அனைவருக்கும் ப்ரோவைட் பிரிட்ஜ் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் ட்ரெடிஷன் படி நம்ம எல்லாத்துக்குமே இது ஒரு புது வருஷம். ஐ பிலீவ் a new year deserves new beginning. Jan 1st உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் கம்ப்ளீட் எக்ஸல் கோர்ஸை ரிலீஸ் பண்ணேன். அண்ட் அந்த வீடியோல நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வரும்போது இன்னும் ஸ்பெஷலா டெடிகேட்டடா இன்னொரு கோர்ஸ் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு. அண்ட் ஹியர் we are with our exclusive dedicated SQL master class. ஏன் SQL பத்தின ஒரு மாஸ்டர் கிளாஸை இப்போ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா, SQL is the foundation of every data career that exists today. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு டேட்டா ரிலேட்டட் கெரியருக்கு உண்டான ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன தெரியுமா? Do you know how to work with databases? Data scientist, ML engineer, A engineer, data engineer, SQL engineer, இப்படி நீங்க எந்த ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ஒரு क्वेश्चन கண்டிப்பா இன்டர்வியூல வந்துரும். And the core skill behind that particular question is SQL. Here is the real problem with many learners right now. SQL பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லேர்ன் பண்ணணும், எவ்வளவு டெப்தா தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூஸ்க்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் முக்கியம், இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாம ஒரு ஹாஃப் நாலேஜோட நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த SQL இல்லாம ஒரு டேட்டா கெரியருக்கு அப்ளை பண்றது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஒரு கார் ஓட்டுற மாதிரி. அதனால தான் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம கண்டென்ட்டை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. நம்மளுடைய கோலே எதை டீச் பண்ணாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து டீச் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த செஷனும் இருக்கும். நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜுக்குள்ள எப்படி என்ன கிளாரிட்டியோட ப்ரொஃபஷனலிசமோட சொல்லி தரோமோ அதே மெட்டீரியல் உங்களுக்காக இங்க ரிலீஸ் பண்ணப்படுது. The complete 5-hour SQL master class. நம்ம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்காக. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. அனைவருக்கும் இன்னொரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ January 1st வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இங்கே போட்டு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணதுனால நான் அப்போவே ஒரு ப்ராமிஸ் எடுத்திருந்தேன். அது இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னது தான். அடுத்து ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆர் திருநாளில் நம்மளுடைய தமிழ் சம்மந்தமாக வரும்போது கண்டிப்பாக இன்னொரு கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து நிறைய படித்து பார்க்கும்போது நிறைய பேர் SQL வந்து நீங்கள் அடுத்த கோர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் போடுங்க, இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் SQL மாஸ்டர் கிளாஸ் 2026 இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு we are giving this particular session in this YouTube channel. ஸோ அதனால் இந்த ஒரு செஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். ரைட், இந்த டோட்டல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா planned it completely for 4 hours. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல். பிகாஸ் நான் என்னுடைய டேஷ்போர்ட் எடுத்து காமிக்கிறேன். இது என்னுடைய LMS டேஷ்போர்ட். ஓகே, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதில் இங்கே SQLல என்ன மெட்டீரியல் நான் இங்கே கொடுத்துருக்கோமோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி we have made this particular session for you. ஓகே, இது எல்லாத்தையுமே ஈவன் டாஸ்க் எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் பிளான். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணி அந்த கம்யூனிட்டி சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ்லாம் இருக்கோ அந்த ஃப்ரீ கோர்ஸ்னுடைய லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ மேக் ஷூர் கீழே நம்மளோட கம்யூனிட்டி லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே வந்துருங்க. வேறு ஏதாச்சும் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே ஃபஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ யூ கேன் ஜாயின் இந்த கம்யூனிட்டி. அது ஃப்ரீ கம்யூனிட்டி தான், யூ கேன் ஜாயின் இட். அதுக்கப்புறமா அந்த குரூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லிங்க் இருக்கும், ஃப்ரீ கோர்சஸ் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் SQL கோர்ஸ்னுடைய ஃப்ரீ லிங்க் ஆக்சஸ் வந்து நீங்கள் மெட்டீரியல் ஆக்சஸ்லாம் அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேக் ஷூர் லிங்க் டேட்டா செட் எங்கே கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வேணாம். அதனால தான் ஃபஸ்ட்டே கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கொடுத்தலாம் அப்படின்றதுக்கு தான் வரேன். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து 4 ஹவர்ஸில் டோட்டல் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 4 to 4.5 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ பட் கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர் பாயிண்ட்ஸில் செட் பண்ண நான் வந்து நான் விருப்பப்படுறேன். வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ், எதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டாகவே நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு பார்க்குறேன். நாட் அட்வான்ஸ் லெவல். இந்த லாஸ்ட் சைட்லேயே போட்டிருக்கிறதுனா பிகினர்ஸ் டு இன்டர்மீடியட் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி SQLலாம் தெரியும்னா இந்த செஷன் பார்க்க வேண்டாம், இது நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு கெட் இன்டு தி அட்வான்ஸ் லெவல். ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த SQLலாம் படிச்சுட்டு கம்பெனிக்குள்ளே போகும்போது தான் புது புது ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணுவோம். பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில SQL படிச்சுட்டு போயிருப்பீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. பர்சன் பி ஒரு ப்ராப்ளம் என்கவுண்டர், பர்சன் சி இன்னொரு ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலில் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது சொல்லிக் கொடுக்கும்போது. பிகாஸ் இது ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் எடுத்து அங்கே அப்ளை பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு என்கவுண்டர் நியூ ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்றது இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அப்படி இருக்காது அப்படின்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டிசைன் டு கிவ் யூ த கிளாரிட்டி, நாட் ஜஸ்ட் பஸ்ட் வேர்ட். DML, DQL இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வாட் இஸ் வாட்னு பேசிட்டு விட்டுருந்தோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். queries எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணி போட போகிறோம்.
ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு கெட் த மேக்ஸிமம் கிளாரிட்டி அவுட் ஆஃப் திஸ். ஓகே, எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு பண்ணும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு டேக் இட். அதனால் அட்வான்ஸ் லெவலுக்கு இந்த கோர்ஸில் எதிர்பார்க்க வேண்டாம். வாட் திஸ் கோர்ஸ் ரியலி கிவ்ஸ் யூ? ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் SQL டு கிளியர் தி இன்டர்வியூஸ். இதுதான் எங்களுடைய கோல். நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூஸில் போய் உட்காரும்போது ஐயோ எனக்கு தெரியலையே SQL இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுனோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்க மாட்டீங்க. இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு பேசிக் இன்டர்மீடியட் லெவலில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்துருச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்களே ஒர்க் பண்ணணும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். பட் இதை தாண்டி நீங்கள் த மோர் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஒர்க், த மோர் கான்ஃபிடன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆன் த பர்டிகுலர் டாபிக். ஓகே, SQL எல்லா டெக்னிக்ஸ்லையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் புதுசாக ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் எங்களுடைய கோல் இந்த கோர்ஸ் மூலிமா ஒருத்தர் இன்டர்வியூவில் போய் உட்காந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு வந்துடணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல். ரைட், எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் தமிழ், பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா who should watch this particular course. Okay, first college students who are totally new to this data related profile. நீங்க நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நீங்க டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ML இன்ஜினியர், டீப் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடாக நீங்கள் எந்த ப்ரொஃபைல் போனாலும் SQL அப்படின்றது உங்களோட இன்டர்வியூவில் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண தெரியுமா, ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய குவரிஸ்லாம் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்றதுக்கு எந்த இன்டர்வியூ போய் நீங்கள் உட்காந்தாலும் SQL அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால SQL இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கெரியர் ப்ரொஃபஷனல்ஸ் who want to restart their journey, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, SQL அப்படின்ற மாதிரிலாம் டேர்ம்ஸ் இருக்குது, அது புரியல அப்படின்னா இதை பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், ஃப்ரெஷர்ஸ் லுக்கிங் டு என்டர் இன்டு IT. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் who want to upgrade in data or AI related profiles. நான் அதை ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எங்கேயோ நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களோட கெரியர் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் SQL டேட்டா பேஸில் உங்களுக்கு ஆல்ரெடி மேனேஜ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஓகே. பட் இருந்தாலும் இந்த SQL கற்றுக்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் டெசிஷன் தட் யூர் கோயிங் டு டேக். நான் IT பீப்புள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா நீங்கள் வேறு சேல்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஐடிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. SQL அப்படின்ற பேர் கேட்டால் SQL அது கேட்கறதுக்கே பெருசாக இருக்குது, பார்த்தா பெரிய டெக்னாலஜி போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா SQL if it is too technical, இந்த செஷன் பாருங்கள். அவ்வளோ பெரிய டெக்னிக்கலுக்கான கான்செப்டாக இல்லையா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பிகாஸ் இதை தான் நாங்கள் உள்ளரையும் சொல்லித்தரோம். அந்த மெட்டீரியல் தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் யூ. ஓகே, அண்ட் முக்கியமாக அண்ட் எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆல்ரெடி பெய்ட் லேக்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் பட் ஸ்டில் ஃபீல் நத்திங் இஸ் கிளியர் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த SQL செஷன் பாருங்கள். அதுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோர் கான்செப்ட். இதை வச்சு நீங்கள் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் லாஸ்ட்டாக போடும்போது நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஆடியன்ஸ் யார் பார்க்கணும் அப்படின்றது மாறவே போகிறது கிடையாது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு தான் நான் எப்பவுமே இந்த செஷன் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த செஷன் அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். SQL பிகினர் டு இன்டர்மீடியட்னா நம்ம வந்து கோடிங்லாம் போடணுமா, queries-லாம் கற்றுக்கணுமா, எதனால் அப்படி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டில் இது படிக்கும்போது ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். நான் அது இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அதுக்குள்ளான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட செஷன் போகலாம். First question, if AI can write SQL queries, why should I learn SQL from scratch? எத்தனை பேத்துக்கு இருக்கு? மைண்ட்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். கொஸ்டினை திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள். If AI can write queries, why should I learn from the scratch? எத்தனை பேத்துக்கு இருக்கு? Do companies really expect deep SQL knowledge from freshers? எத்தனை பேத்துக்கு இருக்குது? இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் செஷன் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் போடுறேன். இந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சான்றதை ஃபஸ்ட் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா செஷனில் போங்க. பிகாஸ் ஐ வுட் லைக் டு நோ இந்த மாதிரியான AI உலகத்தில் இந்த மாதிரி கிளாரிட்டிலாம் எத்தனை பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்த தேர்ட் கொஷின், 6 கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். Will SQL become outdated because of AI? கொஷின் இருக்கா? Why spend weeks learning SQL when AI can generate queries instantly? If something breaks, can't AI fix that error for us? If AI can analyze data and build dashboards, will data analyst jobs even exist? Data analyst, data scientist jobs இதெல்லாமே exist. Just பாஸ் பண்ணுங்க இந்த செஷனை. பாஸ் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய ஆன்சர் வந்து நான் வந்து சொல்கிறேன். ரைட், இப்போ யாராக்கெல்லாம் இந்த கொஷின் இருக்கோ ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுத்துறேன். சரியா?
இப்போ நம்ம ஸ்கிராச்லேருந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பாயிண்ட் சொல்லிடுறேன். இமேஜின் சுச்சுவேஷன். இமேஜினில் இது ஆக்சுவலி நடந்திருக்கு. என்னுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஹூஸ் ஒர்க் இன் ஐடி கம்பெனி ஒரு டேட்டா ரோல் ஒர்க் பண்ணுறதுக்கு நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய லோக்கல் சிஸ்டமில் இவர் வந்து ஒரு query போட்டிருக்காரு. என்ன பண்ணா, ஹேய் காப்பி த ஃபைல் அண்ட் மூவ் த ஃபைல் இன்டு டிஃப்ரெண்ட் டைரக்டரி அண்ட் தென் டெலிட் இட் இன் த ஓல்ட் டைரக்டரி, இப்படி மாதிரி போட்டிருக்காரு. அது பர்ஃபெக்டாக அவருடைய லோக்கல் மிஷினில் ஒர்க் ஆயிருக்கு, லோக்கல் சர்வரில் ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, இதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா சர்வரில் டிப்ளாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோடை வந்து சர்வரில் வந்து ரன் பண்ணுறாரு. என்னது, காப்பி த ஃபைல், மூவ் த ஃபைல் டு டிஃப்ரெண்ட் அண்ட் டெலிட் இட். அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, அவுட்புட் காப்பி ஃபெயில்டு, மூவ் ஃபெயில்டு, டெலிட் சக்ஸஸ்ஃபுல். ப்ரொடக்ஷன் லைனில் எப்படி இருக்கும்? லோக்கலில் ஒர்க் ஆகிருக்கிறது அப்படியே சர்வரில் தூக்கி போட்டு அங்கே வந்து ஒர்க் ஆகல. இப்போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு கோடிங்லாம் ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சிருக்கிறதுனால, குவரிஸ்லாம் படிச்சிருக்கிறதுனால அவர் வந்து திருப்பி டீபக் பண்ணி அவர் ஏதோ ஒரு ஸ்கில் பண்ணி கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுத்துட்டாங்க. பட் இமேஜின், நீங்கள் ப்ராம்ப்ட் போட்டு தான் படிக்கிறது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி அதை போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? உங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டு என்னப்பா பண்ணேன், இல்லை நான் சாட்ஜிபிட்டியில் ப்ராம்ப்ட் பண்ணேன், அது வந்து எடுத்து ஒரு கொரி கொடுத்துச்சு, நான் எடுத்து போட்டேன், இங்கே ஒர்க் வச்சு அங்கே ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் நீங்கள் தான் அந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணீங்கன்னா யூ ஆர் தோன் ஹூஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் இட். அந்த ஸ்கில் செட் எப்படி வரும்? நாளைக்கு ஒரு புது ஸ்கில் செட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெஸ்ட் டீபேக்கிங் ஸ்கில்ஸ் தான் நாளைக்கு தேவை. நீங்கள் ஒரு பெஸ்ட் டீகோடராக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் கோடராக மாறணும். எப்படி மாறுவீங்க? பெஸ்ட் கோடர் எப்படி மாறுவீங்க? ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சிருக்கணும். ஸோ இப்படி தான் ரிவர்ஸ் சைக்காலஜி. இன்றைக்கி கம்பெனிக்குள்ளே வந்து நானே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வச்சு தான் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். பிகாஸ் ஏஐ டூல்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஏஐ ஸ்கில்ஸ் வாட் எவர், நான் கிளாடு, சாட்ஜிபிட்டி, ஜெமினை, நிறைய விஷயங்கள் விஎஸ் கோடில், கிட்ஹப், கோபைலட் இருக்குது, நிறைய விஷயங்களில் ஏஐ தான் ஒர்க்கு பண்ணுது. பட் ப்ராம்ப்ட் எனக்கு டீட்டெயில்டாக போட தெரியும், எல்லா டெக்னிக்கல் கான்செப்ட்டும் தெரியும். டிஎம்எல் அந்த டெக்னிக்கை போட்டு DQL இதில் வந்து இன்செர்ட் பண்ணி அங்கே ஒரு கான்செப்ட் நாங்கள் படிச்சிருக்கேன், அந்த கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட குவரியில் இருக்கணும். அப்போ அந்த டெக்னிக்கல் டேர்மை ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு படிச்சிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கும்போது யூஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினாலஜிஸ் அண்ட் யூஆர் கோயிங் டு கிளியர் த இன்டர்வியூ அண்ட் ஒன்ஸ் யூ கம் இன் டு திஸ் பர்டிகுலர் கம்பெனிஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ராம்ப்ட் ஸோ தட் AI is going to work but you are going to assist. AI is always there to assist. நீங்கள் assist so that you can complete the work faster. Production environment la எப்பவுமே we are going to, AI is actually supporting us, helping us to complete the work faster. Okay, and you are going to prompt effectively so that AI is going to do the work. இந்த ஆங்கிளில் பாருங்கள், உங்களோட எல்லா கொஷனுக்கும் உண்டான பதில் இருக்கும். ஓகே, கம்பெனிக்குள்ளே நம்ம ஏஐனுடைய டூல் சப்போர்ட் எடுத்து ஃபாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். பட் இன்டர்வியூ கிளியர் பண்ணோன்னா பேசிக்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் இருக்குது, நம்ம அதை ப்ராப்பராக படித்து அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டர்வியூ கொஷின் கேட்டோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் லைனில் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பட் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து படித்தேன்னா மட்டுமே தான் என்னால் ஒரு பெஸ்ட்டு SQL ரைட்டராகவோ SQL அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கோடராகவோ ஆக முடியும். அதுக்கப்புறமா நான் பெஸ்ட்டு டீபக்கிங் ஸ்கில்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஏதாச்சும் இந்த சர்வர் டைமில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு கோ பேக் அண்ட் டீபக் அண்ட் திங்ஸ் ஏஐட்டே ப்ராப்பராக கேட்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் இது எல்லா கொஷனுக்குமே. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு டைம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இந்த டைமில் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கோச் நீங்கள் பேசுனது வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இருந்துச்சு, எனக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, கிடைக்கல அப்படின்றது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ பாஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு அடுத்த ஸ்லைடில் போங்க. நான் அடுத்த ஸ்லைடில் மீட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த டைமில் நிறைய பேத்துக்கு போதும் கோச் பேசிட்டு நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு தாட் வரும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல். பிகாஸ் லாஸ்ட் எக்ஸல் கோர்ஸில் வந்து நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன், வீடியோ ஸ்டார்ட் செட் 10.5 15.5 அப்படின்ற மாதிரி போட்டவங்க எல்லாருமே கீழே கொஷின்ஸ் கேட்குறீங்க. நிறைய டாஸ்க்லாம் நான் எப்படி சப்மிட் பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 20 minutes நான் எப்பயுமே இந்த மாதிரி யூடியூப்ல கோர்ஸ்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஐ வில் செட் தி அஜெண்டா, வாட் டு எக்ஸ்பெக்ட், வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட், எப்படி நீங்கள் வந்து டாஸ்க்கை சப்மிட் பண்ணணும், இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கீழே கேட்பீங்க. ஸோ அது வந்து பண்ண வேண்டாம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு தேவை. பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் யூடியூப் சேனல். வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு லிமிடேஷனில் இருக்குது. அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நல்லா கவனிச்சதுக்கு அப்புறமா எப்படி மெட்டீரியலும் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஃபண்டமெண்டல்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல். அதனால தான் ஒரு பேஸை வந்து நான் செட் பண்ணிருக்கேன். உங்களோட கொஷின்ஸில் என்னென்னலாம் இருக்கும், எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஐ ஹோப் நீங்கள் லாஸ்ட் செக்ஷன்
செஷனில் வந்து பேசினதுக்குண்டான எல்லா கமெண்ட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செஷன் வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னு நம்புறேன். ஸோ என்னோட ப்ராமிஸ் என்னன்னா, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் மூலிமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல்னாவே கஷ்டம், இது டேட்டா சயின்ஸ்னாவே கஷ்டம், இந்த சீக்வல் அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படி கிடையாது. எந்த லெவலுக்கு படிக்கணும்னு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீக்வலுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணினாவே போதும். அதே மாதிரி எக்ஸலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுமே ஒரு 4 ஹவர்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம உள்ள மிஷின் லேர்னிங்லாம் நம்ம வந்து படிக்கும்போது ஒரு சில அவர்லி பேசிஸில் தான் போகும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாவே ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வரும்போது நம்ம எப்பயுமே ப்ராம்ப்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியல, அந்த என்ன சைக்கிள் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ அதான் என்னுடைய ப்ராமிஸ். இந்த சீக்வல் கோர்ஸ் மூலிமா யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் இருக்கும், யாருக்கெல்லாம் எந்த லெவலுக்கு எனக்கு சீக்வல் வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு வந்து தெரியல அப்படின்றக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, அதான் பாயிண்ட். ஸோ ரீஸ்டார்ட் பட்டனா இந்த டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ள வரதுக்கு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வலை கஷ்டமாக இருக்குன்னு முன்னாடி நினச்சவங்க இந்த கோர்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அந்த மாதிரியான ஃபீலிங் உங்கள்கிட்ட வந்து இருக்காது. அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை பேசிட்டு நம்மளோட செஷனுக்குள்ள போக போகிறோம். வாங்க போகலாம். திஸ் கோர்ஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். எதனால் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ் கேலண்டர் படி April 14th இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் நியூ இயர். நான் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலில் வரும்போது ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தட்ஸ் வை திஸ் பர்டிகுலர் கோர்சஸ் ஃபார் யூ. நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஈவெண்ட் வரும்போது ஐம் ஜஸ்ட் ரிலீசிங். பிகாஸ் நீங்கள் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸில் போகும்போது அப்படியே எடுத்து படித்து நான் கம்பெனியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அடுத்த லெவலில் நான் போயிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இது கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்து இந்த சீக்வல் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். பட் ப்ராப்பராக ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக்சராக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ரக்சராக ஜாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பெட்டர் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கெரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 3 to 6 months நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போகிறது அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் யூ. எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, யுவர் கிஃப்ட் ஃபார் மீ. இதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல கொடுக்குறேன். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, என்ன டைம் ஸ்டாம்பில் இன்னைக்கு வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்றத மட்டும் போட்டு அந்த டைம் ஸ்டாப்னுடைய டேக்அவே பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டே வாங்க. முடிச்சிட்டிங்கனாலும் போடுங்க. ஸோ தட் நிறைய என்னோட டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நான் எல்லா கமெண்ட் செக்ஷனும் படிக்கிறேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு எவ்ரி கமெண்ட் செக்ஷன். பட் ஆனால் நான் எல்லா கமெண்ட் செக்ஷனும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் மேக் ஷூர் நீங்கள் எந்தெந்த டைம் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களோ, இன்னைக்கு முடிச்சிருக்கீங்கன்னா டைம் ஸ்டாப் போட்டு வாட் இஸ் யூர் டேக்அவே பாயிண்ட். கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு தான் அந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி உள்ள படிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக டெக்னிக்கல் கொஷின்ஸ்க்கு வி கேனாட் ஆன்சர் இந்த கமெண்ட் செக்ஷன் ஹியர். பட் அதுக்கு ChatGPT இருக்குது. நீங்கள் ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு உங்களுக்கான கிளாரிட்டி வந்து எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது புரியல அப்படின்னா டேக் சம் ஃப்ரம் ChatGPT சப்போர்ட் அண்ட் யூ கேன் டு இட். இஃப் யூ வாண்ட் டு ப்ராப்பர்லி டேக் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் அஸ் அஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா தட் இஸ் அ பெய்டு ப்ரோக்ராம். அதனால் அது வந்து இங்கே யூடியூப்ல இருக்காது. ஐ ஹோப் தட்ஸ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் we need to have in this particular YouTube platform. Okay, so அதனால் if you're studying from YouTube, make sure to drop that particular comment section and then take your points and then you can முடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த பாயிண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட செஷனுக்குள்ளே போகிறோம். வாங்க. இந்த செஷனுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல டாஸ்க்கு சப்மிட் பண்ணுங்கள், டீம் வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த டாஸ்க் சப்மிஷன் பற்றி ஒரு கிளாரிட்டி. இப்போ நீங்கள் யூடியூப்ல படிக்கிறதுனால யூ கான்ட் ரைட் அன் இமெயில் டு அஸ் ஆர் மேக் அ சப்மிஷன் டு அஸ். அதை நீங்கள் வந்து பண்ண முடியாது. அந்த டாஸ்க்கு நீங்களே செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது இவாலுவேட் பண்ணி ப்ராப்பர் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இங்கே பே பண்ணி படிக்கிறாங்க. பட் ஐ எம் கிவிங் திஸ் மெட்டீரியல்ஸ் டு யூ ஸோ தட் யூ கேன் செல்ஃப் இவாலுவேட் யுவர் செல்ஃப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக படிச்சுக்கலாம். ஓகே, கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க டெக்னிக்கல் கொஷின் போட்டிங்கன்னா அதுக்கு டெக்னிக்கல் கொஷினுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு தான் இங்கே பீப்புள் ஆர் பேயிங் அண்ட் டேக்கிங் த ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் அஸ். அதனால் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் கொஷின் போடுறீங்க, அதுக்குண்டான ஒரு கிளாரிட்டியை கீழே கமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ChatGPT போங்க. ChatGPT அதே ப்ராப்ளம் நீங்கள் போடுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய AI டூல்ஸ்னால் சூப்பரான பதிலை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சொல்லிடுது. இங்கே கேட்குற அதே கொஷினை நீங்கள் ChatGPT போட்டு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அதனால் டாஸ்க் சப்மிஷன் எங்கே பண்ணணும் கோச், அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டாம். பட் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸில் உள்ள நாங்கள் டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீமுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ்லாம் சொல்லுவோம். அதனால் don't get confused about this. So you are going to work on the task, self-evaluate yourself and make sure you are getting strong on this particular topic. Okay, so இப்போ without any delay நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஆல் ரைட், வெல்கம் யூ ஆல் டு திஸ் SQL கோர்ஸ். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய மென்டாஸ் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே கரெக்டாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா டாஸ்க்கையும் கரெக்டாக முடிச்சு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ SQL இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்கள் கையில் கொடுக்க போது இருக்கிறதுலே வெரி சிம்பிளஸ்ட்
கான்செப்ட் இது சீக்வல் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். அகெயின் நம்மளுடைய கோல் ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங். ஒரு ப்ராஜெக்ட்ஸில் எந்த அளவுக்கு நம்ம சீக்வல் யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இமிடியேட்டாக, ஏன்னா எல்லா டூல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ண கரெக்டாக பைத்தன் படிச்சிருக்கோம், சில பேர் எக்ஸல் படிச்சிருப்பீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல அதிகமான லேர்னிங் இருக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஹோல் சீக்வலை நீங்கள் மேக்ஸிமம் 7 to 8 hours ஓவராலாக உங்களோட டாஸ்க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 10 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4 to 5 days மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, டெய்லி 2 hours சொல்லியிருக்கேன் மினிமமாக, ஒரு 4 to 5 days 4 to 5 days நீங்கள் ஒரு வாரத்தில் இந்த சீக்வல் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஒவ்வொரு செஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. அந்த queries எல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். எவ்ரி பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சில பேர் பார்க்குறீங்க 15+ years 25+ yearsனா ஜஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு ஹை லெவலில் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். டாஸ்க்குமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் நீங்கள் வந்து செஷன்ஸ்லாம் பல கோர்சஸ்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் செஷனுடைய அஜெண்டா எப்படி இருக்கும், யார் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செஷனை நான் டீச் பண்ண போகிறதுல நம்மளுடைய கம்பெனியில் R&D டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெஃபன் அப்படின்ற ஒரு டீச் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஆல்ரெடி அவர் வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நிறைய வீக்லி அப்டேட்ஸ்லாம் பேசியிருப்பாரு. MCP அப்படின்ற கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை தான் இந்த பர்டிகுலர் செஷன் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாரு. ஸோ ஃபுல்லாகவே டீகோட் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிறோன்ற தான் எங்களுடைய எல்லாத்தினுடைய கோல். ஸோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டோட்டலி 6 chapters உள்ள இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். யூ வில் பி ஏபிள் டு டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் அவருடைய அஜெண்டா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி யூடியூப்ல கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சீக்வல் வந்து எதுக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, வை டு வி நீட் சீக்வல் ஹியர், அந்த RDBMSனா என்ன, DBMSனா என்ன, நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப்ல செஷன் ஒரு கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டெஃபினோட செஷனை போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவாகவே எல்லாமே புரியும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நீங்கள் இப்போ அந்த செஷன் பாருங்க. கீழே அடுத்த செஷனுடைய அந்த லிங்க் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய செஷன்ஸ்லாம் பாருங்க. நான் இது எல்லா செஷன்ஸும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நான் கூட பேசுகிறேன். ஓகே, SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த டாபிக் பத்தி தெரியாத ஆட்கள் இங்க யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்றது எனக்குமே தெரியும். பட் அப்படி இருந்தாலும் ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் டாபிக் பத்தி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னா, SQL படிக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் எதுக்காக படிக்கணும், உண்மையாவே ரியல் டைம்ல இதெல்லாம் எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி நிறைய பிகினர்ஸ்க்கு இல்லாம இருக்கிறதுனால தான் எல்லாருமே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் படிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கொஞ்சம் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. பிகினர்ஸ் கொஸ்டினா நீங்க சால்வ் பண்ணிடுறீங்க. பட் கொஞ்சம் இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்கன்னா நிறைய பேர்னால சால்வ் பண்ண முடியல. பிகாஸ் உங்களுக்கு அந்த கோர் ஃபண்டமெண்டல் இது எதனால உள்ள வந்திருக்கு அப்படின்ற அந்த வை அப்படின்ற உங்களுக்கு அந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டாபிக்கை திருப்பி எடுத்து நான் பேசியிருக்கேன். இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு இந்த வை அப்படின்ற பர்பஸை நான் இன்னைக்கு பிரசன்டேஷன் மூலமா உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இதை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்த 3 ரோலுக்குமே இந்த SQL அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா பேஸ் லாங்குவேஜ், query லாங்குவேஜ் அப்படின்னு. அதை எந்த டூல்லாம் அப்ளை பண்ண போறாங்க, இதே மாதிரி என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, எந்த டூல்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு, எந்த டூல்ஸ்லாம் பெய்டு பண்ணி நம்ம படிக்கணுமா அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ யாரு பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த கான்செப்ட் குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீன்ல SQL அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் ஜஸ்ட் லைக் பைத்தன் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். பைத்தன் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நீங்க கொண்டு போய் VS கோட், மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட் ஸ்டுடியோ, இல்லட்னா ஜூபிட்டர் நோட்புக், இல்லட்னா கூகுள் கொலாப், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல பைத்தனை கொண்டு போய் அப்ளை பண்ண போறீங்க. அதே மாதிரி தான் SQL அப்படின்ற இந்த query லாங்குவேஜ் எந்த டேட்டா பேஸ் டூல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுதான் நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். MySQL அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் டூல்ஸ்ல கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சரி, எதுக்கு இந்த டேட்டா பேஸ் எல்லாம் வருது, எதுக்காக இந்த கான்செப்ட் எல்லாம் வருது அப்படின்ற அந்த கிளாரிட்டி இங்க நிறைய பேருக்கு இல்ல. ஏன் எக்ஸல்லயே நான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது எங்க அப்பா கூட எக்ஸல்ல தான் டேட்டா வந்து வீட்டுல உட்காந்து ரயில்வேல இருக்கும்போது அதெல்லாம் உட்காந்து டைப் பண்ணிடுறாரு. எக்ஸல்லே ஃபார்முலாஸ் இருக்கு, எக்ஸல்லே நல்ல விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணுது. அதை தாண்டி நான் இப்ப ஏன் வந்து இந்த டேட்டா பேஸ்ன்ற கான்செப்ட்லாம் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் இங்க ஒரு பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஏன் நிறைய கம்பெனிஸ் வை டு ரிலை ஆன் திஸ் டேட்டா பேஸ் டூல். 3 பாயிண்ட் இருக்கு. எக்ஸல் நீங்க ரிலை பண்றதுனால எக்ஸல் இஸ் ஒன்லி லோக்கல் அப்படின்னு என்னன்னா, எக்ஸலை நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் நீங்க வச்சு பண்ணிக்க முடியும். சார்ட்ஸ்லாம் பாக்குறீங்கன்னா அதை வச்சு தான் பண்ணிக்க
பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸல் எல்லாருமே வந்து உங்கள் ஃபைல் உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க, அது கிளவுடில் எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கணும் அந்த டேட்டாஸ்ன்றதுனால தான் அவங்க கூகுள் ஷீட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இப்போ கூகுள் ஷீட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா போதும்ல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு தான் செகண்ட் பாயிண்ட் போட்டிருக்கேன். எக்ஸல் கேன் ஸ்டோர் அப் டு 10 lakh rows and 16,384 காலம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னு என்ன 10 லட்சம் ரோஸ் ஸ்டோர் பண்ணது 16,384 காலம்ஸை வந்து அது எடுத்துக்குது அப்படின்னா அதுவே போதும்ல, அதுவே பெரிய இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது பாயிண்ட் பாருங்க. இஃப் யூ லோட் மோர் தென் 50,000 rows எக்ஸல் வில் ஓப்பன் டுமாரோ. உங்களுக்கு ஒரு 50,000 மேலே எடுத்தீங்கன்னா அது எக்ஸல் சுற்றிக்கிட்டே இருக்கும். மேபி நீங்கள் இது நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நீங்கள் அதில் போய் என்னைக்கு போய் ஃபார்முலாஸ் போடுவீங்க, என்னைக்கு விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதான் டியூ டு திஸ் லிமிடேஷன்ஸ் கம்பெனிஸ் ஆர் நவ் ரிலையிங் ஆன் கிளவுட் டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். டிபிஎம்எஸ் அப்படின்னு என்னன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நிறைய டேட்டா பேசஸ் இருக்கும், பட் அதை மேனேஜ் பண்ணணும் ஒரு பெரிய கம்பெனி போகும்போது. அதனால தான் இந்த டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹையராக இருக்கும். ஒரு சிஓ இருப்பார், சிடிஓ இருப்பார், சிஓ இருப்பாங்க. இவங்க எல்லாமே சிஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து டீம் லீட் இருப்பாங்க. டீம் லீட் இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டீம் லீட் கீழே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ அந்த டேட்டா பேஸ் நிறைய இருக்கும்போது அது மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்றதுக்கு டீம்ஸ் இருக்காங்க. அதான் டேட்டா பேஸ் அட்மின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, ரைட், ஓகே, இது புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டிபிஎம்எஸ், இந்த டேர்ம்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் என்னன்னா அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா 2 டைப் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன அப்படின்னா நீங்க எந்த டேட்டாவும் ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் டேட்டால வரும். இப்போ நீங்க பார்த்துட்டு கூடிய டேட்டா வந்து வீடியோ டேட்டா, இது ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ நீங்க வீடியோல இருந்து ஆடியோ மட்டும் கட் பண்ணீங்கன்னா அது ஆடியோ டேட்டா. அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் டேட்டா இருக்கு, புக்கா டேட்டா இருக்கு, பிடிஎஃப் டேட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு இருக்கு. இட் ஹேண்டில்ஸ் ஒன்லி ஸ்ட்ரக்சர் டேட்டா. என்ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா இட் ஹேண்டில்ஸ் ஒன்லி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், இமேஜஸ். சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதுக்கு திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் கான்செப்ட்டுக்கு வரேன். இதுல ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. என்ஆர்டிபிஎம்எஸ் சொல்றதுக்கு ஒரு சில செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ல ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான் SQL ஒர்க் பெஞ்ச், Oracle DB, MySQL சர்வர், PostgreSQL. இந்த இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இந்த Oracle DBல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் நீங்கள் டூல்ஸ் பார்த்துருங்க. ஆர்டிபிஎம்எஸ்ன்னு இருக்கிறதுல இந்த மாதிரி டூல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்ஆர்டிபிஎம்எஸ்ன்னு இருக்கிறதுல இந்த மாங்கோ டிபி, அப்பாச்சி கசன்ட்ரா, அமேசான் டைனமோ டிபி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சார் இவ்வளோ தான் டூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியோடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ அஃபோர்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது கம்பெனிஸ். சரி சார், இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இப்போ தான் நான் புதுசாக படிக்கணும், இப்போ நான் எந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பதில் வருது. நீங்கள் எந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த SQL அப்படின்றதுல ஓப்பன் சோர்ஸ். MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நீ எந்த சாஃப்ட்வேர் பே பண்ணி கற்றுக்கிட்ட அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் இந்த SQL query லாங்குவேஜ்னா நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே போதும். 90% ஆஃப் தி இன்டர்வியூஸில் கொஸ்டின்ஸ் வந்து இந்த SQL வச்சு தான் வருது. இவருக்கு query போட தெரியுமா, இவர் இன்டர்மீடியட் லெவலில் இருக்காரா, இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்காரா, இல்லை ஈஸி வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சிருக்காரா அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இப்போ வந்து SQL வந்து எல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். SQL உண்மையாகவே ரியல் டைமில் எப்படி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது. நீங்கள் இந்த SQL இன்டர்வியூ பர்பஸில் கிளியர் பண்ணாலும் நிறைய பேர் இந்த SQL தான் இன்னும் க்ளவுடில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த SQL ஒர்க் பெஞ்ச்ன்றது லோக்கல்லையும் இருக்குது, நீங்கள் க்ளவுட்லையும் போய் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த Oracle டேட்டாபேஸ் இது எல்லாமே சரியா. ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் இப்போ இந்த ஒவ்வொரு டூல்ஸ்லையும் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும், கொஞ்சம் பெய்டு வெர்ஷனும் இருக்கும். ஒரு சில டூல்ஸ்ல வந்து பெய்டு மட்டும் தான் இருக்கும். யார் பெய்டு போவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனிஸ் தான் பெய்டு போடுவாங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கிறதுனால நீங்க வந்து பே பண்ணி எந்த விதமான டூலையும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த டேட்டா இன்ஜினியர்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அது அட்லீஸ்ட் SQLயாச்சும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பர்பஸ்க்காக தான் சொல்றாங்க. ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத பார்ப்பேன். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக பேசி இந்த மாதிரி டிகோட்லாம் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி தமிழ்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த SQL பற்றின இந்த கிளாரிட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்.
அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல், பர்பஸ் தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. மை கோல் இஸ் டு டெலிவர் த பர்பஸ். அது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணி அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் எனக்கு வந்து உங்கள் கூடயே படிக்கணும் சார், ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் இதே மாதிரி எடுத்து டீகோட் பண்ணி தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, சியர்ஸ், பை. My name is Stefan and I'm working as a data scientist at Probability Bridge. ஸோ இந்த SQL கோர்ஸில் இதுக்கு மேலே நான் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கோச் ஜானோட இன்ட்ரொடக்ஷன் செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யாராச்சும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனை பார்த்துருங்க. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனில் SQLனா என்ன, அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம், அண்ட் தென் ஸோ யாருக்கெல்லாம் இந்த SQL கோர்ஸ், யாரெல்லாம் படிக்கலாம், இது எப்படி இந்த SQL கோர்ஸ் போக போகுது அப்படின்ற பேசிக்கான SQLோட இன்ட்ரொடக்ஷனை ஃபர்ஸ்ட் செஷனில் கோச் ஜான் எடுத்திருப்பார். ஸோ அந்த செஷனை பார்த்துட்டு இங்கே வாங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் இந்த செஷனில் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அஜெண்டா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with installing MySQL and creating databases. ஸோ ஃபர்ஸ்ட் MySQL நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ SQLனா என்ன, MySQLனா என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ SQLனா இட் இஸ் அ லாங்குவேஜ். ஸோ பைத்தான் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தான் SQL. அதே மாதிரி MySQLன்றது டூல். ஸோ நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் we are going to use MySQL. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to install MySQL and then ஒரு டேட்டாபேஸை ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். வித் த தியரி பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் செஷனில் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸில் எப்படி நம்ம வந்து டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் தென் கொஞ்சம் தியரியும் செகண்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 செஷனில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அண்ட் தென் தியரி மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போனால் we going to start with DQL and DML Operations. ஸோ நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சில 4 டைப்ஸ் செக்மெண்ட்ஸில் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ஸில் இந்த DQL and DML ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ஸ். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராக்டிக்கல் இந்த தேர்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். And then we have aggregate functions and subqueries. So aggregate functions like count, and then sum, average, minimum, maximum. ஸோ இந்த மாதிரி சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் சப்குவரிஸும் இந்த ஃபோர்த் செஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜாயின் அண்ட் குரூப்பிங். ஸோ இந்த ஜாயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். அது SQL நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த ஜாயின் அண்ட் குரூப்பிங். ஸோ இதுவும் டீட்டெயிலாக வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் அட் லாஸ்ட் we have விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ இந்த விண்டோ ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ ஈஸியாக அந்த கால்குலேஷன்லாம் போடலாம் அப்படின்ற சில விஷயங்கள் இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த லாஸ்ட் செஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த என்டையர் இந்த 6 செஷன்லும் ப்ராக்டிக்கலும் இருக்கும், கொஞ்சம் தியரியும் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக எக்ஸ்பிளைன், எல்லாருக்கும் இது புரியாத மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது புரியணுன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப ஈஸியாக தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் வாட் யூ மஸ்ட் டூ, சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். என்னென்னா, கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரெச். ஸ்ட்ரிக்ட்லி ஷுட் நாட் கெட் வைல் லேர்னிங். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், இதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இடையில நீங்கள் எந்திரிச்சு போய் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. அதனால் சில விஷயங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் ஒரு சாப்டர் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சிருங்க. இந்த என்டையர் கோர்ஸ் ஒரு நாள் முடிக்க சொல்லலை, ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்க சொல்லலை. ஒரு சாப்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சாப்டரை அந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஒழுங்காக கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ பர் டே ஒரு 2 hours இதுக்கு நீங்கள் தனியாக ஒதுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 1 hour நீங்கள் வந்து இந்த லைக் நீங்கள் டீச் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் பேரலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 hour நீங்கள் பார்த்ததை லைக் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் ஸ்ட்ரிக்ட்லி ஷுட் நாட் கெட் வைல் லேர்னிங். ஒரு சாப்டர் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் தென் டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கும் நீங்கள் கையோட கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இஃப் யூ ஃபீல் டயர்ட், ஸ்டாப் திஸ் அண்ட் ஸ்டார்ட் டுமாரோ. உங்களுக்கு வேறு டயர்டாக இருக்குது, இப்போ படிக்கக்கூடியதான அந்த மைண்ட் செட் இல்லைனா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதனால் டயர்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் நவ், ஸ்டார்ட் டுமாரோ. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அண்ட் லேர்ன் ஃப்ரெஷ். ஸோ அதுதான் எங்களை இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது. அண்ட் தென் கம்ப்ளீட் திஸ் அட் ஒன்ஸ். சொன்ன மாதிரி இது ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் மஸ்ட் ஹேவ். ஸோ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். என்னென்னா, ஃபர்ஸ்ட் பென். உங்களுக்கு ஒரு பென் இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம், ஐ மீன் இங்கே நீங்கள் படிக்கிறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ நோட்ஸ் எடுத்துக்கணும்.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டும் இருக்கும். ஸோ நோட் அண்ட் பென் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கும், இந்த ரெக்கார்டிங் இருக்குன்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே சொல்லிக் கொடுக்கும் போதே அப்பப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். அண்ட் தென் யூ மஸ்ட் ஹேவ் அ லேப்டாப். சார் கண்டிப்பாக எல்லாருமே லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்கேஸ் இந்த ஃபோனில் மொபைலெலாம் பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு லேப்டாப்பில் ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். அதனால் கண்டிப்பாக லேப்டாப் இஸ் மேண்டேட்டரி. அண்ட் ஃபோர்த் திங், யூ மஸ்ட் ஹேவ் அ வாட்டர் பாட்டில். ஸோ தண்ணி குடிக்கிறது கூட எங்களுக்கு எந்திரிச்சு போகக்கூடாது. ஏன்னா தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, குடிச்சிருங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சில் இந்த ஃபர்ஸ்ட் செஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் யூ மஸ்ட் ஹேவ் அ ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சுற்றியும் என்விரான்மெண்ட்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த சவுண்டு எல்லா சவுண்டும் உங்களுக்கு கேட்டிருக்கும் போது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஹெட்ஃபோன் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றிலும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் உட்காந்துக்குங்க. அண்ட் தென் ஸோ இந்த சொன்ன அந்த 5 விஷயங்களும், இந்த 5 விஷயங்களும் அடிக்கடி கொஞ்சம் சொல்கிறது தான். இந்த 5 விஷயங்களும் உங்கள் கையில் இருக்கணும். அப்புறமா இந்த கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியணும். சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் பே பண்ணி இதை படிக்கிறீங்க, இதை படிக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் பிஃபோர் வி பிகின், ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் அ கோட். ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஈச் டே லீட்ஸ் டு பிக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் ஓவர் நைட் சக்ஸஸ். ஒரே நைட்டில் நீங்கள் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆக முடியாது. அண்ட் தென் ஒரே நாளில் உட்காந்து நீங்கள் என்டையர் கோர்ஸும் நீங்கள் படித்து முடிக்க முடியாது. பார்த்து முடிக்கலாம், ஆனால் படித்து முடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க. உங்கள் லேர்னிங்கில் இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஒரே நாளில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து டாப் ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து 100 ஸ்டெப்புக்கு நான் ஒரே நாளில் தாண்டிடுவேன் அப்படின்ற விஷயங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு துளி பெருவெள்ளம் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப், சின்ன சின்ன துளியாக விழுந்தாலும் அட் த எண்ட் அது வந்து பெருவெள்ளமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. இட் வில் லீட் யூ டு அ கிரேட் சக்ஸஸ். அட் த எண்ட் ஒரு பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த செஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி தான். ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷன் அடுத்த வீடியோலேருந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Hi everyone, welcome back to this SQL course from basics to advanced. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க இன்ட்ரொடக்ஷன் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் our ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் இன்ஸ்டால் பண்ணி MySQL இன்ஸ்டால் பண்ணி அண்ட் தென் ஒரு டேட்டா பேஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட அஜெண்டா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with installing MySQL and then creating a database. MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு இன்டர்ஃபேஸில் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தியரியும் இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, திஸ் செஷன் இஸ் less than 1 hour. ஸோ less than 1 hourனா 1 hour கரெக்டாக இந்த செஷன் இருக்குன்னு இல்லை. ஸோ திஸ் வில் பி அரௌண்ட் 30 to 40 minutes, 30 minutes, 35 minutes. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த செஷன் இருக்கும். ஸோ இந்த 30-35 மினிட்ஸ்க்குள்ளே இந்த செஷன் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த செஷனில் நம்ம பண்ண ப்ராக்டிகல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அண்ட் தென் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஒரு செஷன் பார்த்தோம்னா அந்த செஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கே இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வரும். ஸோ நிறைய விஷயங்களை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ திஸ் செஷன் இஸ் 1 hour அப்படின்னு சொன்னால் இட் வில் பி less than 1 hour, 30-35 minutes தான் ஒரு செஷன் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் half an hour உங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 hour டெடிகேட் டு திஸ் யுவர் டாஸ்க். அண்ட் தென் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் 1 hour நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் how you have to plan your first session. So let's start with installing MySQL. So when you go to Google Chrome, Chromeல போய் SQL அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா you will get this link, MySQL. ஸோ இங்கே MySQL கிளிக் பண்ணிங்கன்னா you have this downloads பேஜ்குள்ளே போங்க. அண்ட் தென் இங்கே கீழே வந்தீங்கன்னா we have this MySQL community GPL downloads இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஸோ here we have this MySQL installer for Windows. அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா we have this 2 things. ஃபர்ஸ்ட் வந்து வெப் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து வெப் ஆப் மாதிரி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன்று இருக்குது MSI இன்ஸ்டாலர். ஸோ
இந்த எம்எஸ்ஐ இன்ஸ்டாலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே நோ தேங்க்ஸ்னு கொடுத்து ஸ்டார்ட் மை டவுன்லோட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அங்கே லாகின்லாம் பண்ண வேண்டாம். நோ தேங்க்ஸ்னு கொடுத்து ஸ்டார்ட் மை டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த SQL வந்து ஆப் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் வில் இன்ஸ்டால் திஸ். ஸோ இங்கே என்னோடய இன்ஸ்டாலர் இருக்குது. இங்கே ஐம் கோயிங் டு ரன் திஸ். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இங்கே சர்வர் ஒன்லைன் கொடுக்காம இந்த ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் தென் நெக்ஸ்ட். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால் பார்ட்லாம் கொஞ்சம் நான் கட் பண்ணிடுவேன். ஸோ லைக் குவிக்லி இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். இப்போது இங்கே எல்லா பார்ட்ஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் தென் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ரெடி டு கான்ஃபிகர். நெக்ஸ்ட். ஸோ இங்கே ஆல்ரெடி இட் இஸ் செலக்டட், கரெக்டாக தான் செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட். ஸோ இங்கே இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இந்த பாஸ்வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாஸ்வேர்டு. நீங்கள் திருப்பியும் இந்த டெர்மினல் எடுக்கும் போது இந்த பாஸ்வேர்டு ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ். இப்போ எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா ஸ்டெப்பும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ். தென் நெக்ஸ்ட். ஃபினிஷ். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இங்கே பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ யூசர் நேம் ரூட்னு தான் இருக்கும். அண்ட் தென் இந்த ரூட் நேம் இந்த யூசர் நேம் வச்சுக்கலாம். இதை சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே போட்டுக்கோங்க. நவ் செக். ஓகே, ஸோ இட் இஸ் நவ் கனெக்டட் டு த சர்வர். நெக்ஸ்ட். எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ வந்து எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிச்சு. நவ் ஃபினிஷ். அங்கே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் போயிருக்கு. நெக்ஸ்ட். ஃபினிஷ். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகலைன்னா இங்கே நீங்கள் எகெயின் போய் உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் போய் இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த டெர்மினலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே லோக்கல் இன்ஸ்டன்ஸ் MySQL இருக்குல்ல. ஸோ இது தான் உங்களோட அந்த சர்வர் கனெக்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போவுமே அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இது தான் என்னோட MySQL டெர்மினல். ஸோ இந்த டெர்மினலில் தான் நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதில் சில லைக் டேட்டாஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் இந்த டெர்மினலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீஜன்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ஹைட் ஆயிரும். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இந்த சைடு அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடு உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் MySQL டெர்மினல். ஸோ இந்த டெர்மினலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, now we'll start creating our database. ஸோ டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்? ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸ், கோர்சஸ், என்ரோல்மெண்ட் அப்படின்ற இந்த 3 டேபிளும் அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே ஃபைல் இங்கே இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் நியூ SQL டேப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு புது SQL ஃபைல் இங்கே க்ரியேட் ஆயிரும். அண்ட் தென் இங்கே வில் ஸ்டார்ட் க்ரியேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரியேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரியேட்னா நம்ம SQLக்கு சொல்கிறோம், ஐ மீன் MySQLக்கு சொல்கிறோம். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் டேட்டாபேஸ் ஒரு டேபிள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரியேட் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா இட் இஸ் அ கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு என்னன்றதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம தியரி செஷனில் பார்ப்போம். ஸோ இப்போது க்ரியேட் அண்ட் தென் இப்போ என்ன க்ரியேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நான் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணதுக்காக டேட்டா பேஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா. ஸோ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் இருக்கணும்ல. என்ன நேம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டிபி அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு டேபிள்ஸ் வேணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதே கீவேர்ட் க்ரியேட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் டேபிள். இப்போ எனக்கு டேபிள் க்ரியேட் பண்ணும். ஸோ டேபிள்
அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டேபிளோட பேர் என்ன, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே, இந்த டேபிள்குள்ளே எனக்கு we have this ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர், இந்த மாதிரி 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலம்ஸையும் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் நம்ம க்ரியேட்னு கொடுக்க வேண்டாம், ஏன்னா டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். டேபிள் க்ரியேட் பண்ணதில் டேபிள்குள்ளே நம்ம அந்த காலம்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு எகைன் க்ரியேட்னு கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த காலம் நேம்ஸ் கொடுத்தாலே போதும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் காலம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு இன்டீஜராக இருக்கணும். ஸோ ஐடின்றது ஒரு நம்பர் தான் வரும். ஸோ அது எனக்கு இன்டீஜராக இருக்கணும். அதனால் ஐஎன்டி அப்படின்றது கொடுக்குறேன், இன்டீஜர். அண்ட் தென் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ 1 2 3 4 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது கொடுக்குறேன். அண்ட் தென் we have a concept called primary key and foreign key. இந்த மாதிரி 2 கான்செப்ட் இருக்குது. அது என்னன்றது டீட்டெயில் நம்ம தியரி செஷனில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை ப்ரைமரி கீயை நான் செட் பண்ணுறேன். அதுக்கு ப்ரைமரி கீ கமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் காலம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் காலம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டூடெண்ட் ஐடி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் காலம் என்னன்னா we have this ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு கேரக்டராக இருக்கணும். ஸோ அதனால் நான் வேரியபிள் ஒர்க் கேர் அப்படின்னு இருக்கும். ஸோ வேரியபிள் கேரக்டரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 15 கொடுக்குறேன், ஏன்னா 50 கேரக்டர்ஸ் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மீனிங் தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 15 கொடுக்கறது. கமா லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேமும் எனக்கு என்ன வேணும்னா அதே வேரியபிள் கேரக்டரில் தான் எனக்கு வேணும், அதுவும் கொடுக்குறேன். அதுவும் எனக்கு 50 கேரக்டர் சேவ் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் we have birth date. ஸோ பர்த் டேட் எனக்கு என்ன டேட்டா டைப்பில் வேணும், டேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் வேணும். ஸோ டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கமா அட் லாஸ்ட் ஐ ஹாவ் தி ஜெண்டர். ஸோ ஜெண்டர் எனக்கு இதில் கேரக்டரில் தான் இருக்கும். ஸோ வேரியபிள் கேரக்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இட் ஷுட் சேவ் அப் டு 10 கேரக்டர்ஸ் அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கமாண்டையும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம். டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிளும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, எக்ஸிக்யூட், இதை கொடுத்தேன்னா ரன் ஆயிரும். இப்போ எனக்கு இங்கே ஒரு எரர் காமிக்குது, நோ டேட்டா பேஸ் செலக்டட் அப்படின்னு காமிக்குது. இப்போ இந்த ஸ்கீமாஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸ்கீமாஸ்னால் நத்திங் பட் டேட்டா பேஸை தான் ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண எல்லா டேட்டாபேஸஸும் இந்த இடத்துல இந்த ஸ்கீமாஸ் அப்படின்ற செஷனுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இங்கே வேர்டு, எஸ்ஒய்எஸ், சக்கிலா அப்படின்ற சில டேட்டாபேஸஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் டிபி அப்படின்னு டேட்டாபேஸ் இங்கே இல்லை. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் அது வந்துடும் இங்கே. ஸோ ஃபஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். எகெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்ற இந்த டேட்டாபேஸ் எனக்கு வந்துருச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை நான் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணால் தான் ரன் ஆகும். அதுக்காக இன்னொரு எனக்கு கோட் இருக்குது. அது என்ன கோடுனா யூஸ் அப்படின்ற கீவேர்டு. ஸோ இந்த யூஸ் அப்படின்னு கொடுத்து இந்த டேட்டாபேஸ் பேரை கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணுன்னா SQL என்ன எடுத்துக்கும், இந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணிக்கணும். மல்டிபிள் டேட்டாபேஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் டிபி அப்படின்ற டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு என்டையராக செலக்ட் பண்ண வேண்டாம், இது மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணி ரன் கொடுக்குறேன். நவ் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் டிக் வந்துச்சு, கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ரிஃப்ரெஷ் ஒரு டைம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆச்சு. அதுக்குள்ளே டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு காலம் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேபிள்ஸ்குள்ளே ஐ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற காலம் எனக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் தி ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பர்த் டேட் அண்ட் தென் ஜெண்டர் அப்படின்ற இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த காலம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்குது. ஸோ இது தான் மீன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிளையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹவ் அதர் 2 லைக் டேபிள்ஸ் இயர். இந்த டேபிள்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கோர்சஸ் அப்படின்ற இந்த செகண்ட் டேபிளையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் டேபிள் கோர்சஸ் அப்படின்ற டேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்கணும், கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம் அண்ட் கிரெடிட்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் கோர்ஸ் ஐடி. ஸோ இந்த கோர்ஸ் ஐடி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்.
ஸோ இந்த கோர்ஸ் ஐடியும் எனக்கு இன்டீஜரில் தான் இருக்கணும், ஏன்னா ஐடின்ற ஒரு நம்பர் தான், அதெல்லாம் இன்டீஜராக இருக்கணும். அண்ட் தென் அதுவுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த டேபிளில் ஒவ்வொரு டேபிளுக்கும் ப்ரைமரி கீ இருக்கும். ஸோ இந்த டேபிளில் என்னோடய ப்ரைமரி கீ என்னென்னா இந்த கோர்ஸ் ஐடி தான், அதனால் ப்ரைமரி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரைமரி கீனா என்னன்றது புரியாமல் இருக்கும். பட் நம்ம தியரியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு டேட்டாபேஸ் அண்ட் தென் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த கோடை 1 by 1 நம்ம என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கோர்ஸ் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன், ப்ரைமரி கீயாக செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் இஸ் கோர்ஸ் நேம் அண்ட் கிரெடிட்ஸ். ஸோ கோர்ஸ் நேம். ஸோ கோர்ஸ் நேம் என்ன, எனக்கு வந்து கேரக்டரில் இருக்கணும். ஸோ வேரியபிள் கேரக்டர். So it should like it can contain 50 characters அப்படின்றத கொடுக்குறேன். And then we have credits. So credits வந்து எனக்கு இங்கே இன்டீஜரில் தான் இருக்குது. ஸோ இன்டீஜர் நான் கொடுத்துக்கிறேன், இன்டீஜர். இப்போ வந்து எனக்கு செகண்ட் டேபிளும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு செகண்ட் டேபிளும் க்ரியேட் ஆச்சு. அண்ட் தென் காலனும் மறந்துடாதீங்க. இப்போ தேர்ட் டேபிளும் க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் டேபிள். ஸோ தேர்ட் டேபிள் என்னது, என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட் அப்படின்ற டேபிளும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ரோல்மெண்ட்குள்ளே ஐ நீட் என்ரோல்மெண்ட் ஐடி. என்ரோல்மெண்ட் ஐடி எனக்கு வந்து இன்டீஜரில் வேணும். ஸோ இன்டீஜர். அண்ட் தென் அதுவும் எனக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகணும், ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அண்ட் தென் ப்ரைமரி கீயை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் டேபிள் என்ரோல்மெண்ட் அப்படின்ற தேர்ட் டேபிளில் ஃபஸ்ட் காலம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் எங்கேயும் நான் மீன் பண்ணுறேன். அதனால் இந்த எல்லா இடத்துலையும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி எனக்கு இன்டீஜராக இருக்கணும். அண்ட் தென் அதே நேரத்தில் ஐ ஹேவ் திஸ் கோர்ஸ் ஐடி, அதுவும் எனக்கு இன்டீஜராக இருக்கணும். அண்ட் தென் ஐ ஹேவ் என்ரோல்மெண்ட் டேட். ஸோ என்ரோல்மெண்ட் டேட் எனக்கு டேட் ஃபார்மேட்டில் வேணும். ஓகே, ஸோ இது எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் SQL இருக்குது. SQL இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் கேபிட்டல் சி ஸ்மால் சி இருக்குதுல்ல. இப்போ இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் இருக்குது, இங்கே அப்படின்னு நான் போட்டாலும் இந்த ஸ்மால் போட்டாலும் ரெண்டும் எனக்கு SQL ஒன்று தான். இதே பைத்தானில் கேஸ் சென்சிட்டிவ், பைத்தான் லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அது அங்கே டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். ஆனால் இந்த SQL வந்து இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்கே பெரிய டிஃப்ரென்ஸு. இப்போ நான் கேபிட்டல் போட்டாலும் ஸ்மால் போட்டாலும் எனக்கு ரெண்டும் ஒரே வேல்யூஸ் தான். அதனால் இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். அண்ட் தென் ஒன் மோர் திங், இப்போ ப்ரைமரி கீ நான் செட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டேபிளுக்கும் நான் ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ஐ நீட் அ ஃபாரின் கீ ஆஸ் வெல். ஸோ ஃபாரின் கீனா என்னன்றதை நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வி நீட் ஃபாரின் கீ. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாரின் கீ கொடுக்குறேன். ப்ராக்கெட்குள்ளே அந்த ஃபாரின் கீ என்னென்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை நான் ஃபாரின் கீயாக கொடுக்குறேன். ரெஃபரன்சஸ், இது எதை ரெஃபரன்ஸ் பண்ணால், ஸோ இட் இஸ் நாட் ஸ்டூடெண்ட் டிவி, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த காலம், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இது என்னன்னு டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் தென் ஐ ஹேவ் ஒன் மோர் ஃபாரின் கீ, கோர்ஸ் ஐடி, ரெஃபரன்சஸ், இந்த கோர்சஸ் அப்படின்ற டேபிள். ஓகே, ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் காலம் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக ரன் ஆகிடுச்சா? இப்போது இதை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்ற எனக்கு இந்த செகண்ட் டேபிளும் ஆட் ஆயிடுச்சு. இப்போது இந்த தேர்ட் டேபிளை நான் ரன் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக ரன் ஆகிருக்கு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த தேர்ட் டேபிளும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ கோர்சஸ், என்ரோல்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற 3 டேபிளும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிபி அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ், கோர்சஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்ற 3
டேபிள்ஸையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த ஈச் டேபிள்ஸ்குள்ளேயும் என்னென்ன காலம்ஸ் இருக்கணுன்றதையும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நீங்கள் பேசிக்காக ஒரு டேட்டா பேஸை MySQL நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே டேபிள்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ரைமரி கீன்னு இருக்குது, ஃபாரின் கீன்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய புது டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்றதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது இப்போ இந்த தியரி பார்ட்டில் நம்ம அது கிளியர் பண்ணிடலாம். ஸோ வி ஹேவ் திஸ் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ இப்போது அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடின்னு இருக்குது. ஸோ இங்கே காமிச்சிட்றேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னென்னா a unique identifier for each row in a table ensuring that each row is distinct. அதாவது இங்கே நிறைய ரோஸ் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது, and then ஐடி இருக்குது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடி தான் இருக்கும். ஸோ இந்த ஜான் டியோன் இருக்குது, இவருக்கு 1 இருக்குது, நெக்ஸ்ட் மேக்ஸ் ரோயனுக்கு 2 இருக்குது. இந்த பேர் வேணால் இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ஜான் டியோன்ற பேர் எத்தனை பேர் வேணால் இங்கே இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரே ஐடி தான் இருக்கும். அதாவது இப்போ ஜான் டியோக்கு ஒரு ஐடி இருக்கும், அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் மைக் இருக்குது, ஜான் மைக்குக்கு வேற ஒரு ஐடி இருக்குது. ஸோ ஒரே ஐடி ரிப்பீட் ஆகாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிக் ஐடிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக் ஐடிஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எதுக்கெல்லாம் நான் யூனிக் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் ஐடிக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நான் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடி தான் இருக்கும், அதனால் இப்போ ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் டேபிளில் கோர்ஸ் ஐடியை வந்து நான் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போது கோர்ஸுன்றதும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐடி இருக்கும். ஸோ கோர்ஸ் நேம் வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆனால் ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல ப்ரைமரின்னு செட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இங்கே என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணும்போது, ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஐடி இருக்குதும். அதே நேரத்தில் ஒரே ஐடி ரிப்பீட் ஆகாது. ஐடிஸ் வந்து கோர்ஸ் நேம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அது ரிப்பீட் ஆகலாம், பட் ஐடின்றது யூனிக்காக இருக்கும். அதனால் இதெல்லாம் யூனிக்காக இருக்குதோ அந்த யூனிக் வேல்யூஸ்க்கு மட்டும் நான் ப்ரைமரி கீ அப்படின்றது செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் ஃபாரின் கீ? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரைமரி கீ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். யூனிக் வேல்யூஸ் ஒரு டேபிளில் இருக்கும்போது அந்த யூனிக் ரோ வந்து ப்ரைமரி கீ அப்படின்றது சொல்லும். ஸோ ஃபாரின் கீயில் என்னென்னா, இப்போ இங்கே மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே 3 டேபிள்ஸும் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜான் அப்படின்ற நேம், இந்த ஜான் டியோ அப்படின்ற நேம் நான் எடுத்தாலே செலக்ட் பண்ணி எடுக்கிறேன்னு வைங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஸோ ஜான் டியோன்னு எடுக்கும் போது எனக்கு இந்த டேபிளில் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடும். அதே நேரத்தில் எனக்கு இங்கே அந்த ஜான் டியோ என்ன கோர்ஸ் எடுத்திருக்காரு, எந்த டேட்டில் எடுத்திருக்காரு, கோர்ஸ் ஐடி என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வரணும்னா இந்த 3 டேபிள்ஸும் இன்டர் கனெக்டடாக இருந்தால் தான் எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த 3ம் தனித்தனி டேபிளாக இருந்தால் எனக்கு இந்த ஜான் டியோட எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரணும்னா அந்த ஜான் டியோன்ற பேர் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இந்த டேபிள்லேருந்து எனக்கு கிடச்சிடும். இந்த டேபிள்ஸ்லேருந்து எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? அந்த இடத்துல தான் வி ஹேவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபாரின் கீ. ஸோ இந்த ஃபாரின் கீ என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்குதா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியை இந்த தேர்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இருக்குல்ல, இதை வந்து ஃபாரின் கீயாக நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ஃபாரின் கீயானா, இப்போ இந்த டேபிளை கனெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான். ஸோ இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இருக்குதா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இருக்குது. அதே நேரத்தில் இந்த என்ரோல்மெண்ட் அப்படின்ற டேபிள்லையும் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து எனக்கு வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த டேபிளை கனெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ரெஃபரன்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியை எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் இதோட மீனிங். அண்ட் தென் செகண்ட் ஃபாரின் கீ என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கோர்ஸ் ஐடி அப்படின்ற எனக்கு ஒரு ஃபாரின் கீயை செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா திஸ் கோர்ஸ் ஐடி வில் ரெஃபரன்ஸ் திஸ் கோர்ஸ் ஐடி இன் தி டேபிள் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ஐடின்றது ஃபாரின் கீயாக செட் பண்ணியிருக்கேன், விச் ரெஃபரன்சஸ் கோர்ஸ் ஐடி அண்டர் கோர்சஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ டெஃபினிஷன் ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ ப்ரைமரி கீனா என்ன, அது ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். அதே நேரத்தில் ஃபாரின் கீனா எ காலம் ஆர் செட் ஆஃப் காலம்ஸ் இன் அ டேபிள் தட் ரெஃபர்ஸ் டு தி ப்ரைமரி கீ இன் அனதர் டேபிள் எஸ்டாப்ளிஷிங் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 டேபிள்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி கீன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளும் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ரைமரி கீ,
அதே நேரத்தில் இந்த லாஸ்ட் டேபிளில் பாருங்கள், கிளாஸ் ஐடி அப்படின்றது ஒரு ப்ரைமரி கீ. இப்போது இந்த டேபிளையும் இந்த கிளாஸஸ் அப்படின்ற டேபிளையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, கிளாஸ் ஐடி அப்படின்ற இந்த 2 ஃபாரின் கீஸ் தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி எது கனெக்ட் பண்ணுது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியை கனெக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த கிளாஸ் ஐடி வந்து இந்த டேபிளில் இருக்க இந்த கிளாஸ் ஐடியை கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, இட் ரெஃபர்ஸ் டு ப்ரைமரி கீ இன் அனதர் டேபிள். இன்னொரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணும், which establishes relationship between the two tables. ஸோ இந்த 2 டேபிளோட ரிலேஷன்ஷிப் இந்த 2 கீஸ் தான், அதாவது இந்த ஃபாரின் கீஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது தான் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இப்போ உங்களுக்கு ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ரைமரி கீனா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ யூனிக் ஐடென்டிஃபையர். அதே நேரத்தில் ஃபாரின் கீனா என்ன, இட் எஸ்டாப்ளிஷஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி அதர் டேபிள்ஸ். ஒரு டேபிளில் இருக்க இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயை அது வந்து இன்னொரு ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணும். அதுதான் இந்த ஃபாரின் கீ. ஸோ இப்போ கிளியராக ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்த இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட்டாபேஸ், ஜெண்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள், கோர்ஸ் அப்படின்ற டேபிளை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வந்து ப்ரைமரி கீ. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஐடின்றது ப்ரைமரி கீ, இந்த செகண்ட் டேபிளில் கோர்ஸ் ஐடி அப்படின்றது ப்ரைமரி கீ. ஸோ இந்த தேர்ட் டேபிளில் இந்த 2 ப்ரைமரி கீயும் எது ரெஃபர் பண்ணுது, இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி இருக்குது. ஸோ இது 2ம் ஃபாரின் கீ. இந்த டேபிள்ஸில் அது ப்ரைமரி கீயாக இருக்குது, பட் இந்த தேர்ட் டேபிளில் இது என்ன ஆகுதுன்னா ஃபாரின் கீயாக ஆக்ட் ஆகுது, விச் connects the other 2 tables. ஸோ இதுதான தான் இட் இஸ் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இப்போ 2 டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா SQL டேட்டா டைப்ஸ். ஸோ SQL என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கோடில் பார்த்தீங்கன்னா we have used this integer, auto increment, வேரியபிள் கேரக்டர்ஸ், டேட், இந்த மாதிரி நிறையா டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்ன டேட்டா டைப்ஸு, ஸோ SQL என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் நியூமரிக் டேட்டா டைப்ஸ், நியூமரிக்ஸ்லையும் இன்டீஜர்ஸ் 1 2 3 அப்படின்னு இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், அது பாயிண்ட்ஸ் வச்சிருக்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸும் இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ், டெசிமல்ஸ் வச்சதும், இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் லைக் SQL சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ், டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்குது. ஸோ கேரக்டர் 50 அப்படின்னு கூட போடலாம். இங்கே வேரியபிள் கேரக்டர் 50 அப்படின்னு போடுறேன். ஸோ இது 2க்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதுவும் கேரக்டர் தான் குறிக்குது, இதுவும் வேரியபிள் கேரக்டர் தான் குறிக்குது. இது என்ன வித்தியாசம்னா, இங்கே கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்தனா இது என்ன ஆகும்னா இந்த 50க்குரியதான ஸ்பேஸை எடுத்துக்கும். ஸோ ஸ்பேஸ் என்னன்னா இந்த 50 ஸ்பேஸஸை கன்சியூம் பண்ணிக்கும். அதே நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நேம் நான் ஸ்டோர் பண்ணுறேன். மேக்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுனா 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே என்ன எடுத்துக்கும்னா இந்த 50 கேரக்டர்ஸ்க்கான ஸ்பேஸையும் இங்கே எடுத்துக்கும். அதுதான் கேரக்டர். அதே நேரத்தில் இந்த வேரியபிள் கேரக்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ மேக்ஸ் அப்படின்றது இங்கே நான் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இந்த 3 அப்படின்ற ஸ்பேஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துக்கும். ஸோ இப்போது இது வந்து 50 ஸ்பேஸையும் எடுத்துக்கும். அதே நேரத்தில் இந்த வேரியபிள் கேரக்டரில் நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஸ்பேஸ் மட்டும் தான் இங்கே எடுத்துக்கும். ஸோ நம்ம ஸ்பேஸ் அதிகமாக அதை யூஸ் பண்ணாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் வி யூஸ் திஸ் வேரியபிள் கேரக்டர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டேட்டா டைப்ஸ். கேரக்டர் அப்படின்ற டேட்டா டைப்ஸும் இங்கே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வி ஹேவ் திஸ் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வி ஹேவ் திஸ் டேட். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், டேட் அப்படின்ற டேட்டா டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்கோமா, பர்த்டேக்கு டேட் கொடுத்துருக்கோம், அதே நேரத்தில் என்ரோல்மெண்ட்க்கு டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் டேட் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ளே வந்துடும். அதே நேரத்தில் வி ஹேவ் திஸ் டைம் ஸ்டாம்பும் கொடுத்துக்கலாம், பர்டிகுலர் டைம் ஸ்டாம்பும் இங்கே நம்ம லைக் மென்ஷன் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்டோர் பண்ணிக்கலாம் SQL. அதே நேரத்தில் வி ஹேவ் திஸ் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் JSON XML ஃபைல்ஸும் கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி JSON ஃபைல்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் XML ஃபைல்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் பர்டிகுலரி மணி அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பும் இருக்குது. ஸோ கரன்சிஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு கரன்சி வேல்யூஸ் இருக்குது, அதே நேரத்தில் யூஎஸ்க்குன்னா அவங்க டாலர் வேல்யூஸ், இந்த மாதிரி பர்டிகுலராக மணி டேட்டா டைப்பும் நம்ம SQL ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் data in SQL. And the next we have keywords அப்படின்றது பார்த்தோமா, இந்த இடத்துல create table, create database, use இதெல்லாம் கொடுத்தோம்ல, இதெல்லாம் என்னென்னா ஃபாரின் கீ, இதெல்லாம் என்னென்னா keywords. இந்த ப்ளூ கலரில் காமிக்கிறதுல இதெல்லாம் keywordsன்னு சொல்லுவோம். ஸோ we have multiple keywords இருக்குது, create, alter, drop. ஸோ இந்த மாதிரி நிறைய keywords நமக்கு இங்கே இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஆல்டர், ட்ராப், ட்ரான்கேட், ரீநேம், செலக்ட், இன்சர்ட், அப்டேட், delete. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரான்சாக்ஷன், கமிட், ரோல் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வி ஹேவ் திஸ் லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின். இது வந்து பெரிய கான்செப்ட். இது ஜாயின் தனியாக நமக்கு ஒரு செஷன் இருக்குது. அந்த இடத்துல இது லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் பற்றியெல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, மக்கப் பண்ணணும்னு இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு ஐடியா, பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒவ்வொரு கீவேர்டும் என்ன ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிரியேட் a நியூ டேட்டாபேஸ், டேபிள்ஸ் ஆர் அதர் டேட்டாபேஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல, கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம்ல, அந்த மாதிரி கிரியேட் இருக்கும், ஆல்டர், ட்ராப், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். கோ த்ரூ பண்ணும்போது SQL இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த கீவேர்டை பார்த்தால அது என்ன பண்ணுதுன்ற, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸி தான். கிரியேட் பண்ண போது, ஆல்டர் பண்ண போகிறோம், ட்ராப்னா டெலீட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் SQL ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இது ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நீங்கள் ஒன்றுனா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது அது என்ன ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த கோடு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏன் இந்த ஒவ்வொரு கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தோம், இது என்ன, ஃபர்ஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸும் கொடுத்தோம், டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கோம், அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். அண்ட் தென் யூஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் யூஸ் கொடுத்துருக்கோம், இங்கே மல்டிபிள் டேட்டாபேஸ் நேம்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் டேட்டாபேஸ் நேம்ஸ் வேண்டாம், எனக்கு பர்டிகுலர் ஒரு டேட்டாபேஸை நான் செலக்ட் பண்ணணும், அதை தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற சமயத்தில் வி யூஸ் திஸ் யூஸ் டேட்டாபேஸ், யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது. இதை செலக்ட் பண்ணி இப்போ இந்த டார்க் போல்டாக காமிக்குதா, லைக் டார்க்காக போல்டாக காமிக்கிறது இல்லை, அதுதான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் யூஸ் டேட்டாபேஸ். அண்ட் தென் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும், அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம். அண்ட் தென் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ப்ரைமரி கீ இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது ப்ரைமரி கீனா யூனிக் வேல்யூஸ். அண்ட் தென் அடுத்த டேபிளுக்கும் ஒரு ப்ரைமரி கீ எனக்கு இருக்குது. அண்ட் தென் தேர்ட் டேபிளுக்கும் எனக்கு ப்ரைமரி கீ இருக்குது. அண்ட் தென் இந்த மற்ற ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக என்னிட ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீன்னு தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, கோர்ஸ் ஐடின்னு இருக்குது. இது தான் மற்ற டேபிள்ஸில் இருக்கிற ப்ரைமரி கீஸ். ஸோ இந்த ப்ரைமரி கீஸை ரெஃபர் பண்ணுதில் மற்ற டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை இது ரெஃபரன்ஸ் பண்ணுது அண்ட் தென் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதனால் இட் இஸ் அ ஃபாரின் கீ. ஸோ ஒரு நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ப்ரைமரி கீயும் இருக்கும் ஒவ்வொரு டேபிளில். அதே நேரத்தில் யூ வில் ஹேவ் த ஃபாரின் கீ ஆஸ் வெல் டு செட் தி லைக் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த கோடு உங்களுக்கு எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம், இந்த ப்ராக்டிக்கலாக இந்த கோடு உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா எப்படி MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அண்ட் தென் அதில் ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட்டும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் தியரியும் பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணோம்ல, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம். அந்த டேட்டாபேஸை நீங்கள் உங்கள் லோக்கலில் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டைம் இல்லை, நீங்கள் மல்டிபிள் டைம் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ எரர்ஸ் ஃபஸ்ட் டைமாக கரெக்டாக வரணுன்றதுக்கு இல்லை, எரர்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹியூமன் நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம என்ன தான் படித்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவோம், நமக்கு எரர் வரும். ஒரு சின்ன கொமா மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அந்த காலானை மிஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்கெட்டை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸு நமக்கு வர்றது சகஜம் தான். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். அதனால் மிஸ்டேக்ஸ் வந்தால் பரவாயில்ல, யூ வில் லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக்ஸ். அதனால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த தியரியும் ஜஸ்ட் நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணுங்கள், கீபோர்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கீப் ஆன் ப்ராக்டிஸிங், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், கேப் விடாதீங்க. as we said earlier, ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா அந்த சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் அந்த ப்ராக்டிக்கலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வி ஹேவ் அன் டாஸ்க் ஆஸ் வெல் ஃபார் திஸ் கோர்ஸ். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி டாஸ்க் செஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க.
ஸோ பேசிக்ஸ் ஆஃப் SQL அண்ட் தென் SQL டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, MySQL இன்ஸ்டால் பண்ணி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாப்டரோட டாஸ்க். ஸோ இப்போது உங்களை டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண சொல்லலை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தியரியிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே 10 questions இருக்குது. ஸோ இந்த 10 questionலும் we have some important keywords. ஸோ இந்த 10 questionஸையும் நீங்கள் படித்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ இந்த 10 questionஸையும் படித்து இதை நீங்கள் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணணும். ஸோ திஸ் லைக் அன்லாக்ஸ் யுவர் ஆர்டிகுலேஷன் ட்ரைனிங். ஸோ நீங்கள் எப்படி ஆர்டிகுலேட் பண்ண போகிறீங்க, இன்கேஸ் ஒரு இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த கொஸ்டின்ஸை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த 10 questionஸையும் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஆன்சரை நீங்கள் டிக்டேட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பார்த்து எங்கேயும் இதை சீட் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களோட பெனிஃபிட்காக தான். ஸோ இது நீங்கள் எங்கேயும் பார்த்து லைக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களோட ஜூம் மீட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க, கேமரா ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ யூ ஷுட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா அண்ட் தென் ஒவ்வொரு கொஸ்டினை வாசித்ததுக்கப்புறமா அதோட ஆன்சரை நீங்கள் கேமரா பார்த்து பேச போகிறீங்க. ஸோ பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஜூம் மீட்டிங்கை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் மென்டாருக்கு வந்து உங்கள் ட்ரைவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மென்டாருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, இந்த 10 questionஸையும் நீங்கள் ப்ராப்பராக படித்து இதை ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சரை ஒரு வீடியோவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஜூம் மீட்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க அண்ட் தென் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைவில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் உங்கள் மென்டரை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அண்ட் ஆல் தி பெஸ்ட். So this is the chapter 2 of SQL course. So chapter 2 என்னன்னா inserting and selecting a data. ஸோ இதுக்கு முன்னாடி introduction of SQL பார்த்துருப்பீங்க and then chapter 1 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. and then chapter 1ல் நம்ம படித்ததெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ chapter 1ல் எப்படி MySQL நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம் and then எப்படி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் and then சின்ன ஒரு பார்ட் ஆஃப் தியரியும் பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to start with இன்சர்ட்டிங் டேட்டா. ஸோ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே காலம்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் அந்த காலம்ஸ்குள்ளே டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அண்ட் தென் செலக்டிங் டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணி பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது அப்படின்ற இந்த செலக்டிங் டேட்டாவை பார்க்கலாம். அண்ட் தென் இன்றைக்கும் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தியரி இருக்குது. ஸோ அந்த தியரியும் கவர் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பார்ட்டை இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் செஷனில் சொன்ன மாதிரி this session will also be less than 1 hour. So 1 hour கீழே தான் இருக்கும். It will be most probably within 20 to 40 minutes குள்ளே தான் இது இருக்கும். ஸோ லைக் 30-35 minutes தான் ஆவரேஜ் ஆன டைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் half an hour நாங்கள் என்ன டீச் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் half an hour நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த செஷனில் நீங்கள் படித்ததான ப்ராக்டிகல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 1 hour நீங்கள் தனியாக ஒதுக்கி நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் தென் டாஸ்க், ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ வித்தின் 1 hour இந்த செஷன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா you can explore this session's practicals. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have created the database. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கோர்சஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்ற 3 டேபிள்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஈச் டேபிளுக்குள்ளே என்னென்ன காலம் வேணுன்றதையும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபிக் காலம்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have the ஸ்டூடெண்ட்ஸ் டிபி டேட்டாபேஸ், அதுக்குள்ளே டேபிள்ஸ் இருக்குது. டேபிள்ஸ்குள்ளே we have கோர்சஸ், என்ரோல்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட we have this columns name as well. ஸோ இங்கே கோர்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா காலம்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு காலம்ஸும் இருக்குது, லைக் டேட்டாபேஸும் இருக்குது, காலம்ஸ் டேபிள்ஸும் இருக்குது, காலம்ஸும் இருக்குது. இப்போது இந்த டேட்டாஸ் நமக்கு வேணும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா we have this காலம்ஸ்குள்ளே நமக்கு இங்கே டேட்டா இருக்குது. ஸோ ஜான் டியோ, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை எப்படி நம்ம டேட்டாபேஸ்குள்ளே இன்சர்ட் பண்ண போகலாம், அதுதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது we are going to use this keyword insert into. ஸோ இந்த insert into என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த
டேபிள்ஸ்குள்ளே நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது கீவேர்டு என்னென்னா இன்சர்ட் இன்டூ. எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டேபிள்குள்ளே என்னென்ன இன்சர்ட் பண்ணணும்? இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இங்கே எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அது 1 2 3 4 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி நமக்கு தேவையில்லை. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா பர்த் டேட் கமா ஜெண்டர். ஸோ மேக் ஷூர் இது எல்லாமே எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். இங்கே டேபிள்ஸ்குள்ளே அந்த காலம் என்னென்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம்ஸில் இங்கே இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு எரர் இல்லாமல் வேல்யூஸ் என்டர் ஆகும். ஸோ இப்போது இன்சர்ட் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இந்த டேபிளோட நேம், அந்த டேபிளோட கொடுத்துட்டோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பர்த் டேட் அண்ட் ஜெண்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன என்டர் பண்ண போகிறோம்? வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் அப்படின்ற இந்த கீவேர்டு இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை 1 by 1 என்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ஜான். ஃபர்ஸ்ட் நேம் என்னது? ஜான். ஸோ எப்போதுமே ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கும்போது பைத்தானில் எப்படி ஸ்ட்ரிங்ஸ் கொடுப்பீங்க? டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்பீங்க, சிங்கிள் கோட்டை டபுள் கோட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங்ஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஜான் கமா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? லாஸ்ட் நேம். ஸோ இங்கே லாஸ்ட் நேம் டோய் கமா அண்ட் தென் பர்த் டேட் இருக்குது. ஸோ இந்த பர்த் டேட்டும் நீங்கள் கோட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஈவன் தோ இட் இஸ் அன் இன்டீஜர், நீங்கள் இந்த கோட்ஸ்குள்ளே தான் இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸும் கொடுக்கணும். ஸோ இந்த வேல்யூ என்ன? 2005-15. ஸோ 2000 May 15th the date of birth கமா லாஸ்ட் we have gender. ஸோ ஜெண்டர் என்னன்னா மே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have multiple வேல்யூஸ். நம்ம எல்லா வேல்யூஸும் இப்போ நான் என்டர் பண்ணால் நம்ம டைம் பார்த்தாது, அதனால் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ I have the values here. இதெல்லாம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நவ் இந்த லாஸ்ட் இருக்க இந்த கோலனை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர்னா, ஸோ இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா இங்கே இன்டூ காமிக்கும். ஸோ இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன தப்பு நடந்ததுன்னு இதுக்கு முன்னாடி கமா நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த கமா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த எரர் போயிடும். ஸோ இப்போ இதுனா இன்னொரு விஷயம், இந்த எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ என்டர் ஆச்சு. இப்போ நான் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு இன்டுமா காமிக்கும், இந்த க்ரீன் காமிக்காது, இன்டுமா காமிக்கும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காலமை நான் ஆட் பண்ணிட்டேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டேபிளை நான் ஆட் பண்ணிட்டேன். வாட் அபவுட் தி செகண்ட் டேபிள்? இப்போ செகண்ட் டேபிள் இங்கே ஆட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி லைக் அவுட்புட்டை பார்க்கன்றது லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கோர்சஸில் நான் வேல்யூஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக எகெயின் அதே மாதிரி தான். ஸோ சேம் இன்சர்ட் இன்டூ. ஸோ இதுக்குள்ளே என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்? எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன்னா கோர்சஸ். ஸோ கோர்சஸ் என்னோட ப்ராக்கெட்ஸை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே we have this கோர்ஸ் ஐடி நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால 1 2 3 4 அதுமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிக்கும். அதனால் கோர்ஸ் நேம் அண்ட் கிரெடிட்ஸை மட்டும் இங்கே கொடுக்குறேன். கோர்ஸ் நேம் கமா கிரெடிட்ஸ். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை கொடுத்துடலாம். வேல்யூஸ் இங்கே என்னென்ன இருக்குதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் கோர்ஸ் ஐடி நம்ம எடுத்துக்கல, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் 3 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைம் நம்ம மேனுவலாக கொடுத்துடலாம். மேத்தமேட்டிக்ஸ் கமா ஸோ மேத்தமேட்டிக்ஸ் கிரெடிட்ஸ் என்ன 3. ஸோ இந்த மாதிரி கமா கொடுத்து எவ்ரி வேல்யூஸ் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ மேனுவலாக எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும், அதனால் இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஐ ஹேவ் தி லாஸ்ட் வேல்யூஸ் as well. அது என்னென்னா இன்சர்ட் இன்டூ தேர்ட் டேபிள் என்னென்னா என்ரோல்மெண்ட். ஸோ என்ரோல்மெண்ட் அதோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது எனக்கு இங்கே சேம் அதே மாதிரி. எனக்கு இந்த என்ரோல்மெண்ட் ஐடி வேண்டாம், அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன், 1 2 3 இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஸோ அதனால எனக்கு இது வேண்டாம். அதே நேரத்தில் எனக்கு இங்கே என்னென்ன வேணும்னா ஐ நீட் திஸ் ஸ்டூடெண்ட் ஐடி, இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னா ஐ நீட் தி ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி அண்ட் என்ரோல்மெண்ட் டேட், இந்த 3 வேல்யூஸும் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி கமா
enrollment date. ஸோ இந்த 3 வேல்யூஸும் இங்கே நான் என்டர் பண்ண போகிறேன். அண்ட் தென் என்ன என்டர் பண்ண போகிறேன்னா ஆட் வேல்யூஸ். ஓகே, இப்போது இந்த வேல்யூஸும் இங்கே மேனுவலாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரியே தான், ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 1 2 இருக்குது. அண்ட் தென் இதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது 1 by 1 நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்தனா எனக்கு ரன் ஆயிரும். ஸோ இது எனக்கு ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு. ஸோ நவ் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே காலம்ஸும் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த காலம்ஸ்குள்ளே இன்சர்ட் இன்டூ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லா டேட்டாஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ட்டிங். இப்படி தான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்சர்ட் பண்ணதை எப்படி நம்ம அவுட்புட்டாக எடுத்து பார்க்கறது? we have an option called select இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது செலக்ட் பண்ணி நம்மளோட வேல்யூஸை நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். அதுக்கு we are going to use this select keyword. select. இப்போ நான் ஸ்டார்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டார்னா செலக்ட் ஆல்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நான் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் அந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட் டேபிள் கொடுக்காம ஜஸ்ட் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் எங்கேருந்து நான் செலக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தேன். இதை அப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு நான் இன்சர்ட் பண்ண எல்லா வேல்யூஸும் இங்கே எனக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் அப்படியே பாருங்கள் இங்கே நமக்கு இருக்கும். நம்ம என்னென்ன வேல்யூஸ் இங்கே என்டர் பண்ணமோ அந்த எல்லா வேல்யூஸும் இங்கே நமக்கு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போது செலக்ட் ஆல் ஸ்டார்னு கொடுத்தா ஆல் ஃப்ரம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? கோர்சஸையும் கொடுத்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு அதோட வேல்யூஸ் இங்கே எனக்கு வந்துடுச்சு. ஸோ மேக்ஸ் என்னென்ன டேட்டாஸ் நான் இன்புட்டில் கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்துச்சு. ஸோ இப்போது செலக்ட் ஆல் பார்த்துட்டோம். இந்த ஸ்டார் வச்சா எல்லாமே செலக்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சேம் மெத்தட் தான். செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வேணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எனக்கு வேணும். அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டேன். now I got the first name and last name. எனக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்கே எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணி அவுட்புட்டில் கொண்டு வரப்போம். ஸோ ஸ்டார் கொடுத்தா செலக்ட் ஆல், அதே நேரத்தில் செலக்ட்னு கொடுத்து செலக்ட் கீவேர்ட் கொடுத்து எந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணுமோ. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த என்ரோல்மெண்ட்டில் இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி வேணும் வைங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதே மாதிரி செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி from enrollment. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பேசிக் இங்கிலீஷ் தான் இதுலேயும் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான லாங்குவேஜ் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான். அது பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் செலக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் என்ரோல்மெண்ட் அப்படின்றது தான் இங்கே ஈஸியாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் லைக் இந்த SQL செலக்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் செலக்ட் பண்ணுறதுக்கான கோட் இது தான். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு இதோட அவுட்புட் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போது SQLல எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும், டேபிள்ஸ்குள்ளே எப்படி காலம்ஸ் க்ரியேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த காலம்ஸ்குள்ளே எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இன்சர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்சர்ட் பண்ணதை எப்படி அவுட்புட்டில் நம்ம செலக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ இது தான் பேசிக்கான இன்சர்ட் அண்ட் செலக்டிங் மெத்தட். ஸோ இது நம்ம சிம்பிளாக சின்ன ஒரு டேட்டாபேஸை பண்ணோம். இன்னும் டேட்டா செட்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த SQL வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டாஸ் மட்டும் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல. SQL நம்ம பர்பஸாக என்னென்னா அதிகமான ஹியூஜ் பிக் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த SQL யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நிறைய டேட்டாஸ் இருக்க போகுது. அதனால் இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பெரிய டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்காக சில விஷயங்களை பார்த்தோம்.
கொஞ்சம் தியரியும் நம்ம இப்போ படிச்சுக்கலாம். இந்த செஷனில் கொஞ்சம் தியரி இருக்குது, அந்த தியரியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்கியூவில் நமக்கு வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பண்ணோம்ல செலக்ட், இன்சர்ட், இந்த மாதிரி டெலிட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த 4 கேட்டகரியில் தான் அவங்க டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன் எஸ்கியூஎல் தேர் ஆர் 4 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஈச் சர்விங் எ டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 4 கேட்டகரிஸ்க்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த 4 கேட்டகரிஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் we have DDL, என்னென்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், and then data manipulation language, data control language, and data query language. ஸோ இந்த 4 லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have that data definition language, which is DLL. So data definition language statements are used to define the structure of a database, including creating, modifying, and deleting database objects like tables, index, and constraints. So the basically இங்கே பார்த்தீங்கன்னா we have this create and alter. ஸோ இந்த கிரியேட் டேபிள் அப்படின்ற ஒரு செஷன் பார்த்தோம்ல, கிரியேட் பண்ணோம், ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம், டேபிளை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ரேஷன் எங்கே நடக்குதுன்னா we have this data definition language. ஸோ இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இந்த செக்மெண்ட்ஸ் கீழே தான் இந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது, அதை ஆல்டர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, ஸோ டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த கேட்டகரி கீழே இருக்குதுன்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have this example as well. கிரியேட் டேபிள் நம்ம முன்னாடி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணியிருந்தோம். லைக் கிரியேட் டேட்டா பேஸ்னு கொடுத்துருந்தோம், கிரியேட் டேபிள்னு கொடுத்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் எந்த கேட்டகரி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, which is DDL, data definition language. And then we have next category, data manipulation language. So the data manipulation language என்னன்னா statements are used to manipulate the data within a database. So ஒரு database create பண்ணிட்டோம், அந்த databaseக்குள்ள இப்போ insert update, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா, அந்த கிரியேட் பண்ணுற அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் என்னென்ன வருதுன்னா இன்சர்ட் அண்ட் அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரில் என்ன பார்த்தோம், இன்சர்ட் அண்ட் செலக்ட் பார்த்தோமா, அந்த மாதிரி இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் ஆட்ஸ் நியூ ரெக்கார்ட்ஸ் டு டேபிள், அப்டேட் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் அண்ட் அப்டேட் போன்ற இந்த சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கேட்டகரி கீழே தான் வருது. மேனிப்புலேஷன் என்ன, அதை வந்து லைக் மாடிஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் இந்த செகண்ட் கேட்டகரி கீழே நமக்கு வருது. அண்ட் தென் we have third category, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு அது அர்த்தம் இருக்குது, கண்ட்ரோல் லாங்குவேஜ், கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ DCL ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வித் இன் அ டேட்டாபேஸ். ஸோ கிராண்ட், ரிவோக். கிராண்ட்னா ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் ப்ரிவிலேஜ் டு யூசர்ஸ் ஆர் ரோல்ஸ், ரிவோக் ரிமூவ் ஸ்பெசிஃபிக் ப்ரிவிலேஜ் ஃப்ரம் யூசர்ஸ் ஆர் ரோல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஆர்கனைசேஷனில் உங்களோட எல்லா பேமெண்ட் டீட்டெயில்ஸும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரியுமா? பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த சென்ஸ் உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஹெச்ஆர்ஸ்க்கும் எல்லா ஹெச்ஆர்ஸ்க்கும் அது தெரியணும் இல்லை. ஸோ பேமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு டீம் இருக்கும். ஸோ பேரோல் டீமுக்கு மட்டும்தான் அவங்களோட என்னென்ன சேலரி இருக்கும் அப்படிலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி பேரோல் டீமுக்கு மட்டும் நான் ஆக்சஸ், இந்த டேட்டாக்கான ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்ற டைமில் இந்த கிராண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரிவோக் அப்படின்ற ஒரு கீவேர்டு எதுக்குன்னா, இப்போது ஹெச்ஆர் டீம்லேயும் பேரோல் டீமுக்கு மட்டும்தான் எனக்கு அந்த ஆக்சஸ் வேணும், மற்ற டீம்ஸ் ஹெச்ஆருக்கெல்லாம் எனக்கு ஆக்சஸ் வேண்டாம் அப்படின்ற சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் அந்த ஆக்சஸை ரிவோக் பண்ணலாம், அதான் ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கீழே தான் நமக்கு வருது. ஸோ இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு கம்பெனி போகும்போது நம்ம புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி அங்கே டேட்டா பேஸ் இருக்கும், அதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம எதில் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் தென் திஸ் டேட்டா லைக் query லாங்குவேஜ். ஸோ இதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை அதனால தான் தனி செக்ஷனை நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெஃபினிஷனை பார்த்துங்க. பேசிக்காக இது என்னன்றது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு என்ன, ஒரு பெர்மிஷனை கிராண்ட் பண்ணுறதுக்கும் அந்த பெர்மிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் அந்த சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கீழே தான் நமக்கு வருது. அந்த நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன இருக்குது, டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கேட்டகரி தான். ஸோ இந்த கேட்டகரி கீழே DQL ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு query and retrieve data from the database. Select
இப்போ நம்ம செலக்ட்ன்ற ஒரு கீவேர்ட் பார்த்தோமா, ஸோ இன்சர்ட்ன்ற ஒரு கீவேர்ட் பார்த்தோம், லைக் கிரியேட் அப்படின்ற கீவேர்ட் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணி பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எல்லா அந்த வேல்யூஸும் அவுட்புட்டில் காமிக்கிறதுக்காக செலக்ட் ஆல், அதாவது ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கோடை நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செலக்ட் என்ன பண்ணும், ரிட்ரீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா. ஸோ ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஆல். இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவும் கொடுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி மட்டும் எனக்கு வேணும், இல்லை கோர்ஸ் ஐடி மட்டும் எனக்கு வேணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவும் கொடுத்து நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இது தான் திஸ் டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த 4 லைக் கேட்டகரிஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கீழே வரும். அண்ட் தென் வி ஹவ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது என்னன்னா, வி ஹவ் திஸ் டேட்டாவை லைக் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வி ஹேவ் இன் திஸ் இன் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அண்ட் வி ஹேவ் திஸ் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா யாருக்கு பர்மிஷன் இருக்கணும், யார் இதை பார்க்க முடியும், யார் பார்க்க முடியாது அப்படின்ற பெர்மிஷன்ஸை கொடுக்கறதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கீழே இருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் டேட்டா query லாங்குவேஜ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டாஸ் எனக்கு எடுத்து காமிக்கணும், ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் வி கேன் யூஸ் திஸ் செலக்ட் கீவேர்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் வி ஹேவ் திஸ் அண்டர் டேட்டா query லாங்குவேஜ். இப்போ வந்து 4 கேட்டகரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். And then we have the sequence of execution. So the sequence of execution என்னன்னா, நீங்கள் ஒரு இதை ரன் பண்ணுறீங்களா, ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு சில ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணி நீங்கள் SQL ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணும்போது அது என்ன ஆர்டரில் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இங்கே செலக்ட்னு இருக்குது, ஃப்ரம்னு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. செலக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் ஃப்ரம் செகண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு இருக்குது, ஃப்ரம்னு இருக்குது, வேர்ன்னு இருக்குது. ஸோ இது 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஃபர்ஸ்ட் செலக்ட் ஒர்க் ஆகும், அண்ட் ஃப்ரம் ஒர்க் ஆகும், அண்ட் தென் வேர் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். பட் சீக்வன்ஸ் அப்படி இல்லை. SQL எப்படி ரன் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அப்படி தான் ரன் ஆகும். சரி, எப்படி நம்ம கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தான் ரன் ஆகும். ஃப்ரம்ல என்னன்னா, இட் ஸ்பெசிஃபைஸ் தி டேட்டா சோர்ஸ். ஸோ எந்த இடத்துலேருந்து இந்த டேட்டா வரப்போகுது அப்படின்ற இந்த ஃப்ரம் அந்த கீவேர்டு தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அதுதான் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் என்ன ரன் ஆகுனா, வேர்னா ஃபில்டர்ஸ் ரோஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். நம்ம சில கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, எங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வரணும், டேட்டா ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம்ல, அந்த கண்டிஷன்ஸ் தான் திஸ் வேர். அதுக்கப்புறம் வி ஹேவ் திஸ் குரூப் பை. குரூப்ஸ் ரோ இன்டு சப்செட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் ஃபார் அக்ரிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா செட்னா எல்லா ரோஸையும் ஒன்றா எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்றது கொடுக்க மாட்டோம். நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துருப்போம். இந்த டேபிளில் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வரணும், அதுக்கப்புறம் எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும், அண்ட் தென் ஜெண்டர் வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் கொடுத்துருப்போம். ஸோ தனித்தனியாக எடுத்துகிட்டு வராது. ஸோ குரூப் பண்ணும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து குரூப் பண்ணி தான் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி குரூப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வி ஹேவ் திஸ் குரூப் பை. ஸோ அதுதான் தேர்ட் லெவல் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஹேவிங் filters groups into groups created by group by based on a condition. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து தான் லைக் ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு கமெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பை பண்ணோம், அதுக்கப்புறம் ஹேவிங். ஸோ இந்த ஹேவிங்கும் வந்து இந்த வேர் மாதிரி தான். ஸோ இந்த வேர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வேறும் ஃபில்டர் தான் பண்ணும். எங்கேருந்து லைக் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற ஒரு ஃபில்ட்ரேஷன் தான் அங்கே நடக்கும். ஸோ இந்த குரூப் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன் தான் திஸ் ஹேவிங். ஸோ இட் ஃபில்டர்ஸ் குரூப்ஸ் கிரியேட்டட் பை குரூப் பை பேஸ்ட் ஆன கண்டிஷன். ஸோ இந்த குரூப்ஸை இது ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். அதுதான் இந்த ஹேவிங். அண்ட் தென் வி ஹேவ் செலக்ட் ஸ்பெசிஃபிக் காலம் கால்குலேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆர் அக்ரிகேட்டட் வேல்யூஸ் ஃப்ரம் தி அவுட்புட். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இப்போ பேசிக்காக செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தோம். இதுலேயே நம்ம சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். வி ஹேவ் திஸ் அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சம் இருக்குது, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ். இந்த மாதிரி சில அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமா கூடி நம்ம ஒரு கண்டிஷனாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் we have this select keyword. and then we have this order by. என்ன, அசெண்டிங்கில் கொடுக்கணுமா, டிசெண்டிங்கில் கொடுக்கணுமா, என்ன ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்ற சார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் we have this order by. and then we have limit. ஸோ இந்த லிமிட் என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் ரோ வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் we have this limit. ஸோ ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்கும் போது அது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்ற சீக்வன்ஸ் தான் இது. ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங், செலக்ட், ஆர்டர் பை, லிமிட். ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் தான் நம்ம எப்படி கமெண்ட் கொடுத்தாலும், எப்படி கோடு நம்ம கொடுத்தாலும் ரன் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக் தான். இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதனால்
ஸோ இந்த சீக்வன்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது இன்னும் எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் we get hungry, so order lunch. ஸோ ஃபர்ஸ்ட் we get hungry, so order lunch. ஸோ இது தான் ஒரு அந்த சீக்வன்ஸோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்னா எஃப்னா ஃப்ரம், செகண்ட் வந்து டபிள்யூ இருக்குது, ஸோ டபிள்யூனா வேர், தேர்ட் we have கெட்டுக்கு group by, fourth we have hungry H having, soக்கு S select, and then orderக்கு O order by, and then lunchக்கு we have limit L. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த சீக்வன்ஸை அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் we have இதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸை பார்த்தோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா we have this alter and update இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு சிமிலரான மீனிங் கொடுக்கறதான ஒரு கீவேர்ட்ஸ் தான். ஸோ ஆல்டர் பண்ணாலும் ஆல்டர் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம், அப்டேட்னா அதே மாதிரி தான் நம்ம டேபிளை மாடிஃபை பண்ணி வேறு ஒரு இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் இது ரெண்டுக்கும் தனித்தனி பர்பஸ் இருக்குது. அதனால தான் கீவேர்ட்ஸ் நிறைய இருந்தாலும் அதை உங்களுக்கு அதோட கீவேர்டை பார்த்தாலே இது என்ன பர்பஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சில இந்த மாதிரி ஆல்டர் அப்டேட் இந்த மாதிரி சில விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்டருக்கு என்ன, மாடிஃபை தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேபிள். அதே நேரத்தில் அப்டேட்னா என்ன, ரெண்டுமே மாடிஃபை தான் பண்ண போகுது. அப்டேட்டும் மாடிஃபை தி டேட்டா இந்த டேபிள், ரெண்டுமே மாடிஃபை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான், அப்படின்ற ஒரு பர்பஸ் தான். ஆனால் இதில் என்ன பண்ணலாம், மாடிஃபை அது டேபிளோட ஸ்ட்ரக்சரையே கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆல்டர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த டேபிளில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நான் மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்டேட் அப்படின்ற கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட் அஃபெக்ட்ஸ் காலம்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் டேபிள் ஸ்கீமா. பட் அப்டேட் அஃபெக்ட்ஸ் ரோஸ், த ஆக்சுவல் டேட்டாவை மட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். இதோட யூசேஜ் அங்கே டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில், அதே நேரத்தில் அப்டேட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், ஆனாலும் சின்ன சின்ன பர்பஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் இதில் கன்ஃபியூஸ் நீங்கள் ஆகிடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செகண்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம்னா, இன்சர்ட்டிங் டேட்டா, ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் எப்படி ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்மால் பார்ட் ஆஃப் தியரியும் பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் சாப்டரில் நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எப்படி ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, சார்ட் பண்ணுறது, அண்ட் தென் சில தியரியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் ஒரு மாதிரி கண்டினியூஷன் தான் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் செகண்ட் சாப்டர். அதனால் இந்த ப்ராக்டிக்கல்லாம் நீங்கள் மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த மாதிரி பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு நல்லா புரியணும்னா ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் திருப்பி மல்டிபிள் டைம் என்ன சொன்னால் நிறைய டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான், உங்களுக்கு தெளிவாக புரியணும், ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் டைப் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணும்போது சில எரர்ஸ் வரும். எரர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதை டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை திஸ் செட் வில் மீட் அகெயின் இன் த தேர்ட் சாப்டர். அன்டில் தென் பாய். Hi everyone, welcome back and this is your task for chapter 2. So இது வரைக்கும் நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கோட டாஸ்க். ஸோ ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் கிடையாது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் இந்த டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் என்னென்னா கிரியேட்டிங் டேட்டாபேஸ். ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் கிளியராக கொடுத்துருப்போம், அதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் அதில் காலம்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறீங்க, டேபிளுக்குள்ளே காலம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் அதோட வேல்யூஸும் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ரொம்பவே சிம்பிளான ஒரு டாஸ்க் தான்.
ஸோ நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், அதோட இந்த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதோட என்னென்ன டேபிள்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ணணும், ஸோ இதெல்லாமே கிளியராகவே ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே, செகண்ட் டாஸ்க்லேயே. ஸோ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது தான். ஸோ ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், என்னென்ன வேல்யூஸ், என்னென்ன டேபிள்ஸ் கொடுக்கணும், என்னென்ன காலம்ஸ் கொடுக்கணும், என்னென்ன வேல்யூஸ் உள்ளே கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து நீங்கள் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி, ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி நீங்கள் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி. கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை இந்த ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு அப்புறமா இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ஒரு டாஸ்க். நீங்கள் இதுக்கு அப்புறமா இன்னும் சில டேட்டாபேஸில் நீங்கள் ஆன் யுவர் ஓன் நீங்கள் க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா, ஸோ நீங்கள் MySQL தான் நீங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுவீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களோட SQL ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் .SQL ஃபைல் SQL இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்பெக்டிவ் கூகுள் டிரைவோட ஃபோல்டரில் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா டாஸ்க் நீங்கள் வேறு கோர்ஸ்லலாம் நிறைய டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட டிரைவில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கூகுள் டிரைவை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பர்டிகுலர் சாப்டரோட ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபைல் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மென்டரை நீங்கள் நோட்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ இது மேண்டட்ரியான டாஸ்க் தான். இந்த டாஸ்க் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் கிளியராக இந்த ஃபைலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்து இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ திஸ் இஸ் our third chapter. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் we have an introduction, SQL introduction, கோச் ஜான் எடுத்திருப்பார். அண்ட் தென் chapter 1 with some practicals and chapter 2 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம ப்ராக்டிக்கலும் பார்த்தோம், சம் தியரியும் பார்த்துருப்போம். ஸோ தியரியில் நம்ம படித்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ப்ராக்டிகல்ஸும் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ 2 டாஸ்க் நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருப்பீங்க. ஸோ ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அதில் எப்படி வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் செலக்ட் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதும் பார்த்தோம். ஸோ பேசிக்காக ஒரு சின்ன செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் we are going to look into DQL and DML operations. ஸோ அஜந்தா பாருங்கள், we have this chapter 3 DQL and DML operations. ஸோ இந்த DML operations ஆல்ரெடி நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். இந்த இன்சர்ட் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த DML அப்படின்ற கேட்டகரிக்கு தான் வரும். ஸோ இங்கே பர்டிகுலராக DQL தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது அதிகமாக நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த DQL தான், டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் நிறையா ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜர் வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ அந்த சேல்ஸ் டேட்டாவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன டேட்டா செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஒரு சின்ன டேட்டா, ஸ்டூடெண்ட் டேட்டா ஆர் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டா, இந்த மாதிரி சின்ன டேட்டாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆர்கனைசேஷனில் இட் வில் பி லைக் ஹியூஜ் பிக் டேட்டாவாக இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ எல்லா டேட்டாவும் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கு என்னென்ன அவுட்புட் என்ன, எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டேட்டாஸை எடுத்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் மேனேஜர் கேட்குறாரு, பர்டிகுலர் ப்ராடக்டோட எனக்கு டேட்டா வேணும். ஸோ இந்த டேட்டா எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அண்ட் தென் எந்த கேட்டகரியில், ஒரு ப்ராடக்ட்னா அமேசானே எடுத்துக்கோங்க, நிறைய கேட்டகரிஸில் தான் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணாங்க. ஸோ எந்த கேட்டகரி எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்குது, ஸோ எவ்வளோ மார்ஜின் இருக்குது, அண்ட் தென் எவ்வளோ ப்ரைஸ் சேல் ஆகிருக்குது, எந்த கேட்டகரிஸ் எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல் ஆகுது, இந்த மாதிரி எந்த சீசனில் சேல் ஆகுது, நிறைய கேட்டகரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் கேட்டகரிஸ் கண்டிஷன் சொல்லி எனக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் செலக்ட் ஆல்னு கொடுத்து டேட்டாஸ் எடுத்து வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா டேட்டாஸும் நமக்கு தேவையில்லை, கேட்டகரிஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த DQL ஆப்ரேஷன்ஸ், இந்த கேட்டகரி கீழே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை எடுக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில்
லைக் நம்ம எல்லாமே பண்ண முடியாது, எல்லா லைக் ஆப்ரேஷன்ஸும் ஒரே வீடியோவில் நம்ம கற்றுக்க முடியாது. பட் முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி கண்டிஷன்ஸ் கொடுத்து எப்படி சார்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி திஸ் செஷன் வில் ஆல்சோ பி லெஸ் தென் 1 hour. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் எப்போதுமே லெஸ் தென் 1 hour, லைக் 30-35 minutes தான் ஆவரேஜ் டைமிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லைக் லைவ் கிளாஸஸ் நாங்கள் எடுக்கும் போது இட் வில் பி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அண்ட் தென் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது டைமிங் அங்கே எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ லைவ் செஷன்ஸில் இட் வில் பி மோர் தென் 1 hour, 1 hourக்கு மேலேயே ஒரு செஷன் போகும். பட் இங்கே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் எடுத்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கான்டென்ட்டை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே எடுக்கிறனால we can complete it within like 30-35 minutes. இது ஆவரேஜ் டைம், இதுக்குள்ளே ஒரு செஷனை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் லைக் 45 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையான ஒரு செஷனுக்கு தேவையான கான்டென்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் இட் இஸ் லெஸ் தென் 1 hour. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் இங்கே பிளான் பண்ணியிருப்பீங்க, உங்கள் டைமிங் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக தியரி ப்ராக்டிக்கல் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கும் இந்த செஷன்லையும் அதே மாதிரி இந்த செஷனை நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. லைக் 20-25 minutes 30 minutesக்குள்ளேயே இந்த செஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா ஜஸ்ட் we are going to look into DQL and DML operations. ஸோ DML operations ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த DQL மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இட் வில் பி லெஸ் தேன் லைக் 30 minutes தான் இருக்கும் இந்த செஷனில். 30 minutes தான் உங்களோட இந்த செஷனை நீங்கள் பார்த்துருங்க. தியரி ப்ராக்டிகல்ஸ் இங்கே பண்ணுறது எக்ஸாம்ஸை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் 30 minutes அலோட் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ் ப்ராக்டிகல்ஸ், அண்ட் தென் அதுக்கப்புறமா டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதனால தான் இட் இஸ் லெஸ் தேன் 1 hour. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் இன்டு தி chapter 3 DQL and DML operations. So in the third chapter, we are going to look into DQL and DML operations. So first, DML operation என்ன, இது ஆல்ரெடி நம்ம இந்த DML operation பண்ணிட்டோம். ஏன்னா DML statements are used to manipulate the data within a database. நம்ம ஆல்ரெடி ஒரு database create பண்ணி அந்த create பண்ண databaseல சில வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணோம்ல. ஸோ இந்த இன்சர்ட் பண்ணுற இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த DML, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கீழே தான், இந்த கேட்டகரி கீழே தான் அது வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம், அப்டேட் நம்ம பண்ணதில்லை. அது வேணால் இந்த நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் at last நம்ம இந்த அப்டேட்டும் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது DQL, which is data query language. So data query language statements are used to query and retrieve data from the database. So இந்த select அப்படின்றது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி select from students, select from courses, select from enrollment அப்படின்ற இந்த பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். பட் இன்னும் சில அட்வான்ஸான ஆப்ரேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் பார்த்தோம்ல, வேர் ஃப்ரம், ஸோ இந்த குரூப் பாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த DQL கற்றுக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ப்ரீவியஸ் செஷனோட டாஸ்க். இந்த டேட்டாபேஸ் தான், இந்த டேட்டாபேஸை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் இந்த டேட்டாபேஸை வச்சு தான் நம்ம இப்போ இந்த DQL கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணனால தான் இங்கே லைக் போர்டில் காமிக்குது. அண்ட் தென் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன டேபிள்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் லைன்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஆஃபீஸஸ், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், and then order details, payments. ஸோ இதெல்லாம் தான் டேபிள்ஸ். அண்ட் தென் ஈச் டேபிள்குள்ளே நம்ம வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த டேட்டாபேஸோட இந்த டேட்டாஸ்லாம் நான் இந்த செஷன் கீழே கொடுத்துருப்போம். அண்ட் தென் இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்படின்ற கீவேர்ட் பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், செலக்ட் பண்ணி சில விஷயங்களை பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ ஸ்டார்ன்றது மீனிங் செலக்ட் ஆல் அப்படின்ற மீனிங் தான். இப்போ ப்ராடக்ட் அப்படின்ற டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ PRO ப்ராடக்ட். இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். ஹேவ் அ ப்ராப்ளம் ஹியர். ஸோ ஆல்வேஸ் ஸ்பெல்லிங்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் இப்போ அதை ரன் பண்ணனா ஐ ஹேவ் தி ப்ராடக்ட்ஸ் டேபிள். ஸோ ப்ராடக்ட்ஸ் டேபிள் எனக்கு அந்த டேட்டாஸோட எல்லா வேல்யூஸும் எனக்கு வந்துருச்சு, ரிட்ரைவ் ஆகி வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி DQL. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ் எது கீழே வருது, DQL அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே தான் வருது. ஸோ திஸ் இஸ் சிம்பிள், ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோம். இப்போது இதே நேரத்தில் we have to select star from office. CS ஆஃபீஸ் அப்படின்ற இந்த டேபிள் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன்.
அண்ட் தென் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னா இது எனக்கு ரன் ஆயிரும். ஸோ எனக்கு இந்த வேல்யூஸும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருக்க எனக்கு எல்லா டேபிள்ஸும் எனக்கு எல்லா டேபிள்ஸ் வேண்டாம், எனக்கு பர்டிகுலர் டேபிள்ஸ் மட்டும் எனக்கு வேணும். செலக்ட் ஆல்னு கொடுக்காம சில டேபிள்ஸை மட்டும் நான் கொண்டு வரேன். அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா செலக்ட், இப்போ இந்த ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராடக்ட் கோட் எனக்கு வேண்டாம், இட் இஸ் அ ப்ரைமரி கீ, ஏன்னா இது 1 2 3 அப்படின்றது தான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் லைன், select from product name. ஸோ இப்போது இங்கே என்னென்ன இருக்குன்னா எனக்கு ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் ஸ்கேல், ப்ராடக்ட் ஓகே லைன், ப்ராடக்ட் ஸ்கேல், ப்ராடக்ட் வெண்டர், அண்ட் தென் எனக்கு பை ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு பை ப்ரைஸ் அண்ட் தென் எம்எஸ்ஆர்பி இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும். ஆல்ரெடி ஃப்ரம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ செலக்ட், சின்டாக்ஸ் கரெக்டாக போடணும், செலக்ட் இந்த ஐட்டம்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருக்க இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இந்த என்டையர் இந்த எல்லா காலம்ஸும் எனக்கு வேண்டாம், இந்த பர்டிகுலர் நான் என்டர் பண்ணியிருக்க இந்த காலம்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்படின்ற சமயத்தில் we can use this. இதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணிக்கிறேன். have the only selected informations here. ஸோ இந்த மாதிரி செலக்டட் இன்ஃபர்மேஷனும் நம்ம ரிட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் we have next thing. இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட், இதே இந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கிறேன், ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் கூட கொடுக்க போகிறேன், வேர். ஸோ இந்த வேர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த வேர் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து பை ப்ரைஸ் எனக்கு என்ன இருக்கணும், இந்த பை ப்ரைஸ் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா கொடுக்குறேன், ஷுட் பி கிரேட்டர் தென் 80. ஸோ இப்போ இங்கே ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா எனக்கு என்னென்ன இருக்குது, ஸோ இங்கே பை ப்ரைஸ் இருக்குதா, ஸோ இங்கே கிளியராக இல்லை, நான் மேலே காமிச்சிட்றேன். ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் பை ப்ரைஸ். ஸோ பை ப்ரைஸ் வந்து எனக்கு டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த பை ப்ரைஸை மட்டும் எடுத்தோம்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வரும்ல, ப்ரைஸ் வேல்யூஸ் வரும். ஸோ ப்ரைஸ் வேல்யூஸ் எனக்கு எது இருக்குன்னா 80க்கு மேலே இருக்கிறது மட்டும் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த தெளிவாக அந்த சின்டாக்ஸை பாருங்கள், செலக்ட்னு கொடுக்குறேன், செலக்ட்னு கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் கீழே இருக்க எல்லா காலம்ஸ் கொடுக்கல, எனக்கு என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த காலம்ஸில் எங்கேருந்து எடுக்கணும், ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இந்த காலம்ஸ் எல்லாம் வேணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வேர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்து பை ப்ரைஸ், அதாவது இந்த பை ப்ரைஸ் இருக்குல்ல, இது ஒரு ஃபில்ட்ரேஷன், இந்த வேர் அப்படின்ற ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான். பை ப்ரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 80. இந்த வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் எனக்கு இந்த வேல்யூஸில் இருக்க இந்த காலமில் இருக்க வேல்யூஸை மட்டும் எனக்கு ரிட்ரைவ் பண்ண அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இந்த பை ப்ரைஸ் 80க்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், எதுலேருந்து செலக்ட் பண்ணணும், எனக்கு என்னென்ன வேணும், செலக்ட்ன்ற கீவேர்டு கொடுத்து எனக்கு என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸை மட்டும் கொடுத்துக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக காலம்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் எங்கேருந்து எனக்கு அந்த இந்த காலம்ஸ் வேணும், அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து எனக்கு வேணும். அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு கண்டிஷன் கூட இருக்குது, வேர் அப்படின்ற இது ஒரு ஃபில்ட்ரேஷன் கீவேர்டு, இது ஃபில்டர் பண்ணும். வேர் அப்படின்ற கீவேர்டு கொடுத்து பை ப்ரைஸ், இங்கே பை ப்ரைஸ் இருக்குது, இது ஒரு ஒன் ஆஃப் தி காலம்ஸ் தான். அந்த காலம்ஸ்குள்ளே இருக்கிற எனக்கு ப்ரைஸஸ் வந்து 80க்கு மேலே இருக்க ப்ரைஸஸ் மட்டும் எனக்கு வேணும், அது கீழே இருக்க ப்ரைஸஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற கண்டிஷனும் இங்கே கொடுத்து நான் என்டர் கொடுக்கும்போது ஐ ஹாவ் திஸ் டேபிள். ஸோ இந்த டேபிளில் 80க்கு மேலே இருக்கிற இந்த ப்ரைஸஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதே கண்டிஷன்ஸ் நம்ம மாற்றி கூடி போட்டுக்கலாம். ஸோ இதே நான் செலக்ட் பண்ணி இங்கே போட்டு இப்போ எம்எஸ்ஆர்பி இதை கொடுக்குறேன்னா, இது எம்எஸ்ஆர்பி இந்த வேல்யூஸ் இருக்குதா, எனக்கு எம்எஸ்ஆர்பி ஷுட் பி இப்போ லெஸ் தென் கொடுத்துக்குறேன். ஸோ இப்போது இதை ரன் பண்ணலாம், எனக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணலாம்னா எனக்கு அடுத்த சீக்வன்ஸும் ஒழுங்காக எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஐ ஹேவ் தி டேபிள். ஸோ இந்த எம்எஸ்ஆர்பி
அந்த 80க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ எம்எஸ்ஆர்பி 80 கீழே அந்த தான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். எம்எஸ்ஆர்பி ஷுட் பி லெஸ் தேன் 80, அந்த லெஸ் தேன் 80 வேல்யூ மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம். ஸோ இப்போது செலக்ட் என்னன்றதை பார்த்துட்டோம், ஃப்ரம் அப்படின்ற கீவேர்டையும் பார்த்துட்டோம், வேர் அப்படின்ற கீவேர்டையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு கண்டிஷன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம், வேர்னு கொடுத்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதே இடத்துல மல்டிபிள் கண்டிஷனும் கொடுக்கலாம். அது எப்படி? ஸோ ஃபஸ்ட் இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட், அது என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து தான் எனக்கு அந்த வேல்யூஸ் வேணும். வேர் எம்எஸ்ஆர்பி இஸ் லெஸ் தேன் 80 அந்த கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, இன்னொரு கண்டிஷன் கூட எனக்கு வேணும். அண்ட் அந்த கண்டிஷன் என்னென்னா ப்ராடக்ட் லைன் அப்படின்ற இந்த டேபிள் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் லைன் ஷுட் பி, ஸோ ப்ராடக்ட் லைன் இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் லைனில் எனக்கு என்ன இருக்குது? கிளாசிக் கார்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், பிளேன்ஸ், ஷிப்ஸ், ட்ரெயின்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ எனக்கு கிளாசிக் கார்ஸ் மட்டும் வேணும் அப்படின்ற இந்த கண்டிஷனும் இங்கே கொடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் லைன் இஸ் ஈக்குவல் டு கிளாசிக் கார்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை இங்கே நான் கொடுக்குறேன். வேணும்னா இந்த லைக் கண்டிஷனை இங்கே 200 கொடுத்துட்றேன். ஷுட் பி லெஸ் தேன் 200 அண்ட் ப்ராடக்ட் லைன் ஷுட் பி கிளாசிக் கார்ஸ். ரெண்டு கண்டிஷனை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன் எந்தெந்த காலம் எனக்கு வேணும், அதே நேரத்தில் எந்த டேபிள்லேருந்து எனக்கு வேணும், அண்ட் தென் வேர்னு கொடுத்து ரெண்டு கண்டிஷனை இங்கே ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபில்டர் பண்ணி இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆன வேல்யூஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர்பி 200 கீழே இருக்கிற டேட்டாஸ் மட்டும் வந்திருக்குது. அதே நேரத்தில் கிளாசிக் கார்ஸ் ப்ராடக்ட் லைனில் கிளாசிக் கார்ஸ் இப்படின்ற மட்டும் இந்த டேட்டாஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா பேஸில் உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் ரிட்ரைவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். செலக்ட், ஃப்ரம், வேர் அண்ட் தென் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கீவேர்ட் எந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க. அதனால தான் இந்த கீவேர்ட்ஸ் வந்து திருப்பி கோ த்ரூ பண்ணுங்க நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கீவேர்ட்ஸோட பர்பஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் சில கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வி ஹேவ் சம்திங் கால் ஆர்டர் பை. ஆர்டர் பை எதுக்கு? ஒரு ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஷார்ட் பண்ணுறதுக்காக ஐ ஹேவ் தி ஆர்டர் பை இந்த கீவேர்டு இருக்குது. ஸோ ஆர்டர் பை நான் எதை வச்சு ஆர்டர் பண்ணுறேன்? பை ப்ரைஸ் வச்சு நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரைஸில் இருக்கோ அதை வச்சு நான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் தென் I'll run this. ஸோ இப்போது இந்த ஷார்ட் பண்ணியிருக்க பை ப்ரைஸ் வந்து லைக் 32.59 அண்ட் தென் 35, 40, 47, 48 இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் இது வந்து ஷார்ட் ஆகி எனக்கு இங்கே வந்திருக்குது. ஸோ இன்னும் பர்டிகுலராக அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டராக வேணால் கொடுக்கலாம். ஸோ எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் நான் பர்டிகுலராக கொடுத்தாலும் அந்த ஆர்டரில் எனக்கு இந்த வேல்யூஸ் வரும். இப்போது இதே செலக்ட் பண்ணி இங்கே ப்ரைஸ் பைன்னு கொடுத்து டிசெண்டிங் ஆர்டர் பர்டிகுலர் டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுறேன். ஐ ஹேவ் தி டிசெண்டிங் ஆர்டர் வேல்யூ. ஸோ இங்கே நான் உங்களுக்கு தப்பாக டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்த செகண்ட் இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு பர்டிகுலராக டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு பை ப்ரைஸில் எனக்கு வேல்யூஸ் இங்கே வந்திருக்குது. ஸோ லார்ஜர் டு ஸ்மாலர் நம்பர். இப்போது எப்படி செலக்ட் ஒர்க் ஆகுது, எப்படி ஃப்ரம் ஒர்க் ஆகுது, எப்படி ஆர்டர் பை ஒர்க் ஆகுது, அண்ட் தென் எப்படி வேர் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரே டேட்டா தான் எடுத்துருக்கேன். ஏன்னா அது ஈஸியாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கல. நான் இங்கே மேலே போய் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணிட்டு வரணும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நான் இங்கே ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது எவ்ரி லைன் ஆஃப் கோட் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் தான் அது இன்னும் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஸோ இப்போ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் அப்படி காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா we have something called limit அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு இப்போ என்டையர் இந்த மாதிரி எனக்கு எத்தனை ரோஸ் இங்கே வந்துருக்குது? ஐ ஹவ் மல்டிபிள் ரோஸ் இயர். எனக்கு இங்கே 5 ரோஸ் மட்டும்தான் வேணும். ஸோ கொடுத்து லிமிட் அப்படின்னு கொடுத்து எனக்கு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 5 ரோஸ்க்குள்ளே லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்றது கொடுத்து இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ என்னாச்சுன்னா எனக்கு 5 ரோஸ் மட்டும் லிமிட் ஆகி எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செலக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் எங்கேருந்து என்னென்ன காலம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காலம்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அது எங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் அதை ஆர்டர் பண்ணோம், சார்ட் பண்ணியிருக்கோம். பை ப்ரைஸ் வச்சு அதை சார்ட் பண்ணி அதுவும் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் லிமிட்டுன்ற கீவேர்ட் கொடுத்து அது 5 ரோஸுக்குள்ளே எனக்கு லிமிட் பண்ணணும். எனக்கு என்டையர் டேட்டாஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு டாப் 5 இருக்கிற லிஸ்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற சமயத்தில் we use this limit 5. ஸோ இதை ரன் பண்ணும்போது I have this only 5 values here. ஸோ 1 2 3 4 5 வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸை DQL ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாவோ டேட்டா சயின்டிஸ்ட்டாவோ இந்த DQL நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் போய் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு தே வில் ஹேவ் லைக் பிக் டேட்டாஸ், ஆல்ரெடி பெரிய பெரிய டேட்டா செட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த டேட்டா செட்ஸில் நீங்கள் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, ஆர்எல்ஸ் அந்த டேட்டாஸை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்லாம் ஜெனரேட் பண்ணணும். ஸோ லைக் ப்ரீவியஸ் எக்ஸல் கோர்ஸில் எப்படி நம்ம டேட்டா விசுவலைசேஷன்லாம் பண்ணலான்ற பார்த்தோம். ஸோ இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு இன்சைட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில ரிட்ரிவல் ஆப்ரேஷன்ஸாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுவும் என்ன கேட்டகரி கீழே இருக்குது, DQL டேட்டா குவெரி லாங்குவேஜ் கேட்டகரி கீழே தான் இந்த ஆப்ரேஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் இன் யுவர் ஒர்க். அண்ட் தென் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இங்கே போய் டேட்டா ஜஸ்ட் டெலிட் ஸ்கீமான்னு கொடுத்தாலும் இந்த டேட்டா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இங்கே இந்த ட்ராப் நவ் கொடுத்தா உடனே டெலீட் ஆயிரும். இங்கே ரிவ்யூ SQL இருக்குது. ஸோ இது தான் அதோட கோட். ஸோ ட்ராப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணால் டெலீட் பண்ணுறதுக்காக வில் யூஸ் திஸ் ட்ராப். ஸோ ட்ராப் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டேட்டா பேஸ் நமக்கு இங்கே டெலீட் ஆயிரும். ஸோ இந்த கோடை நீங்கள் இங்கே டெர்மினலில் இங்கே கொடுத்தீங்கனாலும் டெலீட் ஆயிரும். ஆர்எல்ஸ் ஜஸ்ட் இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா we have this drop ஸ்கீமானா ஒன்றும் இல்லை, தட் இஸ் அ ஃபேன்சி நேம் ஆஃப் டேட்டாபேஸை தான் இங்கே ஸ்கீமான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஆப்ரேஷனும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சில ஆல்டர் லைக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ண இந்த டேட்டாபேஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ்ட் ஸ்டாண்ட்பை. இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிபிக்கு அப்படின்ற இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் காமிக்குதா போல்டில். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் பேரலி இந்த டேட்டாபேஸ் நம்ம புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் இந்த சைடு வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னும் சில ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம். இப்போது ஆல்டர் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டேபிளை ஆல்டர் பண்ண போகிறோம். எந்த டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளை ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் ஆல்டரில் எனக்கு ட்ராப் பண்ணணும். ட்ராப் எனக்கு பர்த் டேட் வேண்டாம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ட்ராப் பர்த் டேட். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஆல்டர் கீவேர்ட். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு டேபிள்லேருந்து ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போது இந்த பர்த் டேட் அப்படின்றது எனக்கு ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள தானே, செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை இப்போ ரன் பண்ணால் எனக்கு இங்கே பர்த் டேட் அப்படின்ற காலம் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே நான் ஆல்டர் டேபிள்னு கொடுத்து ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஒரு டேபிளில் நான் ஆல்டர் பண்ணும்போது ட்ராப் பர்த் டேட் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பர்த் டேட் அப்படின்ற டேபிள் இங்கே எனக்கு ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் இப்போ இங்கே ஆல்டர் எப்படின்றது பார்த்தீங்க, ட்ராப் அப்படின்ற கீவேர்டும் என்னன்றதை பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா கீவேர்ட்ஸும் இந்த இடத்துல நம்ம ஒரு டேட்டா செட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ இங்கே நம்ம கற்றுக்கவும் முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் நீங்கள் இண்டிவிஜுவலாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் இந்த டேட்டா செட்ஸில் ப்ராக்டிஸ் டேட்டா செட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா செட்ஸில் நீங்கள் ஒவ்வொரு கீவேர்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாப்டர் 3ல்
DQL ஆப்ரேஷன்ஸ் எப்படின்றத பார்த்தீங்க. ஸோ நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம், கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஆனாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒழுங்காக புரியும். இல்லைனா லைக் புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் நீங்கள் கோட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் இந்த DQL அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த DML ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லேயே இந்த இன்சர்ட்லாம் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா கீவேர்ட்ஸும் நீங்கள் ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் தென் இந்த செஷனுக்கும் வி ஹேவ் அன் டாஸ்க். அந்த டாஸ்க் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மீட் அகெயின் இன் நெக்ஸ்ட் சாப்டர். அன்டில் தென் பாய். இந்த டாஸ்கில் யூ கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் DQL DML ஆப்ரேஷன்ஸ். ஸோ டாஸ்க் என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாஸ்கில் ஒரு டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் காலம்ஸ், டேபிள் காலம்ஸ்லாம் கரெக்டாக க்ளியர் பண்ணிங்க, வேல்யூஸும் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து யூ கோயிங் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டேட்டா பேஸ்லேருந்து 10 மீனிங்ஃபுல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் மஸ்ட் பி ரியலிஸ்டிக் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டட். ஸோ நம்ம செஷனில் நம்ம சால்வ் பண்ண எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அது உங்கள் ப்ராக்டிஸ்க்காக. பட் இங்கே இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 10 புது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை அந்த டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்து, ஸோ ஈச் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி சால்வபிள் யூஸிங் DQL and DML ஆப்ரேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி DQL and DML ஆப்ரேஷன்ஸை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து அந்த 10 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் தேர்ட் டாஸ்க். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி லைக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அந்த 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்போ நிறைய உங்களுக்கு ஏஐ, வித் யூஸ் ஆஃப் ஏஐ நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் தட் நீங்கள் ஒரு ஏஐக்கு போய் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ண முடியும் யோசித்து நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண பாருங்கள். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை யோசிங்க. அதுக்கப்புறமா உங்களால் ரொம்பவே முடியலைன்னா யூ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் ஏஐஸ். ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏஐ டிபெண்ட் பண்ணாமல், மாடல்ஸை டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் திங்க் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை யோசிங்க. ஸோ ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த DQL and DML ஆப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ சால்வ் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த SQL ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் அப்லோடட் இந்த ட்ரைவ், அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மென்டாரை நீங்கள் நோட்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் டாஸ்க் 3. அது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். Hi everyone. So this is the 4th chapter. So இந்த சாப்டர் என்னன்னா aggregate functions and subqueries. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு சாப்டரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த சாப்டர்ஸ்க்கு வராதிங்க. ஏன்னா ஈச் சாப்டர் இஸ் அ கண்டினியூஷன். ஸோ ப்ரீவியஸ் சாப்டரோட கண்டினியூஷன் தான் இந்த சாப்டர்லையும் இருக்கும். அதனால் எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. ஸோ திஸ் 4th chapter is all about aggregate functions and subqueries. ஸோ இந்த சாப்டர் அஜெண்டா நம்ம பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to look aggregate functions. ஸோ aggregate functionsனா என்ன? நமக்கு சம், கவுண்ட், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ஸோ இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸல் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே SQLலையும்
சில கமாண்ட்ஸ் எழுதி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ எக்ஸலில் வந்து ஒரு சின்ன டேட்டா செட்டாக இருந்திருக்கலாம். எஸ்கியூவில் நீங்கள் பெரிய பெரிய பிக் டேட்டாஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் எப்படி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் தென் we are going to start with like basic aggregate functions like sum, if அந்த like sum, count, min, max அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதை எப்படி வேர், நீங்கள் ஆல்ரெடி இந்த வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, தென் இந்த வேர் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதே மாதிரி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை குரூப் பையில் எப்படி ஒரு குரூப்பாக, குரூப் பைன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ அந்த கீவேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ இங்கே அந்த குரூப் பையும் யூஸ் பண்ணி அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் அதில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் சப்குவரிஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ சப்குவரிஸ்ன்றது ஒரு செப்பரேட் டாபிக் தான், அது டீட்டெயில்டாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் our agenda for today. அண்ட் தென் இந்த செஷனும் less than 1 hours தான் இருக்க போதும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் 1 ஹவர்க்குள்ளே தான், லைக் 35 minutes 40 minutesக்குள்ளே தான் நமக்கு எல்லா சாப்டர்லையும் இருந்திருக்குது. ஸோ இந்த சாப்டரும் லைக் 1 ஹவர்க்குள்ளே தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், ப்ராக்டிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் இது 1 ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த டீச்சிங் செஷன் 1 ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும். பட் இது நீங்கள் 1 ஹவரில் அதுக்கு மேலேயும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பர்டிகுலராக இந்த செஷனில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லைக் இந்த கோட்ஸ் எல்லாம் இருக்கும். கோடிங்னு சொல்ல முடியாது, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் ஃபோக்கஸ் பண்ணி இந்த செஷன் நீங்கள் பாருங்கள். பார்த்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த சாப்டர், பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வில் கெட் இன்டு தி சாப்டர். ஸோ இப்போது வாட் இஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்? அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? நீங்கள் எக்ஸலில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பார்த்துருப்பீங்க, லைக் கவுண்ட், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் தான் SQLல அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we have list of aggregate functions உங்கள் பிடிஎஃப்ல இருக்கும். அண்ட் தென் இந்த சாப்டரில் அட் லாஸ்ட்டில் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம SQLல ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லைக் கவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குதா, இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் எத்தனை கவுண்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணோம், எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இங்கே டேட்டா செட் என்ன எடுத்திருக்கேன்னா, ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணோம்ல சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த டாஸ்க்கில் நீங்கள் கிரியேட் பண்ண அதே டேட்டா செட் தான் இங்கேயும். ஸோ இங்கே வில் ஸ்டார்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஆஸ் யூஸ்வல் இந்த செலக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் அண்ட் தென் இப்போது கவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட்டுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக அந்த காலம் நேம்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் எப்படி ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும்னா கவுண்ட். ஸோ இங்கே கவுண்ட்டுன்ற ப்ராக்கெட் வருதா, இந்த கவுண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு ப்ராடக்ட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் வேணும். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் உள்ள ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கவுண்ட் ஆல். ஸோ இப்போ எனக்கு பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட் நேம் மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணணும்னா இங்கே ப்ராடக்ட் நேம் மட்டும் இங்கே தனியாக உள்ளே கொடுத்தா ப்ராடக்ட் நேம் மட்டும் கவுண்ட் ஆகும். ஸோ இப்போது கவுண்ட் செலக்ட் ஆல்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃப்ரம் எங்கேருந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ஸை தான் எனக்கு கவுண்ட் பண்ணணும் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். நவ் ஐ ஹேவ் தி கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் எப்படி வருதுன்னா, இந்த காலமோட பேர் எனக்கு எப்படி வருது, ஜஸ்ட் நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கானோ, என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த பேர் இங்கே வருது. எனக்கு இந்த இப்படி பேர் வேண்டாம், எனக்கு டோட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற எனக்கு பேர் ஒரு காலம் நேம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே கவுண்ட்டுக்கு அப்புறமா ஆஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதை ரன் பண்ணால் எனக்கு இங்கே என்ன வருதுன்னா டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு காலம் க்ரியேட் ஆகி எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற கவுண்ட்டும் இங்கே எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் we are going to use this aggregate function. ஸோ இப்போது நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் அப்படின்ற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். அது எப்படி, அதுவும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லைக் செலக்ட், இப்போது சம்முக்கும் இங்கே எனக்கு இருக்குது சம். எனக்கு என்ன சம் இப்போ வேணும், அதாவது இப்போ டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ பேமெண்ட்ஸ் எனக்கு கஸ்டமர் இங்கே சேல்ஸில் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதா, டேபிள் இருக்குல்ல, இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்னு டேபிள் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் டேபிளில்
அமௌண்ட் இருக்குல்ல, எனக்கு எல்லாமே எனக்கு சம் பண்ண வேண்டாம், எனக்கு இந்த அமௌண்ட்டை மட்டும் எனக்கு இப்போ சம் பண்ணால் போதும். ஏன்னா பேமெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ அமௌண்ட் மட்டும் எனக்கு இந்த இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணி இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சம் கொடுக்கும்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அந்த காலமோட நேம் கொடுத்தாலே போதும். ஸோ இந்த காலம் மட்டும் தான் எனக்கு சம் பண்ணணும். அதுவும் இங்கே மாதிரி ஆஸ் அப்படின்னு கொடுத்து டோட்டல் அமௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு காலம் கீழே எனக்கு இந்த அமௌண்ட் டோட்டல் எனக்கு வரணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃப்ரம் எனக்கு எங்கேருந்து வரணும், ஃப்ரம் திஸ் ஒன் விச் இஸ் த டேபிள் நேம் இஸ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து எனக்கு வரணும். ஸோ பேமெண்ட்ஸ். இப்போ அதை ரன் பண்ணலாம். நான் வித் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லைக் 7,12,000 அப்படின்ற அமௌண்ட் எனக்கு டோட்டல் அமௌண்ட் இங்கே எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணோம். அதே நேரத்தில் இப்போ எனக்கு சம் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எவ்வளோ டோட்டல் சம் அதாவது பேமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் அமௌண்ட் மட்டும் எனக்கு எவ்வளோ சம் வருது அப்படின்ற டோட்டலை இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் விச் இஸ் லைக் இப்போ ஆவரேஜை பார்க்கணும். ஸோ என்ன ஆவரேஜை பார்க்க போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, இங்கே we have this products. ஸோ ஆவரேஜான ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வேர் we have products. ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே பை ப்ரைஸ் இருக்குது. ஸோ எம்எஸ்ஆர் ப்ரைஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் எடுத்து லெட்ஸ் டேக் பை ப்ரைஸ். ஸோ பை ப்ரைஸில் எவ்வளோ ஆவரேஜாக ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ சம்திங் ஹேப்பன் டு பேமெண்ட்ஸ் ஹியர். ஸோ இந்த பேமெண்ட்ஸ் இங்கே இது ப்ரீவியஸ் கோடு இது. ஓகே, எனக்கு சம் இங்கே வந்துருச்சு. இப்போ ஆவரேஜ் பையிங் ப்ரைஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to start with select AVG அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா we have this ஆவரேஜோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போது ஆவரேஜ் எனக்கு இப்போது ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்கிற லெட்ஸ் சர்ச் ஃபார் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள பை ப்ரைஸோட ஆவரேஜ் மட்டும் தான் வேணும். ஸோ அந்த பை ப்ரைஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகணும் காலம், ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு காலம் ரிட்டர்ன் ஆகணும் ஃப்ரம் ஆக்சுவலி இட் இஸ் இன் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். Now I got the average price as 76.229. So இந்த 76 தான் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ். இங்கே பையிங் ப்ரைஸ் எவ்வளோ ஆவரேஜ், திஸ் இஸ் தி ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் பையிங் ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு ரிசல்ட் ரன் ஆயிடுச்சு. ஸோ வில் மூவ் டு தி நெக்ஸ்ட். இன்னும் லைக் மினிமம் மேக்ஸிமம் மட்டும் பார்த்துட்டு வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் செலக்ட். இப்போது மினிமம் மேக்ஸிமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எதுக்கு மினிமம் மேக்ஸிமம் பார்க்கணும்? ஃபார் எது நமக்கு சீப்பஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது, எது காஸ்ட்லியஸ் ப்ராடக்டாக இருக்குன்ற இந்த பை ப்ரைஸ்லேயே அப்படின்ற இதுலேயே நம்ம பார்த்தலாம். ஸோ செலக்ட் MIN மினிமம். இப்போ மினிமம் எது பை ப்ரைஸ், அதுக்குள்ளேயே நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ் சீப்பஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்றேன். அண்ட் தென் மேக்ஸிமம் இதே கோடில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கோடை கொஞ்சம் நீட் ஆக்கிறதுக்காக நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஓகே, கோமா நெக்ஸ்ட் மேக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பை ப்ரைஸ் ஆஸ் காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃப்ரம் எங்கே இருக்குது எனக்கு இந்த பை ப்ரைஸ் எல்லாம் எனக்கு ப்ராடக்ட்ஸில் தான் இருக்குது. ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிளில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்துச்சுன்னா சீப்பஸ்ட் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. அதில் 32.59 இஸ் த சீப்பஸ்ட் அமௌண்ட் பை ப்ரைஸ். அண்ட் தென் காஸ்ட்லியஸ்ட் எனக்கு அமௌண்ட் எது 207.79. திஸ் இஸ் தி காஸ்ட்லியஸ்ட் அமௌண்ட் அப்படின்ற இந்த பை ப்ரைஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்னும் நிறைய அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒன்றான இங்கே நம்ம பார்க்க முடியாது, ஃபார் டைம் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். நீங்கள் லைக் பிடிஎஃப்பில் ஒவ்வொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருப்போம், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு டாஸ்க்காக எடுத்து ஒவ்வொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போது வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் செஷன். நெக்ஸ்ட் செஷன் என்ன, இதெல்லாம் வேரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், வேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட் செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் லைக் ஒரு
ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அந்த க்ரைட்டீரியாக்களை எப்படி நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் அவர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராக்டிகல்ஸ் பார்த்தோமா, அதே மாதிரி தான் இது லைக் கவுண்ட், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வி ஹேவ் திஸ் குரூப், கான்காக்ட், வேரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய லைக் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. இது என்னென்னா பர்பஸ்க்காக இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத ஒவ்வொரு பர்பஸும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டாஸ்க்காக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செஷனுக்கான டாஸ்க் தனியாக இருக்குது, பட் உங்கள் லேர்னிங்காக இதை நீங்கள் ஒரு டாஸ்க்காக எடுத்து இது எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் டு திஸ் செஷன்ஸ். அது இந்த டாபிக் என்னென்னா, இப்போ நீங்கள் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் ஃப்ரம் அப்படின்ற கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், வேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் குரூப் பை நம்ம யூஸ் பண்ணல, ஹேவிங்கை நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா லைக் செலக்ட், ஆர்டர் பை, லிமிட், இந்த எல்லா கீவேர்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குரூப் பையும் ஹேவிங்கை மட்டும் நம்ம பார்க்கணும். இது இந்த செஷனில் இந்த சாப்டர்லேயே நம்ம பார்த்தரலாம். ஸோ இப்போது இந்த வேர் அப்படின்றது ஒரு கண்டிஷன், இட் ஃபில்டர்ஸ் ரோ பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு கண்டிஷனை கொடுத்து ஒரு கமாண்ட் கொடுக்கும் போது அந்த கமாண்டை அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டில் ஃபர்ஸ்ட் இங்கே லைக் இங்கே ஆர்டர்ஸ் இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக் இயரில் நமக்கு என்ன ஆர்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு கவுண்ட் எடுக்கலாம். ஸோ கவுண்ட் அப்படின்றது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதில் ஒரு ஃபில்டர் பண்ண போகிறோம். என்ன ஃபில்டர் பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக் 2024 அப்படின்ற இயரில் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா, லெட்ஸ் சி, மேபி ஆர்டர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர்ஸில் எஸ், ஸோ ஆர்டர் டேட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் டேட்டை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போயும் போல் செலக்ட் வந்துச்சா, செலக்ட் அப்புறமா இங்கே என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம், எத்தனை ஆர்டர்ஸ் இருக்க போகிறோம். ஸோ கவுண்ட் ஆல், அதாவது அந்த லைக் எத்தனை டேட் இருக்கோ அந்த டேட் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணணும். ஐ மீன் எத்தனை ஆர்டர்ஸ் பர்டிகுலர் டேட்டில் இருக்கோ எல்லாமே கவுண்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஆல்னே கொடுத்துக்கிறேன். ஆஸ் என்ன எனக்கு காலம் நேம் பண்ணணும், ஆர்டர் 2024. ஸோ ஆர்டர் 2024 அப்படின்ற எனக்கு காலம் நேமில் எனக்கு இது கிடைச்சா போதும். அண்ட் தென் ஐ ஹேவ் திஸ் ஃப்ரம், எனக்கு எங்கே இருக்குது, ஆர்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் திஸ் இன் ஆர்டர்ஸ்ன்ற டேபிள்குள்ளே தான் இது இருக்குது. இப்போது நான் அந்த கண்டிஷனை போட போகிறேன். ஸோ அந்த கண்டிஷன் எப்படி போடுறேன், வேர், இப்போது இது தான் இங்கே எனக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த வேர் அப்படின்னு போட்டு ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க காலம் நேம், அந்த காலம் நேமே இங்கே நான் கொடுத்துடலாம். இப்போது இது இல்லைன்னு இருந்துச்சுன்னா இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனே நான் திருப்பி இந்த இடத்துல போட வேண்டியது வரும். இப்போது நான் ஆல்ரெடி நான் இங்கே ஒரு காலம் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த காலம் நேமை இங்கே நான் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ வேர் is equal to 2024 இந்த பர்டிகுலர் டேட் இயருக்கு மட்டும் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் நான் ரன் பண்ணலாம். இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எனக்கு இயர் வருது, ஐ மீன் இயர் வந்து எனக்கு இங்கே ஒரு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, SQL we have this keyword called year. ஓகே, ஸோ இந்த இயர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த இயர்க்குள்ளே இதை நான் போட்டேன்னா இப்போ எனக்கு இதோட அவுட்புட் இங்கே வரும். சாரி, ஸோ இங்கே இந்த ஆர்டர் என்ன காலம்க்கு, அந்த காலம் இல்லை, ஆர்டர் டேட் இருக்குதுல்ல. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஹேவ் திஸ் ஆர்டர் டேட், இந்த ஆர்டர் டேட்டை தானே நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் டேட் வந்து 2024 இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம கண்டிஷன், வேர் இயர் இஸ் ஈக்குவல் 2024. ஸோ அந்த இயர் எதுக்குள்ளே இருக்குது, ஆர்டர் டேட்டுக்குள்ளே தான் ஆர்டர் டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டில் 2024 மட்டும் கவுண்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஆர்டர் இருக்குன்றதை மட்டும் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்டர், எனக்கு இங்கே ஸோ ஆர்டர் 2024 எனக்கு 10 ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த லைக் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம், இது ஒரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் கவுண்ட் பண்ணுறோம். என்ன கவுண்ட் பண்ண போகிறோம், ஆல், எல்லாத்தையும், அதாவது இந்த ஆர்டர் டேட்டில் இருக்க எல்லாத்தையும் தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் ஆஸ் 2024 இங்கே ஆல்ரெடி நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அதே லாஜிக் தான் இங்கேயும் போட்டுட்டோம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ வேர் இந்த ஆர்டர் டேட்டில் இந்த டேபிள்குள்ளே இருக்க ஒரு காலம் தான் ஆர்டர் டேட். அந்த ஆர்டர் டேட்டில் எல்லா டேட்ஸும் இருக்கும், 24, 25, 26 அப்படின்னு எல்லா இயர்ஸும் இருக்கும். ஸோ அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக 2024 ஆர்டர் கவுண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற டைமில் வி ஆர் கிவிங் திஸ்
இந்த கமெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ ஆர்டர் அப்படின்ற டேபிளில் ஆர்டர் டேட் அப்படின்ற காலம்குள்ளே 2024 அப்படின்ற இயருக்கு மட்டும் எனக்கு இந்த எனக்கு இந்த அவுட்புட்டில் எனக்கு அந்த டேட்டாவை மட்டும் எனக்கு ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு இதை நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணும்போது ஐ ஹாவ் திஸ் 10 ஆர்டருக்கு 2024 எனக்கு வந்து 10 ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இது இப்படி தான் வேரில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். இன்னொரு கண்டிஷன் எப்படின்னா இங்கே கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பேமெண்ட்ஸ் இருக்குது. பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்குள்ளே கஸ்டமர் நம்பர் இருக்குது, அண்ட் தென் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இங்கே ஒரு ஐடி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி கொடுத்து அந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கான டேட்டாவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கொடுப்போம்? இதே மாதிரி தான் செலக்ட். ஓகே, இங்கே கவுண்ட்டுக்கு பதிலாக இங்கே சம், வி ஹேவ் தி சம். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மில் இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா அமௌண்ட். இங்கே சம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறதில்ல, அமௌண்ட்டு செக் பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்களோ அது மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட் அஸ் டோட்டல் பெய்டு அப்படின்ற ஒரு காலமில் எனக்கு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் எங்கே இருக்குது? இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ பேமெண்ட்ஸ், அண்ட் தென் இப்போ என்னோட கண்டிஷன் இங்கே என்ன ஃபில்டர் பண்ணணும்? வேர். இப்போ எனக்கு இந்த இயர்லாம் வேண்டாம், ஏன்னா அமௌண்ட்டை மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இயர்லாம் வேண்டாம். வேர் கஸ்டமர் நம்பர். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா இங்கே கஸ்டமர் நம்பர் இருக்குல்ல, வேர் கஸ்டமர் ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கோட டீட்டெயில்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ வேர் கஸ்டமர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஐடிஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நம்பரே பார்த்துடலாம். டோட்டல் பெய்டு 103. இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, டோட்டல் பெய்டு எவ்வளோ? 21,000. இந்த பர்டிகுலர் கஸ்டமர் 103ல் கஸ்டமர் எனக்கு 21,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவே மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 21,000 தான் டோட்டல் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 112 அப்படின்ற ஐடிக்கு செக் பண்ணால் இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 50,000 இஸ் தி பேமெண்ட். ஸோ இந்த கோட் இன்னொரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி என்ன சம், என்ன அக்ரிகேட் ஆப்ரேஷன் இங்கே பண்ண போகிறோம்? சம் அப்படின்றது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குதுன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் தான் இருக்குது. பேமெண்ட்ஸ்குள்ளே அமௌண்ட் அப்படின்ற காலம்குள்ளே தான் அந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ செலக்ட் சம். எது சம்மம் பண்ணணும்? அமௌண்ட்டை மட்டும் தான் எனக்கு சம் பண்ணணும். அது எப்படி எனக்கு வந்து காலம் நேம் வரணும்னா டோட்டல் பேட் அப்படின்ற காலமில் எனக்கு இது எனக்கு ரிட்ரீவ் ஆகி காமிக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஃப்ரம் பேமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இருக்குது. அண்ட் தென் கண்டிஷன் இங்கே கொடுக்குறேன். என்ன க்ரைட்டீரியா? வேர் கஸ்டமர் நம்பரும் வந்து அதாவது எந்த கஸ்டமர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அந்த கஸ்டமர் நம்பர் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க ஒரு கஸ்டமர் ஐடியை வந்து இங்கே கொடுத்து இதை இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஐடியோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே எனக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி யூஸ் our aggregate functions in where. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். ஸோ கவுண்ட், சம், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் அதுவே வேரில் வேர்ன்ற கீவேர்டில் எப்படி யூஸ் பண்ணுறதும் பார்த்தோம். ஸோ ஒரு க்ரைட்டீரியாவில் வேர் அப்படின்ற ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் எப்படி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலான்றது பார்த்தோம். ஸோ இப்போது குரூப் பை அப்படின்ற ஒரு கீவேர்ட் நமக்கு இருக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்ற ஒரு இது இருக்குது. குரூப் பை என்ன பண்ணும்? ஜஸ்ட் டேட்டாஸை குரூப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ்குள்ளே எனக்கு ப்ராடக்ட் லைன்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் லைனில் have this motorcycles, கிளாசிக் கார்ஸ், மோட்டார்சைக்கிள்ஸ், கிளாசிக் கார்ஸ், விண்டேஜ் கார்ஸ், இந்த மாதிரி எனக்கு சில ப்ராடக்ட் லைன்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் லைன்ஸ் இருக்குது? இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் லைன்ஸ் இருக்குது. இப்போது இந்த கிளாசிக் கார்ஸ் எத்தனை இருக்குது? மோட்டார் சைக்கிள்ஸ் எத்தனை இருக்குது? கிளாசிக் விண்டேஜ் கார்ஸ் எத்தனை இருக்குது? இந்த மாதிரி தனித்தனியாக இப்போ இந்த கிளாசிக் கார்ஸை நான் குரூப் பண்ணணும், மோட்டார் சைக்கிள்ஸை குரூப் பண்ணணும், அண்ட் தென் அதை கவுண்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது? இதை வந்து குரூப் பைன்றது டேட்டாஸை குரூப் பண்ணணும், அண்ட் தென் எனக்கு தனியாக கவுண்ட் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணிக்கிறோம்? ஸோ செலக்ட், ஆஸ் யூஷுவல் செலக்ட். நம்ம கவுண்ட் தானே பண்ணணும். ஸோ கவுண்ட்ன்றது எழுத போகிறோம். ஸோ கவுண்ட் ஆல், ஏன்னா அந்த ப்ராடக்ட் லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஓகே, கவுண்ட் ஆல்னு கொடுத்துட்டேன். ஆஸ் என்னன்னு கொடுக்க போகிறேன்? லைக் டோட்டல் ப்ராடக்ட் லைன். ஸோ டோட்டல் ப்ராடக்ட் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணால் ஃப்ரம் எங்கேருந்து? ஆக்சுவலி அது ப்ராடக்ட்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
எஸ், ஐ திங்க் ப்ராடக்ட்ஸ்குள்ளே தான் இந்த ப்ராடக்ட் லைன் இருக்குது. ஓகே, ப்ராடக்ட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன். அண்ட் தென் இப்போ குரூப் பை அப்படின்ற கீவேர்டு குரூப் பை எதை நான் குரூப் பண்ணணும், ப்ராடக்ட் லைனை தான் நான் குரூப் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் எனக்கு அந்த கிளாசிக்காஸா இல்லை மோட்டார் சைக்கிள்ஸா அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே ப்ராடக்ட் லைன் அப்படின்ற இந்த காலம்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை குரூப் பை எதை வச்சு நான் குரூப் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் லைனை வச்சு தான் நான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட் லைனை தான் குரூப் பண்ண போகிறேன். அண்ட் தென் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே எனக்கு என்ன வருதுன்னா ஜஸ்ட் 631 வருது. எனக்கு குரூப் ஆகி ரிட்டர்ன் வருது. 6 கவுண்ட்டில் என்னமோ இருக்குது, 3 கவுண்ட்டில் என்னமோ இருக்கும், 1 கவுண்ட்டில் எனக்கு என்ன இருக்குது. ஆனால் என்னன்ற வேல்யூ எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே எனக்கு வரல. ஸோ இங்கே எனக்கு நான் பண்ண கமாண்ட் கரெக்டு, கமாண்ட் எனக்கு கரெக்டாக ரன் ஆகிருக்கு, லாஜிக் கரெக்டாக போட்டிருக்கேன். பட் ரிசல்ட்டில் எனக்கு தேவைப்பட்ட ரிசல்ட் வரல. ஸோ இது என்ன பண்ணுன்னா we have one more திங் இஸ் தேர். இங்கே செலக்ட்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் லைனை நான் செலக்ட் பண்ணுறேன், கமா கவுண்ட். இப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் லைன்ஸை செலக்ட் பண்ணி அதை கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி நீங்கள் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் லைனை செலக்ட் பண்ணி இதை தான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ப்ராடக்ட் லைன் எனக்கு இப்போ வந்து 2 காலம் வேணும். ப்ராடக்ட் லைனில் இப்போ மோட்டார் சைக்கிள் இருக்கா, எனக்கு எத்தனை மோட்டார் சைக்கிள், ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஒரு காலம், அண்ட் தென் அது எத்தனை கவுண்ட் அப்படின்ற காலம் எனக்கு வேணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லைனை எடுத்துக்கிறேன், கவுண்ட். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்களா, ப்ராடக்ட் லைன் அப்படின்றது எனக்கு ஒரு ரோ வந்திருக்கு. அதில் மோட்டார் சைக்கிள்ஸ், இந்த கிளாசிக் கார்ஸ்ன்றது 6 கிளாசிக் கார்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளாசிக் கார்ஸை குரூப் பண்ணி எனக்கு இந்த டோட்டல் கவுண்ட் வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஸோ இந்த கோடை இன்னொரு டைம் நல்லா பாருங்கள். செலக்ட் பண்ணுறேன், எதை செலக்ட் பண்ணுறேன்னா ப்ராடக்ட் லைன் அப்படின்ற ஒரு இங்கே எனக்கு ஒரு இது காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதை கவுண்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் லைன் கொடுக்க ஆல் ஸ்டார்னு கொடுத்தா ஆல்ன்ற மீனிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறேன். ஆஸ் ப்ராடக்ட் லைன், இன்னொரு ப்ராடக்ட் லைன் அப்படின்ற எனக்கு இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணணும். ஸோ எங்கே இருக்குது இது, ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் க்ரைட்டீரியா என்ன கொடுக்க போகிறேன், என்ன கண்டிஷன், எனக்கு வந்து குரூப் பண்ணணும். ஸோ குரூப் பை அப்படின்றத கொடுத்து ப்ராடக்ட் லைனை குரூப் பை பண்ணணும் அப்படின்றத கொடுத்து இதை நான் இங்கே ரன் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் திஸ் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கு இப்போவுமே இந்த மாதிரி சில விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். பட் நீங்கள் இதை மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே இது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இப்போ இருப்பீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை இப்போ இந்த ஸ்க்ரீன் இங்கேயே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முதல்ல பண்ண மாதிரி இந்த ப்ராடக்ட் கிளைம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஏற்கனவே கவுண்ட்லாம் பண்ணியிருப்பீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போ ப்ராடக்ட் லைனை போட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த நிறைய டேபிள்ஸ் இருக்குல்ல, வேறு டேபிள்ஸில் இருக்க வேறு ஐட்டம்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் குரூப் பை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தரலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா we have this pay. ஓகே, பேமெண்ட்ஸ் இருக்குது, கஸ்டமர் நம்பர் இருக்குது, அவங்க பே பண்ண அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதை வந்து கஸ்டமரை வந்து குரூப் பண்ணி அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வரலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு மச் ஈச் கஸ்டமர்ஸ் பெய்டு அப்படின்ற கான்செப்ட் கொஸ்டின் தான் இங்கே. ஸோ செலக்ட், ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் என்ன பண்ணுறேன்னா எதை வந்து நான் வந்து எந்த கஸ்டமர் ஐடி எந்த கஸ்டமர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இஸ் த பேமெண்ட். ஸோ கஸ்டமர் நம்பர் எடுத்துக்கேன், நீட் கஸ்டமர் நம்பர். ஸோ இதை வச்சு தான் நான் குரூப் பண்ணணும். ஸோ கஸ்டமர் நம்பர் கமா சம். இப்போ டோட்டல் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கவுண்ட் பண்ண போகிறதில்ல. அதாவது இங்கே அடிஷன் பண்ண ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற சம்மை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சம், இங்கே சம் ஸ்பெசிஃபிக்கலாக சம் ஆல் கிடையாது. சம் வந்து இந்த அமௌண்ட்டை மட்டும் தான், இது எல்லாத்தையும் நான் சம் பண்ண போகிறது, இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக நான் சம் பண்ண போகிறேன். ஸோ சம் அமௌண்ட் ஆஸ் டோட்டல் பெய்ட் அப்படின்ற ஒரு காலமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃப்ரம், இது எந்த டேபிளில் இருக்குது, ஹேவிட்டசன் பேமெண்ட்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ பேமெண்ட்ஸ். அண்ட் தென் நான் எதை வச்சு குரூப் பை பண்ண போகிறேன், ஸோ குரூப் பை இந்த கஸ்டமர் நம்பரை வச்சு தான் நான் குரூப் பை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஈச் கஸ்டமர் ஐடிஸ் எனக்கு தனித்தனியாக வருதா, 103 102 தனித்தனியாக வந்துச்சு. அதனால கஸ்டமர் செலக்ட் கஸ்டமர் நம்பர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அந்த காலம் க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் எல்லா கஸ்டமர் நம்பரும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் இப்போ வந்து அதை சம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் எனக்கு இங்கே
வருது. ஸோ ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து பேமெண்ட் அப்படின்ற டேபிள்லேருந்து எதை நான் குரூப் பண்ணுறோம், கஸ்டமர் நம்பரை குரூப் பண்ணுறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து வேறு சில பேமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னா சம் பண்ணும்போது இப்போது இந்த டோட்டல் கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எவ்வளோ பேமெண்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் திஸ் குரூப் பை, அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் குரூப் பையில் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பார்த்தோம், லைக் கவுண்ட், சம், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இதெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் எப்படி வேர் அப்படின்ற கீவேர்டில் எப்படி யூஸ் பண்ண, ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா எப்படி யூஸ் பண்ணுறதும் பார்த்தோம். அண்ட் தென் குரூப் பையில் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் வி ஹவ் ஒன் மோர் கான்செப்ட் விச் இஸ் ஹேவிங். ஸோ ஹேவிங் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ குரூப் பை பார்த்தோம், வேரும் பார்த்தோம். அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் ஹேவிங் அப்படின்ற ஒரு கீவேர்டும் இருக்குது. ஸோ இந்த ஹேவிங் என்ன பண்ணனா இட் இஸ் ஆல்சோ ஃபில்டரிங் மெத்தட். ஸோ வேர் அப்படின்றது ஒரு ஃபில்டரிங் மெத்தட் இருக்குல்ல, அதே மாதிரி ஹேவிங் அப்படின்றதும் ஒரு ஃபில்டரிங் தான். ஸோ இந்த ஹேவிங் என்ன பண்ணுன்னா குரூப் ஆல்ரெடி குரூப் பை ஆயிருக்குல்ல, அந்த குரூப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணும். ஸோ வேறு என்னன்னா ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸை வந்து ஃபில்டர் பண்ணும். அதே நேரத்தில் வி ஹேவ் திஸ் ஹேவிங் க்ரைட்டீரியா. அது என்னன்னா ஃபஸ்ட் வேர் ரன் ஆகும், வேருக்கு அப்புறம் தான் குரூப் பை ரன் ஆகும், குரூப் பை ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் லைக் திஸ் ஹேவிங் ரன் ஆகும். ஸோ இந்த ஹேவிங் என்னது இதுவுமே ஒரு ஃபில்டர் பண்ணுற மெத்தட் தான். என்னத்தை ஃபில்டர் பண்ணால் குரூப்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அது எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம்னா இப்போ இதே கஸ்டமர்ஸ் இருக்குது. ஸோ இதே கஸ்டமர் வந்து டோட்டல் பெய்டை நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பே பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இங்கே ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ் ஹூ ஹவ் பெய்ட் மோர் தென் 50,000 இது எப்படி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு குரூப் பண்ணியிருக்கோம், அதாவது கஸ்டமர் இஸ் டோட்டல் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற கண்டிஷன் கஸ்டமர் நம்பர் வச்சு குரூப் பை பண்ணியிருக்கோம். இதே கஸ்டமர்ஸ் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், அதாவது 50,000க்கு மேலே பே பண்ணவங்களோட டோட்டல் பில் மட்டும் எனக்கு வேணும், டோட்டல் பேமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்றது எப்படி கொடுக்க போகிறோம். ஸோ அங்கே தான் வி ஹேவ் திஸ் ஹேவிங். ஸோ வந்து ஆல்ரெடி இதே நான் லைக் செலக்ட் பண்ணிட்டு இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் கொடுத்து இந்த கஸ்டமரை குரூப் பை பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ எனக்கு இன்னொரு லைக் இங்கே இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. என்ன க்ரைட்டீரியானா ஸோ ஹேவிங். ஸோ ஹேவிங் இங்கே எனக்கு எப்படி நான் அந்த க்ரைட்டீரியா கொடுக்க போகிறேன், இதே கஸ்டமர் நம்பர். ஸோ லைக் இந்த டோட்டல் பெய்டு. ஸோ டோட்டல் பெய்டு இருக்குல்ல, இங்கே எனக்கு அது என்னென்னு காமிச்சிட்றேன். இங்கே எனக்கு டோட்டல் பெய்டு தான் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் பெய்டு ஷுட் பி மோர் தென் 50,000 அதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இந்த டோட்டல் பெய்டை இங்கே கொடுத்துக்கிறேன், ஷுட் பி கிரேட்டர் தென் 50,000. ஸோ இப்போ நான் க்ரைட்டீரியாவை இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 50,000க்கு மேலே யாரெல்லாம் டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அவங்களோட ஐடிஸ் மட்டும் இங்கே எனக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், குரூப் பை பார்த்தோம். குரூப் பையில் கஸ்டமர் நம்பர், டோட்டல் அமௌண்ட் என்ன யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற கஸ்டமர் ஐடி அண்ட் டோட்டல் பேமெண்ட் அமௌண்ட் பார்த்தோம். அண்ட் தென் இன்னொரு க்ரைட்டீரியா இங்கே ஆட் பண்ணுறோம், என்ன ஹேவிங் அப்படின்றதுல யாரெல்லாம் டோட்டல் பெய்டு 50,000க்கு மேலே இருக்குது அப்படின்ற ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா மட்டும் கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர டைமில் வி ஹேவ் திஸ் ஹேவிங். ஸோ இந்த ஹேவிங் என்ன பண்ணோம், ஆல்ரெடி குரூப் பை பண்ணியிருக்காங்களே அந்த குரூப் ஆன டேட்டாவை இந்த ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப்பான டேட்டா, அந்த டோட்டல் பேமெண்ட் அப்படின்றது குரூப்பான டேட்டா. ஸோ அந்த குரூப்பான டேட்டாலையும் ஒரு ஃபில்டர் பண்ணுது, 50,000க்கு மேலே யார் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இது இப்படி தான் குரூப் பை அண்ட் ஹேவிங்கை அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது we're going to talk about subqueries. Okay, so இப்போ we are going to talk about subqueries. So subqueryனா என்ன, பேர்ல இருக்குது, இட் இஸ் அ சப்குவேரி. அதாவது ஒரு குவேரிக்குள்ளே இன்னொரு குவேரி. ஒரு குவேரினா என்ன, இப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்கேன்ல கஸ்டமர் நம்பர் வேணும், கஸ்டமர் ஐடி வேணும், யாரெல்லாம் லைக் 50,000க்கு மேலே பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு குவேரி. ஸோ அந்த குவேரிக்குள்ளே இன்னொரு குவேரி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கஸ்டமர் நம்பர் இருக்குது அண்ட் தென் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்போ எனக்கு என்ன குவேரி வேணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் ஐடியெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். அண்ட் தென் யார் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் பெய்டு அப்படின்ற எனக்கு ஒரு லைக் குவேரி இருக்குது. அண்ட் தென் அந்த யார் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கஸ்டமர் ஐடி எனக்கு வரணும், அந்த அதிகபட்ச அமௌண்ட்டும் எனக்கு வரணும். ஸோ இங்கே எனக்கு 3 விஷயம் வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐடி வேணும், அண்ட் தென் அந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்ற வேணும், அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஹூ ஹேஸ்
ஸ்பெசிஃபைட் த மேக்ஸிமம் அமௌண்ட், அதிகமான அமௌண்ட் யார் பே பண்ணியிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றத குவேரி கொடுக்க போகிறோம். ஸோ குவேரிக்குள்ளே இன்னொரு குவேரி கொடுக்கறது தான் சப் குவேரி. ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ செலக்ட்னு கொடுத்துட்டேன். இங்கே கஸ்டமர் நம்பர், எனக்கு என்ன கஸ்டமர் நம்பர் வேணும், ஆப்வியஸாக எனக்கு கஸ்டமர் ஐடி வேணும். ஸோ கஸ்டமர் ஐடி கமா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்களா, எனக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட் வேணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், சம் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே எனக்கு இந்த அமௌண்ட்டோட டோட்டல் சம் வேண்டாம், அதாவது எனக்கு எவ்வளோ யார் மேக்ஸிமம் பே பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட் எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமர் ஐடி அண்ட் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஃப்ரம், இது எங்கேருந்து வருது, ஃப்ரம் பேமெண்ட்ஸ் இட்செல்ஃப். ஸோ பேமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே இப்போ தான் இந்த சப் குவேரி இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமர் ஐடி அண்ட் அமௌண்ட் வந்துடும். இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் எனக்கு கண்டுபிடிக்கணும்ல, அந்த அமௌண்ட்டை இங்கே நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே குரூப் பை பண்ண முடியாது, குரூப் பையோ ஹேவிங்கோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போது எந்த இடத்துல நான் குரூப் பை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இந்த மாதிரி சப் குவேரிஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது எப்படி புரிய வரும்னா, பை ப்ராக்டிஸ். நீங்கள் மல்டிபிள் டேட்டா செட்டில் மல்டிபிள் விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எந்த இடத்துல நீங்கள் என்ன கீபோர்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சப் குவேரியில் இப்போ வேர் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். வேர் இதுக்குள்ளே இன்னொரு குவேரியை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த குவேரி என்ன, அமௌண்ட். ஸோ யார் அதிகமாக அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு குவேரி. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா இதுக்குள்ளே இன்னொரு குவேரி கொடுக்க போகிறேன். அந்த குவேரி என்ன, ஸோ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். சம், ஐ மீன் மேக்ஸ், எனக்கு மேக்ஸிமம் ஹையஸ்ட் வேல்யூ தானே வரும். ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் எங்கே இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ அமௌண்ட் மேக்ஸ் அண்ட் தென் இந்த மேக்ஸ் எங்கே இருக்குதுன்னா அதுவும் எனக்கு பேமெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் பேமெண்ட்ஸ். ஸோ ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் இயர், அது என்ன ப்ராப்ளம் பார்த்தலாம். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா இங்கே செலக்ட். ஸோ இன்னொரு குவேரி கொடுக்குறேன், இன்னொரு தனி குவேரி நான் கொடுக்குறேன், செலக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட்னு கொடுத்து எனக்கு ஒரு குவேரி வேணும், அதாவது கஸ்டமர் நம்பர் எனக்கு வேணும் அண்ட் தென் டோட்டல் அமௌண்ட் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக கஸ்டமர் நம்பர் அண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஃப்ரம் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த குவேரிக்குள்ளே எனக்கு இன்னொரு குவேரி வேணும், அதாவது எனக்கு கஸ்டமர் நம்பர் அமௌண்ட் மட்டும் இல்லை, எனக்கு யார் அதிகமாக பே பண்ணியிருக்கா, அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, அந்த ஹையஸ்ட் அமௌண்ட் எனக்கு வேணும். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் வேணும். ஸோ அதுக்காக இன்னர் குவேரியும் கொடுக்குறேன். ஸோ இன்னர் குவேரி கொடுக்கும்போது வேர் அப்படின்றது ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ வேர் கொடுத்து amount should be is equal to and then அதுக்குள்ள query என்ன ஆரம்பிக்குது, select. again select போகிறேன், ஏன்னா இப்போ நான் மேக்ஸ் அப்படின்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எகெயின் நான் செலக்ட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அமௌண்ட் ஃப்ரம் எகெயின் அது பேமெண்ட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பர்டிகுலர் கஸ்டமர் நம்பர் 114, அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 117 1,70,300 பே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 3 விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா கஸ்டமர் நம்பர் எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதே நேரத்தில் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ என்ன அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு, மேக்ஸிமம் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன் செலக்ட்னு கொடுத்து கஸ்டமர் நம்பர் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ எனக்கு கஸ்டமர் நம்பர் அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. எங்கேருந்து வந்திருக்கு, பேமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் தென் அதுக்குள்ளே இன்னொரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வேறுன்னு கொடுத்து ஒரு சப் குவேரி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் என்ன இருக்குதுன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது, செலக்ட் மேக்ஸிமம் அமௌண்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை மட்டும் எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த சப்குவரி நான் கொடுக்காம அமௌண்ட் மட்டும் நான் இங்கேருந்து கொடுத்தேன், என்ன இருக்குன்னா எனக்கு எல்லா அமௌண்ட்ஸும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். எனக்கு பர்டிகுலராக இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவேரிக்குள்ளே இன்னொரு குவேரி கொடுக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் சப் குவேரி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். கஸ்டமர் ஹூ பிளேஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் ஆச்சும் இந்த கஸ்டமர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் we have this கஸ்டமர் நேம். எனக்கு கஸ்டமர் நேம் வேணும். ஸோ நம்ம டேபிளில் இங்கே பார்த்தீங்கன்னா we have this கஸ்டமர் நேம். இங்கே கஸ்டமர் நம்பர் நேம் இருக்குதா, எனக்கு என் கஸ்டமர் நேமும் வேணும், கஸ்டமர் நம்பர் வேணும், அதே சமயத்தில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு செக் பண்ணணும். ஸோ 3 க்ரைட்டீரியா இங்கே செக் பண்ண போகிறோம். 3 க்ரைட்டீரியா எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் கஸ்டமர் நேம் அண்ட் தென் இது எங்கே இருக்குன்னா, கஸ்டமர் நேம் எந்த காலமில் இருக்குது, ஐ மீன் எந்த டேபிளில் இருக்குதுன்னா கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளில் தான் எனக்கு இது இருக்குது. ஸோ ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னோட லாஜிக்கை நான் கொடுக்குறேன், வேர் this
கஸ்டமர் இப்போ கஸ்டமர் நேம் பார்த்தோன்னா இப்போ கஸ்டமர் நம்பர் இருக்கணும். ஸோ கஸ்டமர் நம்பர் இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் இன் அப்படின்றது. ஸோ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஃப் கண்டிஷன்லாம் நீங்கள் பைத்தானில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே இன், அதாவது இந்த கஸ்டமர் நம்பர் இந்த ஆர்டர் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது அந்த ஆர்டர் அப்படின்ற டேபிளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன் இப்போ நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செலக்ட் யூஸ் பண்ணி கஸ்டமர் நம்பர் ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், ஆர்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு மீனிங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் அண்ட் தென் கஸ்டமர் நம்பர் அண்ட் தென் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளை செக் பண்ணி இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ள என்ன இருக்குது, ஆர்டர் நம்பர் இருக்குது, ஆர்டர் டேட் இருக்குது, கஸ்டமர் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே கஸ்டமர் நேம் இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இல்லை. ஸோ இந்த ஆர்டர்ஸ் இந்த டேபிளை மட்டும் நான் செக் பண்ணேன்னா எனக்கு கஸ்டமரோட நேம் கிடைக்காது. ஸோ கஸ்டமரோட நம்பர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த டேபிளையும் இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் ஐ ஹாவ் தி கஸ்டமர் நேம் ஆஸ் வெல். ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணுறது, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து இந்த கஸ்டமர் நம்பர். ஸோ திஸ் இஸ் அ ஃபாரின் கீ இயர். இங்கே இப்போது இந்த கஸ்டமர் நேம் வந்து இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளேருந்து எடுக்க போகிறேன். கஸ்டமர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா, ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே தான் எனக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் வந்து இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் தென் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே தான் செக் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஆர்டர் நம்பரை கொடுத்தா தான், ஏன்னா ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே கஸ்டமர் நேம் இல்லை, கஸ்டமர் நம்பர் தான் இருக்குது. அதனால் கஸ்டமர் நம்பரை இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற இந்த டேபிளுக்குள்ளே நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு புரியுது, உங்களுக்கு இப்போ கன்ஃபியூசிங்காக தான் இருக்குன்னு எனக்கு புரியுது. அதாவது இதை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இது அவுட்புட்டை பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது எனக்கு தேவையான கஸ்டமர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் தான் தே ஹவ் பிளேஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டர்ஸ். ஸோ இந்த கஸ்டமர்லாம் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து. ஸோ இங்கே என்னென்ன வந்திருக்குன்னா, கஸ்டமர் நேம் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு கஸ்டமர் கமா கொடுத்து கஸ்டமர் நம்பர் வேணும்னு நான் கேட்கல, எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் தான் எனக்கு இங்கே வேணும். ஸோ இந்த கஸ்டமர் நேமை வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்ற இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளில் செக் பண்ணுறேன். ஸோ அது எதை வச்சு செக் பண்ணுறேன்னா, கஸ்டமர் நம்பரை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதே இடத்துல எனக்கு கஸ்டமரோட நேமும் நம்பரும் வேணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் நீங்கள் கமா போட்டு இதை ஆட் பண்ணி இதை ரன் பண்ணனா அது கஸ்டமர் நம்பர் ஆஸ் வெல். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா இங்கே ஏன் ரெண்டு இது யூஸ் பண்ணுறோன்னு? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த கஸ்டமர் நம்பர் இல்லாமல் செலக்ட் பண்ணால் எனக்கு கஸ்டமர்ஸ், அதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நேம் மட்டும் இங்கே வருது. இதே எனக்கு கஸ்டமர் ஐடியும் வேணும், கஸ்டமர் நேம் அண்ட் தென் ஐடி. இந்த கஸ்டமர் ஐடியை வந்து எனக்கு இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற இந்த டேபிளே எனக்கு கிடச்சிடும். அதனால் நான் இங்கேயே போட்டுட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு கஸ்டமர் நேம், கஸ்டமரோட ஐடி அண்ட் தென் இவங்கெல்லாம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு வேறு கண்டிஷன் போட்டிருக்கல, ஒரு சப்குவரி போட்டிருக்கேன்ல, கஸ்டமர் நம்பர்ஸ் இந்த ஆர்டர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா இவங்கெல்லாம் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு தேவையான இந்த டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ திஸ் இஸ் சப்குவரி. நான் முதலே சொன்ன மாதிரி எந்த இடத்துல குரூப்பை யூஸ் பண்ணி நான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன், எந்த இடத்துல குரூப்பை அண்ட் ஹேவிங் யூஸ் பண்ண போகிறேன், எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் அது உங்களுக்கு தெரிய வரும் எந்த இடத்துல எந்த கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த குவேரிஸ் எல்லாம் இந்த கோட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்ளம், நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துட்டு உங்கள் மேனேஜர் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். உங்களுக்கு இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸை கொஸ்டின் மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இதோட டாஸ்க் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ டாஸ்க் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டாஸ்க் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா அதோட ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இருக்கும். ஸோ முதல்லயே நான் சொன்ன மாதிரி நிறைய அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அதை வந்து எல்லா கீவேர்ட்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேட்டா செட் உங்கள்கிட்ட இருக்கும், டேட்டா செட்ஸ் இருக்குது, அண்ட் தென் என்ன கீவேர்ட்ஸை டைப் பண்ணும் அப்படின்றது அந்த பிடிஎஃப்ல இருக்குது. எல்லா கீவேர்ட்ஸையும் ஒன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இப்போ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்னா, திஸ் இஸ் த ஃபோர்த் சாப்டர். அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பார்த்தோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா வி ஹேவ் திஸ் சம், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை எப்படி வேர் அப்படின்ற கீவேர்டில் யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். ஏன்னா வேர்ன்றது ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் எப்படி அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அண்ட் தென் குரூப் பை இருக்குது. ஸோ குரூப் பை வந்து டேட்டாஸை குரூப் பண்ணும். ஸோ இந்த டேட்டாஸை குரூப் பண்ணும்போது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் சப் குவரிஸை பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் எப்படி ஹேவிங் அப்படின்ற கீவேர்டில் யூஸ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். ஸோ ஹேவிங்னா அதுவுமே ஒரு ஃபில்டர் மெத்தட் தான். பட் அது வந்து குரூப் பை பண்ணதுக்கப்புறம் குரூப்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அதுதான் ஹேவிங். அண்ட் தென் சப் குவரிஸையும் பார்த்தோம். ஸோ சப் குவரிஸில் எப்படி அந்த லாஜிக்கை ஒரு குவேரிக்குள்ளே இன்னொரு குவேரி எப்படி ஆட் பண்ணி நம்ம அவுட்புட்டை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். இப்போவும் சில கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். பட் இந்த சாப்டர் இதை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லைக் பிரேக் போகாதீங்க. இங்கே உட்காந்து இது புரிகிற வரைக்கும் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ட்ரிக்கியான கான்செப்ட் தான் எனக்கு தெரியுது. பட் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இது புரிஞ்சிடும். So with this said, we'll meet again in the next chapter with another topic. Until then, bye. Hi everyone. So this is your chapter 4 task. ஸோ இந்த சாப்டர் 4ல் நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அண்ட் சப்க்யூரிஸை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இந்த கான்செப்ட்லாம் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் யூ கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் க்ரியேட் பண்ணி DQL DML ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் வரை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் இந்த சாப்டரில் இந்த லைக் டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதே சேம் டேட்டாபேஸ் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணீங்களா, அதே டேட்டாபேஸ் வச்சு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபில்டரிங், குரூப்பிங் அண்ட் சப்குவரிஸ் இதை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. லைக் ப்ரீவியஸ் டாஸ்கில் வந்து ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அதை சால்வ் பண்ணியிருப்பீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதில் 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் தென் இந்த கவுண்ட், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்படி வேர் அப்படின்ற கீவேர்ட் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ திருப்பியும் நீங்கள் 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ இது தனியாக 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறமா 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணும். அதை வந்து வேர் அப்படின்ற கண்டிஷனுக்குள்ளே இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் டாஸ்க் 3 என்ன, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸிங் பை ஷுட் பி யூஸ்டு வித் குரூப் பை. ஸோ குரூப் அதே மாதிரி 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதை வந்து குரூப் பை கூட எப்படி யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் தென் சப் குவரிஸ். ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சப் குவரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் அந்த டேட்டாபேஸில் நீங்கள் DQL DML ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து திருப்பியும் நீங்கள் ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹவ் லேர்ன் இன் திஸ் சாப்டர். அதாவது சாப்டர் 4ல் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை வச்சு ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி 3 ப்ராப்ளம்ஸ் வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அண்ட் தென் 3 ப்ராப்ளம்ஸ் வித் வேர், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வேர் என்ற கீவேர்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வித் குரூப் பையில் 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஒரு சப்குவரிஸ்க்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சப்குவரிஸை நீங்கள் சால்வ் பண்ணி இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் எப்போது மாதிரி நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அது SQL ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்கள் கூகுள் ட்ரைவில் உங்களுக்கான ஃபோல்டர் இருக்கும்ல, அந்த ஃபோல்டரில் இந்த சாப்டருக்கான ஃபோல்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் மென்டாரையும் நீங்கள் நோட்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் எனக்கு தெரியும். யூல் சால்வ் திஸ் அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட்.
ஸோ இந்த SQL கோர்ஸில் 4 சாப்டர்ஸ் இதுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ 5th சாப்டர். அண்ட் இந்த சாப்டர் என்னன்னா ஜாயின்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் மென்டாரை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஸோ ஆல் யோர் மென்டார்ஸ் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த எல்லா கோர்ஸும் அவங்க படிச்சு தான் டேட்டா சயின்டிஸ்டாக இருக்காங்க. அண்ட் தென் அவங்க எல்லாருமே இது எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் மென்டார்ஸை நீங்கள் ரீச் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கான்செப்ட்ஸில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் அ 5th சாப்டர். இந்த சாப்டரில் ஜாயின்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப்பிங் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே குரூப் பை அப்படின்ற அந்த கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுதான் குரூப்பிங். தட்ஸ் த பேசிக்ஸ் ஆஃப் குரூப்பிங். அண்ட் தென் இந்த சாப்டரில் we are going to concentrate on joins. ஸோ ஜாயின்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அஜெண்டா பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் our first சாப்டர். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு எந்த இன்டர்வியூக்கு போனாலும் SQLலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் இந்த ஜாயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் இந்த ஜாயின்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறீங்க. அங்கே இப்போது லைக் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் கஸ்டமர் நேம்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் டேபிளில் கஸ்டமரோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வேணும். அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் ஆர்டர் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த 2 டேபிள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? கஸ்டமர்ஸ் அண்ட் தேர் ஆர்டர் ஆர்டர் நம்பர், ஏன்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வருமா. அப்போது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெளிவாக அங்கேயே தெரியும். ஸோ ஆர்டர் இல்லாத இடத்துல நல் வேல்யூஸும் நமக்கு வரும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு we will use ஜாயின்ஸ். ஜாயின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாயின்ஸ். அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லைக் we have 6 type of joins here. ஒவ்வொரு ஜாயின்ஸும் வித் எக்ஸாம்பிள் கிளியராக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அதே டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஒரே டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் ஆல்ரெடி அது நீங்கள் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேர்ட் சாப்டரில் டாஸ்கில் நீங்கள் அந்த டேட்டா செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த டேட்டா செட் கிளியராக புரிஞ்சிருக்கும். அதனால தான் ஒரே டேட்டா செட்டை வச்சு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறது. ஆனால் இந்த ஒரே டேட்டா செட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு டேட்டா செட் எடுத்து வேறு சில டேட்டா செட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எல்லா கீவேர்ட்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், திஸ் செஷன் இஸ் ஆல்சோ less than 1 hour. நாங்கள் எல்லா செஷன்லையும் சொல்கிற மாதிரி இந்த செஷனும் less than 1 hour தான். ப்ளீஸ் டூ கம்ப்ளீட் இன் ஒன் ஸ்ட்ரெச். அண்ட் நவ் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் இன்டு தி 5th சாப்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி the 5th சாப்டர் இஸ் அபவுட் ஜாயின்ஸ். ஸோ ஜாயின்னா என்ன? பேசிக்கலி 2 டேபிளில் இருக்க டேட்டாவை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இது தான் பேசிக்காக ஜாயின். ஸோ ஜாயின்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 ஒன்று சேர்க்கணும். அதான் 2 டேபிளில் இருக்க டேட்டாஸை ஜாயின் பண்ண போகிறோம், ஒன்று சேர்க்க போகிறோம். இது தான் ஜாயின். ஸோ we have different types of joins. ஸோ ஜாயின்னா ஒரே டைப் கிடையாது. we have the 6 type of joins. ஸோ inner join, left join, right join, full join, cross join அண்ட் செல்ஃப் ஜாயின். இது ஒன்னொன்றுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு கோட் பண்ணி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த தியரி சாப்டருக்குள்ளே நம்ம வரலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் our first type of join which is inner join. ஸோ இன்னர் ஜாயின் உங்களுக்கு என்ன தெரியுது? 2 டேபிளுக்கு உள்ளே இருக்கிற ஜாயின். அதாவது இப்போ டேபிள் A அண்ட் B இருக்குன்னு வைங்க. இப்போ டேபிள் ஏல இருக்க வேல்யூஸ் should be matching with the டேபிள் Bயில் இருக்க வேல்யூஸ். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்சிங் எலமெண்ட்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இன்னும் பெட்டராக புரியறதுக்காக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 2 டேபிள் இருக்குது, கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஆர்டர்ஸ். ஸோ இதில் ஐ நீட் த கஸ்டமர்ஸ் who has purchased. ஸோ இப்போ யாராச்சும் ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்டர் நம்பர் க்ரியேட் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணலன்னா ஆர்டர் நம்பர் க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ இந்த கஸ்டமர் நேம் இருக்குல்ல, கஸ்டமர் நேம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே நேரத்தில் இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டர் நம்பரும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போது கஸ்டமர் நேம் வில் மேட்ச் டு திஸ் ஆர்டர் நம்பர். ஏன்னா இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்கும். அதனால் இப்போ 2 டேபிளும் மேட்ச் ஆகும். ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஃபின், என்னோடய பேர் ஸ்ட்ரெஃபின், நான் ஆர்டர் பண்ணலை. அப்போ என்ன ஆகுனா ஸ்ட்ரெஃபின் இருக்கும்,
செகண்ட் டேபிளில் ஆர்டர் பண்ணாதனால எனக்கு நல்லுன்னு இருக்கும். ஸோ இந்த நல் வேல்யூஸ் இருந்தால் மேட்ச் ஆகலை, ஏன்னா ஆர்டர் இல்லை, அப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இன்கேஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அங்கே ஆர்டர் நம்பர் வரும். ஸோ கஸ்டமர் ஸ்டெஃபின்ற நேம் இருக்கும், அண்ட் தென் டேபிள் பியில் ஆர்டர் நம்பரும் இருக்கும். ஸோ கஸ்டமர் நேம் அண்ட் ஆர்டர் நம்பர் ரெண்டுமே இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ கஸ்டமர் நேம் இருக்குது, எனக்கு ஆர்டர் நம்பர் இல்லைனா ஆர்டர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இல்லை, அந்த கேஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இன்னர் ஜாயின். ஸோ இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கோட் பண்ணி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் இந்த கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்போதுமே. ஸோ பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் கீழே தனியாக எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக பார்க்கும்போது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்க டேபிள் எடுத்துட்டேன்னா டாட், ஏன்னா இந்த டேபிள்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம் எனக்கு வேணும். ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா, கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம் எடுத்துட்டேன்னா, இப்போது எந்த டேபிளுக்குள்ளே நான் ஜாயின் பண்ண போகிறேன், ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள். இந்த ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்கிற ஆர்டர் நம்பரை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் டாட் கஸ்டமர் நேம்னு கொடுத்தா கஸ்டமர் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்கிற கஸ்டமர் நேம், அதே நேரத்தில் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்கிற ஆர்டர் நம்பர். ஸோ இது ரெண்டை தான் நான் ஜாயின் பண்ணப்போ. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரம் அப்படின்ற, ஸோ இந்த ஃப்ரம் கீவேர்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரம், அந்த ஃப்ரம்மில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டேபிள் ஏ அப்படின்ற டேபிள் அந்த நேமை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர்ஸ். அண்ட் தென் இப்போ என்ன ஜாயின் தான் பண்ண போகிறேன். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஜாயின் இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் எந்த டேபிள் கூட பண்ண போகிறேன், ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே. ஸோ இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்கிற கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த காலம், கஸ்டமர் நேம் அப்படின்ற காலம். அண்ட் தென் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்க ஆர்டர் நம்பர் அப்படின்ற காலம். அண்ட் தென் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள், ரெண்டு டேபிள் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் டேபிள் ஃப்ரம். அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் ஜாயின் பண்ண போகிறேன், இன்னர் ஜாயின் டு எந்த டேபிள்னா ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இது தான் இந்த டேபிளோட லாஜிக். அண்ட் தென் வி ஹவ் ஒன் மோர் திங், ஆன். ஸோ இந்த ஆன் என்னென்னா, ஆன் வாட் பேசிஸ் ஆர் யூ கோயிங் டு ஜாயின், எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டு டேபிள் இருக்குது, இங்கே கஸ்டமர் நேம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் இல்லை. அப்போது எப்படி இது ரிலேட் ஆகும், எதை வச்சு ரிலேட் பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம், ப்ரைமரி கீ அண்ட் தென் ஃபாரின் கீ. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேபிளோட ப்ரைமரி கீ என்ன, கஸ்டமர் நம்பர். இந்த செகண்ட் டேபிள்லையும் எனக்கு என்ன இருக்குன்னா கஸ்டமர் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண போது கஸ்டமர் நம்பர். அதே நேரத்தில் கஸ்டமர் நம்பர் அப்படின்றது ஒரு யூனிக்காக இருக்கும். கஸ்டமர் நேம் கூடி நிறைய நேம்ஸ் இருக்கும், ஆனால் கஸ்டமர் நம்பர் அப்படின்றது ஒரு நம்பர், யூனிக் ஐடி. அதனால் ஃபர்ஸ்ட் டேபிளில் இட் இஸ் அ ப்ரைமரி கீ. அண்ட் தென் செகண்ட் டேபிளில், இந்த ஆர்டர் டேபிளில் இந்த கஸ்டமர் நம்பர் தான் இந்த ப்ரைமரி கீயோட, இந்த ஃபர்ஸ்ட் டேபிளோட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதனால் இங்கே இட் இஸ் அ ஃபாரின் கீ. ஸோ we are going to join these two tables on the basis of this primary and foreign key which is customer number. இப்போ புரிஞ்சிச்சா? on அதே மாதிரி customers dot customer number should be equal to orders dot customer number. ஸோ இங்கே கஸ்டமர் நம்பர் ஃபாரின் கீ, ஆர்டர்ஸ்னால் கஸ்டமர் நம்பர். ஸோ இந்த லாஜிக் இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். செலக்ட் கஸ்டமர்ஸ் டாட் கஸ்டமர் நேம், அதாவது கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம். அண்ட் தென் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்க ஆர்டர் நம்பர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டேபிள், அதாவது கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள். அண்ட் தென் என்ன ஜாயின் பண்ண போகிறேன், இன்னர் ஜாயின். எந்த டேபிள் கூட ஜாயின் பண்ண போகிறேன், ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் கூட ஜாயின் பண்ண போகிறேன். அண்ட் தென் வி ஹவ் ஆன் விச் பேசிஸ், ஆன் எந்த பேசிஸில் இதை நான் ஜாயின் பண்ணுறேன், கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்கிற கஸ்டமர் நம்பர், ஏன்னா கஸ்டமர் நம்பர் தான் இட் இஸ் த ப்ரைமரி கீ. அதே நேரத்தில் இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் கஸ்டமர் நம்பர்.
இட் இஸ் அ ஃபாரின் கீ ஆன் ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளும் ரிலேட் ஆகிருக்குது. ஸோ ஆர்டர் கஸ்டமர் நம்பரை வச்சு இந்த ரெண்டு டேபிளும் ரிலேட் ஆகிருக்கு. அதை வச்சு இப்போ நான் இந்த லாஜிக்கை ரன் பண்ண போகிறேன். ஸோ இது ஏன் நான் இவ்வளோ நேரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இப்போ இந்த ஒரு லாஜிக் புரிந்தாலே உங்களுக்கு அடுத்த ஜாயினில் ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் இப்போ இந்த லாஜிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வந்திருக்குது, கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் தென் ஆர்டர் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் எப்படி இதை இன்னர் ஜாயின் சொல்கிறேன், இப்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணனால ஆர்டர் நம்பர் இருக்குது அண்ட் தென் கஸ்டமர்ஸ் நேம் அண்ட் தென் ஆர்டர் இருக்கிறனால ஆர்டர் நம்பர் வந்திருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த அட்டிலியர் அப்படின்ற கஸ்டமர் இந்த ஆர்டர் பண்ணலன்னா ஆர்டர் நம்பர் க்ரியேட் ஆகிருக்காது. அப்போது இந்த அட்டிலியர் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் காலமே எனக்கு வந்திருக்காது. ஸோ திஸ் இஸ் இன்னர் ஜாயின். ஸோ டேபிள் ஏ ஷுட் மேட்ச் the values of table B. இந்த ரெண்டு டேபிளில் இருக்க மேட்சிங் வேல்யூஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ திஸ் இஸ் inner join. ஸோ இப்போ we'll look into left join. ஸோ this is our next type of join, left join. ஸோ ஃபர்ஸ்ட் inner join பார்த்தோம், இப்போ left join. ஸோ inner joinல ரெண்டு டேபிளுக்கும் மேட்சாக இப்போ கஸ்டமர் நேம் இருக்கணும் அண்ட் தென் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தால் ஆர்டர் நம்பர் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும் எனக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் ஜாயினில் என்ன ஆகுனா, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு எல்லா கஸ்டமர்ஸ் நேமும் வேணும். அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்கட்டும், ஆர்டர் பண்ணலன்னா எனக்கு வேண்டாம், இருந்தாலும் எனக்கு எல்லா கஸ்டமர்ஸ் நம்பர்ஸும் வேணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ரெண்டு டேட்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து ஸோ இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட்ன்றது கொடுத்து என்னென்ன காலம் கஸ்டமர்ஸ்குள்ளே ஒரு எல்லா காலம்ஸுக்குள்ளே ஒரு புது வேல்யூஸ் நான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூஸ் என்னென்னா 99 டெஸ்ட் கஸ்டமர் அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்ட்ரெஃபின் என் பேர் கொடுத்து இன்னொரு டீட்டெயிலும் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம லைக் ப்ராக்டிக்கலாக நம்ம கோட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட். ஸோ இங்கே இதே கோடு தான் இந்த லெஃப்ட் ஜாயினுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் என்ன, இந்த இடத்துல இன்னர் ஜாயின் பதிலாக லெஃப்ட் ஜாயின் கொடுக்க போகிறேன். ஸோ கோடு இன்னொரு டைம் பார்த்தா லாஜிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம், ஏன்னா கஸ்டமர் நேம் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ திஸ் இஸ் தி டேபிள் ஏ, லெஃப்ட் டேபிள் இது தான். கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம் எனக்கு வேணும். அதே நேரத்தில் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க ஆர்டர் நம்பர் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற லெஃப்ட் டேபிள் அண்ட் தென் என்ன ஜாயின் பண்ண போகிறேன், லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த எந்த டேபிள் கூட லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன், ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் கூட லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன். ஆன் விச் பேசிஸ், ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அது ரெண்டு எடுத்து தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே கஸ்டமர் நம்பர் இஸ் தி ப்ரைமரி கீ அண்ட் தென் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே ஆர்டர் நம்பர் இஸ் தி ஃபாரின் கீ. இது தான் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இங்கே டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இங்கே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஆட் பண்ணல நம்பர், நான் எந்த ஆர்டரும் பண்ணல. ஸோ இந்த ஸ்ட்ரெஃபின் அப்படின்ற கஸ்டமரும் டெஸ்ட் கஸ்டமர் அப்படின்ற கஸ்டமரும் ஆர்டர் எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்கு இங்கே நல் வேல்யூஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் என்ன புரிஞ்சா, இது லெஃப்ட் டேபிளாக எடுத்துக்கோங்க, ரைட் டேபிளாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் ரைட் சைடு இருக்கிற நல் மட்டும் வந்திருக்கு. அதாவது ஆர்டர் நம்பர்ஸ் மேட்சிங்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. மேட்சிங் இல்லாத ஆர்டர் நம்பர் இல்லாத காலமும் எனக்கு இங்கே நல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போது டிஃப்ரென்ஸை பாருங்கள். நான் இங்கே ரெண்டு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னர் ஜாயினை ரன் பண்ணுறேன். இன்னர் ஜாயின் ரன் பண்ண என்ன ஆகுது, ஸ்ட்ரெஃபினும் அந்த டெஸ்ட் கஸ்டமரும் இங்கே வரல. ஏன்னா ரெண்டு டேபிளும் மேட்சிங்கான டேட்டாஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் இன்னர் ஜாயின். மேட்சிங்காக இருக்கிறது மட்டும் வரும், மேட்சிங் இல்லாத டேட்டாஸ் எனக்கு ரிட்ரைவ் பண்ணி காமிக்காது. அதே நேரத்தில் இந்த லெஃப்ட் ஜாயினை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் எனக்கு பேரும் இங்கே வந்துருச்சு. அதே நேரத்தில் ஆர்டர் பண்ணவங்க மட்டும் இல்லை, ஆர்டர் பண்ணாதவங்களோட டீட்டெயிலும் இங்கே வந்திருக்கு. என்னென்னா வேல்யூஸ் இல்லை, இருந்தாலும் நல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் என்ன, லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள், அதாவது ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துடும். ரைட் சைடில் இருக்கிற ஆர்டர் நம்பர்ஸ் மட்டும் வருது. மேட்ச் ஆகாதது எனக்கு நல் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதே இன்னர் ஜாயினாக இருந்தால் இந்த ரெண்டு ரோவும் எனக்கு வந்திருக்காது. இப்போ இன்னர் ஜாயின் என்னன்னு பார்த்தோம் அண்ட் தென் லெஃப்ட் ஜாயின் பார்த்தோம். ஸோ ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ரைட் ஜாயின் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஜாயினும் இதே நான் லைக் கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரே சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ரைட் ஜாயின். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளில் கஸ்டமர் நேம், ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளில் ஆர்டர் நம்பர், கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் டேபிள் ரைட் ஜாயின் பண்ண போகிறேன். எந்த டேபிள் கூட, ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் கூட. அண்ட் தென் இங்கே ஆன் விச் பேசிஸ், கஸ்டமர் நம்பர் அப்படின்ற பேசிஸில்
ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை அந்த பேசிஸை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் திருப்பியும் அந்த ரைட் டேபிள் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளில் 2 ஆர்டர் நம்பர் சும்மா நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் லெஃப்ட் சைட் டேபிளில் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளில் வேல்யூஸ் எதுவுமே கஸ்டமர் நேம் எதுவுமே கஸ்டமர் நேம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் மட்டும் 2 ஆர்டர் நம்பர் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த நல் வேல்யூஸ் காமிக்கும் அதனால். ஸோ இப்போ இந்த ரைட் ஜாயினை நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இங்கே என்ன வந்திருக்குன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஆர்டர்ஸும் வந்துருச்சு. ரைட் சைடு இருக்கிற எல்லா ஆர்டர்ஸும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஆர்டர் நம்பர் இருக்குது, நான் இதை லாஸ்ட் ஆட் பண்ணது. இங்கே நேம் நான் ஆட் பண்ணல. ஸோ ரைட் சைடு இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் எது மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் தென் மேட்ச் ஆகாத டீட்டெயில்ஸ் எனக்கு நல் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்னர் ஜாயினை ரன் பண்ணுறேன். ஸோ இன்னர் ஜாயின் ரன் பண்ணும்போது எனக்கு அந்த நல் அப்படின்ற வேல்யூஸ் இருக்கிற எந்த டேபிளுமே வரல. எனக்கு இன்னர் ஜாயின்ஸ் எல்லாம், அதாவது மேட்சிங் டேபிள்ஸ் மட்டும் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஜாயினை ரன் பண்ணுறேன். லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு லெஃப்ட் சைடு காலமில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. அதே நேரத்தில் ரைட் சைடில் இருக்க எனக்கு இங்கே வேல்யூஸ் இன்னர் ஜாயினாக என்ன ஆயிருக்குன்னா இந்த காலம் ரெண்டுமே வந்திருக்காது. லெஃப்ட் ஜாயின் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸ் வந்துருச்சு. ரைட் சைடில் மேட்ச் ஆகாத வேல்யூஸ் எனக்கு நல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரைட் சைடில் எனக்கு எந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகலையோ அந்த வேல்யூஸ் எனக்கு இங்கே நல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ரைட் ஜாயினை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. அதே நேரத்தில் இந்த ரைட் சைடில் எனக்கு இந்த ஆர்டர் நம்பருக்கு மேட்ச் ஆகாத வேல்யூஸ் இங்கே எனக்கு வரல. ஸோ இந்த கடைசியாக நான் அப்டேட் பண்ணேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது நான் இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணேன். ஸோ இந்த வேல்யூஸ் நான் ஆட் பண்ணலன்னா எனக்கு இந்த நல் வேல்யூஸ் இங்கே வந்திருக்காது. ஜஸ்ட் இந்த இது மட்டும் இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் நான் நல் வேல்யூஸ் இல்லாமல் ரைட்டில் மட்டும் சில வேல்யூஸ் கொடுத்தனால இந்த வேல்யூஸ் எனக்கு காமிக்குது. ஸோ இப்போது லெஃப்ட் ஜாயினாக என்னது, லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க, அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் ஏல இருக்க எல்லா வேல்யூஸும் வந்துடும். ரைட் சைட் டேபிளில் இருக்க மேட்ச் ஆகாத வேல்யூஸ் எனக்கு நல் அப்படின்னு வரும். இதே ரைட் ஜாயின் என்ன, ரைட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸ் எனக்கு வந்துடும். ரைட் சைட்னா செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்துடும். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டேபிளில் எனக்கு மேட்ச் ஆகாத வேல்யூஸ் நல் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் தி இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். நவ் வி ஹேவ் தி ஃபோர்த் ஜாயின். அது என்னன்னா ஃபுல் ஜாயின். ஸோ இந்த ஃபுல் ஜாயின்னா என்ன, பேசிக்கலி 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறது தான் ஃபுல் ஜாயின். லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வரும், ரைட் சைடில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் டேபிள் ஏனா கஸ்டமர்ஸ், இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் எடுத்திருக்கோம். அண்ட் தென் டேபிள் பிக்கு ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை ஃபுல் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 டேபிளும் ஜாயின் ஆயிரும். ஸோ நமக்கு இதே கோடு தான், இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நமக்கு SQLல ஃபுல் ஜாயின் அப்படின்ற ஒரு கீவேர்டு இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனியன் ஆட் பண்ண என்ன அர்த்தம்னா ஃபுல் ஜாயின், அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்றதுக்கு மீனிங் தான் இந்த யூனியன் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஜாயின் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஜாயின் அதே கோடு தான், எந்த சேஞ்சும் பண்ணல. லெஃப்ட் ஜாயின், இங்கே யூனியன் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போது இந்த ரைட் ஜாயின் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தான் ஒரே கோடு. இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த காலனை இங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரே கோடு. இங்கே நான் காலம் போட்டேன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கோட் ஆயிரும். ஸோ இது லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போது லெஃப்ட் ஜாயின் எடுத்திருக்கேன். அண்ட் தென் யூனியன் ரைட் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு மீனிங் என்ன, இப்போ ஃபுல் ஜாயின் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு, ரைட் சைடு இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 டேபிளையும் எனக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அதுதான் இந்த அவுட்டர் ஜாயின், அதாவது ஃபுல் ஜாயின் அப்படின்னு. ஸோ இந்த ஃபுல் ஜாயின் அப்படின்ற SQL பர்டிகுலர் கீவேர்ட் நமக்கு இல்லை. இன்னர் ஜாயின் அப்படின்றது, லெஃப்ட் ஜாயின் இருக்குது, ரைட் ஜாயின் இருக்குது. ஆனால் ஃபுல் ஜாயின் அப்படின்ற ஒரு கீவேர்டு இல்லை. அது போல தான் இந்த யூனியன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரே கோடு தான். ஸோ இந்த யூனியனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஜாயின் அப்படின்ற கோடு எழுதணும். அண்ட் தென் யூனியன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரைட் ஜாயின் அப்படின்ற அந்த லாஜிக்கையும் எழுதணும். ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஜாயினை யூனியன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த 2 டேபிளும்
மொத்தமாக எனக்கு ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடு இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்துருச்சு. நல்லா இருந்தால் நல்லுன்னு பிரிண்ட் ஆகுது. ரைட் சைடு இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்துச்சு நல்லுன்னு. இப்போ நான் இதனால் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுது. நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரஃபின் டெஸ்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்ற லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ரைட் சைடில் அவங்களுக்கு மேட்சிங் வேல்யூஸ் இல்லை, இருந்தாலும் இங்கே ரிட்டர்ன் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸ் நம்பர் அப்படின்ற ஆர்டர்ஸ்ன்ற டேபிளுக்குள்ளே ஜஸ்ட் இந்த 2 ஆர்டர்ஸ் நம்பர்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணேன், ஆனால் பேர் ஆட் பண்ணல, நல் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஜாயின் பண்ண வர்றது தான் திஸ் ஃபுல் ஜாயின். ஸோ இதே நான் இன்னும் ஜாயின் பண்ண என்ன இருக்குன்னா இந்த வேல்யூஸ் வர வந்திருக்கும், இந்த 2 வேல்யூஸ் எனக்கு வந்திருக்காது, ஏன்னா மேட்சிங்ஸ் இல்லை, மேட்சிங் இல்லாதனால வந்திருக்காது. இப்போது ஃபுல் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு 2 டேபிளும் மொத்தமான வேல்யூஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இது தான் ஃபுல் ஜாயின். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஜாயின் என்னென்னா, இப்போ என்னென்ன ஜாயின் பார்த்துருக்கோம், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அண்ட் தென் ஃபுல் ஜாயின். இந்த 4 ஜாயின் பார்த்துருக்கோம். 5th ஜாயின் என்னென்னா செல்ஃப் ஜாயின். ஸோ இந்த செல்ஃப் ஜாயின் எந்த இடத்துல யூஸ் ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு டீம் லீடர் இருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் டீம் லீடர், அதுக்கப்புறமா எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹைரார்க்கியை செக் பண்ணுறதுக்காக, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இந்த டீம் லீடர் கீழே இருக்காங்க, அண்ட் தென் இந்த டீம் லீடர்ஸ் எல்லாம் இந்த மேனேஜர்ஸ் கீழே இருக்காங்க அப்படின்ற இந்த ஹைரார்க்கியை செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் எப்படி யூஸ் பண்ணலாம், வி ஹேவ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் நமக்கு இருக்குது, எம்ப்ளாயீஸ் இருக்குதா, அண்ட் தென் அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டிங் மேனேஜர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தென் ஐ திங்க் ரிப்போர்ட்ஸ் டு யார் கூட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் எம்ப்ளாயீஸோட நேம்ஸும் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி இந்த செல்ஃப் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கோட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி செலக்ட் அப்படின்ற கீவேர்ட், அண்ட் தென் இங்கே சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இங்கே ஏலியாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நான் கோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாட் ஃபர்ஸ்ட் நேம், ஸோ இங்கே எம்ப்ளாயீஸ்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் நேம் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் நம்ம போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம், இந்த ஆஸ் கீவேர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஸ் எம்ப்ளாயீஸ், டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் எம்ப்ளாயீஸ் அப்படிங்க, ஏன்னா எனக்கு எம்ப்ளாயீஸ்ன்ற தனி காலம் வேணும், மேனேஜர்ஸ் அப்படின்ற காலம் வேணும். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்ற காலம் வேணுன்றதுக்காக எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ இந்த என்னது குறிக்குன்னா அந்த எம்ப்ளாயீஸை குறிக்குது. ஸோ இந்த என்னது, டாட் ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாயீஸ், நெக்ஸ்ட் என்ன போகிறேன்னா மேனேஜர்ஸை குறிக்கிறதுக்காக அப்படின்னு போகிறேன். ஸோ டாட், ஸோ இங்கே மேனேஜர்ஸ் நேம் என்ன இருக்கும்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் தான், மேனேஜர்ஸோட ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் மேனேஜர்ஸ். ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிச்சா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு எடுத்திருக்கேன், ஆஸ் எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டேபிள் நேம் அது இருக்குது. ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் டாட் ஃபர்ஸ்ட் நேம் எதுக்கு எடுத்திருக்கேன், மேனேஜர்ஸோட ஃபர்ஸ்ட் நேம்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட லாஜிக் அடுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரம் செல்ஃப்ன்றது ஒரே டேபிளை நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் 2 டேபிள் கிடையாது, ஒரே டேபிள் தான். இப்போ ஒரே டேபிளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் நேமும் அந்த டேபிளுக்குள்ளே இருக்குது, மேனேஜர்ஸ் நேமும் அதே டேபிளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 டேபிளாக இல்லை, செல்ஃப் ஜாயின் அப்படின்றது ஒரே டேபிள். ஸோ ஒரே டேபிளுக்குள்ளே செல்ஃப் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேபிள் அது கூட ஜாயின் பண்ண போகுது. அப்போ தான் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நேமோட எம்ப்ளாயீஸ் எடுக்க போகிறோம், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேமோட மேனேஜர்ஸையும் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரம் என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின்லாம் பண்ணும்போது 2 டேபிள் இருக்கும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் எடுப்போம், அண்ட் தென் அதுக்கப்புறமா என்ன ஜாயின் பண்ண போகிறோம்னு சொல்லி செகண்ட் டேபிள் எடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நேமோட எம்ப்ளாயீஸ் எடுக்கிறேன், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேமோட மேனேஜர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த எம்ப்ளாயும் மேனேஜரும் எனக்கு ஒரே டேபிளுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த என்னென்ன, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி, அதான் ஏலியாசஸ் அப்படின்னு சொன்னது தான் இந்த இப்போ என்ன ஜாயின் பண்ண போகிறேன், லெஃப்ட் ஜாயின் தான் இங்கே பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒரே காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஜாயினே நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எப்படி, இப்போ நான் இங்கே லெஃப்ட் ஜாயின் போடுறேன், ஆனால் எப்படி நீங்கள் இது செல்ஃப் ஜாயின் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த ஏலியாஸ் பார்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே டேபிளை அது கூடயே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் டேபிள் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் டேபிள். இங்கே ரைட் டேபிள் கிடையாது, லெஃப்ட் டேபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் டேபிள்குள்ளேயே இன்னொரு டைம் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நான் லெஃப்ட் ஜாயின் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ண போகிறோம்,
இந்த எம்ப்ளாயியோட எம். ஸோ இந்த ஃபஸ்ட் லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாட் ஃபஸ்ட் டைம்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் எடுத்துக்கிறேன், எம்ப்ளாயியை குறிக்கணுன்றதுக்காக ஈன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் எம் டாட் ஃபஸ்ட் நேம்னு எடுத்துக்கிறேன். ஏன் எம் எடுக்கிறேன், மேனேஜர்ஸை குறிக்கிறதுக்காக இங்கே எம் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல ஃப்ரம் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு யூஸ்வலாக நான் லெஃப்ட் சைடு இருக்க ஒரு டேபிளாக தான் எடுத்துக்குவேன். இங்கே ஒரே டேபிள் இருக்கிறனால அந்த எம்ப்ளாயி அப்படின்ற டேபிளை எடுத்து, ஸோ இங்கே எம்ப்ளாயின்னு இருக்காது, எம்ப்ளாயீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இந்த அப்படின்னா என்னத்தை குறிக்குது, எம்ப்ளாயியை குறிக்குது. ஸோ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் என்ன ஜாயின் பண்ண போகிறேன், இங்கே லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே செல்ஃப் ஜாயின் அப்படின்ற கீவேர்ட் கிடையாது. ஸோ இங்கே எப்படி அவுட்டர் ஜாயின் அப்படின்ற கீவேர்ட் கிடையாது. லைக் யூனியனை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு லைக் செல்ஃப் ஜாயின் அப்படின்ற கீவேர்ட் இல்லை, அதனால் லெஃப்ட் ஜாயினாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் எது கூட ஜாயின் பண்ண போகிறேன், அதே எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க எம் which denotes the managers அப்படின்ற எடுத்துக்கிறேன். And then we have the last part as on which basis are we going to like join this. அதுக்கு என்ன போகிறேன்னா இந்த டாட். ஸோ என்னது, எம்ப்ளாயி இருக்கா, இது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இங்கே in this employees we have this reports to அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் டூனா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா எனக்கு கிடச்சிரும். அண்ட் தென் தட் ஷுட் பி ஈக்குவல் டு எம் டாட் இந்த எம்ப்ளாயி நம்பர். ஸோ we have the எம்ப்ளாயி நம்பர். இங்கே எம்ப்ளாயி நம்பர் இருக்கும்போது அவங்களோட நேம் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நம்பர். ஸோ இந்த லாஜிக் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறோம் டாட் ஃபஸ்ட் நேம். ஸோ இந்த வந்து எம்ப்ளாயியை குறிக்குது. அண்ட் தென் எம் டாட் ஃபஸ்ட் நேம் மேனேஜர்ஸை குறிக்குது. ஃப்ரம் எம்ப்ளாயி லெஃப்ட் ஜாயின் எம்ப்ளாயி எம். இப்போது ஆன் எதை பேசிஸ்னா இந்த ரிப்போர்ட்ஸ் டூ. இங்கே பார்த்தீங்கன்னா we have this reports to and then we have this employee number. ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர் எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே மேரி, ஜெஃப், லெஸ்லி, ஆண்டனி இவங்கெல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, டயானுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் கிறிஸ்டோஃபர், கிம், ஜூலி, ஸ்டீவ், ஜார்ஜ் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்டோஃபர் அண்ட் கிம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மேரிக்கு. கிம், ஜூலி, ஸ்டீவ், ஜார்ஜ் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜெஃப். ஸோ இப்போ புரிஞ்சிச்சா, எம்ப்ளாயின்னு எடுத்திருக்கேன்ல. ஸோ இங்கே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வருது, இங்கே மேனேஜர்ஸ் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இப்போது எம்ப்ளாயி டாட் இன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏலியாசஸ் எம்ப்ளாயி இந்த நேம் எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும், ரிப்போர்ட்ஸ் டு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது இஸ் ஈக்குவல் டு எம் டாட் எம்ப்ளாயி நம்பர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த டாட் ரிப்போர்ட்ஸ் டூன்னு இருக்குது, எம்ப்ளாயி நம்பருக்கு இது கொஞ்சம் புரியலையே அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நான் காமிச்சிட்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் இருக்குது. ஸோ இது எம்ப்ளாயி நம்பர் 1002, 1056, 1076 அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் இவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா we have this ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர், லாஸ்ட் நேம் இருக்குது. லாஸ்ட் நேம் நம்ம எடுத்துக்கல, இந்த மர்ஃபி, பீட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கல, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் எடுத்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டயன், மேரி, ஜெஃப், லெஸ்லி அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டூ அப்படின்னு இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்து 102 இங்கே இருக்குதா, 102 திருப்பியும் டயன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே இதில் எக்ஸாக்ட் டேட்டா இது இல்லை, இது கரெக்டான டேட்டா இல்லை, அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்து தனி மேனேஜர்ஸ் நம்பர், இங்கே எம்ப்ளாயீஸ் நேம் தனியாக, மேனேஜர்ஸ் நம்பர் தனியாக அப்படின்னு, மேனேஜர்ஸ் நேம் தனியாக அப்படின்னு கொடுக்கல. ஸோ இதே லைக் பர்சன்ஸை அவங்க திருப்பியும் மேனேஜர்ஸாக கன்சிடர் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா எம்ப்ளாயீஸும் இவங்களே தான் போட்டிருக்காங்க, லைக் ரிப்போர்ட்ஸ் டூ யாருக்குன்னு அதே நேம்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாட் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி நேமும் அவங்க நேமே தான் இருக்குது. ஸோ டாட் ரிப்போர்ட்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எம் மேனேஜர்ஸ், அது வந்து எம்ப்ளாயி நம்பர் தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர் கூட ஈக்குவலாக இருக்க நேம்ஸை எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டால் எம்ப்ளாயி நேம்ஸ் எனக்கு தனியாக வந்துடுச்சா. அண்ட் தென் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எம் டாட் மேனேஜர்னு கொடுத்துருக்கேன், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்ற அந்த எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி நம்பர் இருக்குது. ஸோ மேனேஜர்ஸ் யார் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா மேனேஜர்ஸ் எம்ப்ளாயி நம்பர்ஸ்.
ஸோ இப்போது இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டு 102 அப்படின்னு இருக்குது. ஸோ 102 இங்கே யார்? இங்கே எம்ப்ளாயி நம்பரும் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்கன்ற நம்பரும் அதான் கொடுத்தாங்க. ஸோ இங்கே டேட்டா தப்பாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா இன்னும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான லைக் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டு 102 விச் இஸ் டயன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே மேரி டயன், ஜெஃப் டயன், லெஸ்லி டயன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே ஜெஃப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 102ன்னு வந்திருக்கு. ஸோ 102 யார் பேரும்? டயன் அப்படின்ற பேரும். ஸோ இங்கே ஆண்டனி பாருங்கள், வி ஆர் திஸ் ஆண்டனி ரிப்போர்ட்ஸ் டு 102ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 102 யார்? டயன். அதனால் எனக்கு டயன் அங்கே ரிப்போர்ட் ஆகுது. ஸோ இன்னும் கிளியராக அந்த டேட்டா செட் நமக்கு இருந்துச்சுன்னா, எம்ப்ளாயி பேர் தனியாக, மேனேஜர்ஸ் பேர் தனியாக, இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த டேட்டா செட் இப்படி இருக்கிறனால தான் ஜஸ்ட் நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேட்டா செட் இல்லாமல் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட்னு கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயிக்காக இ டாட் ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம், அண்ட் தென் எம் மேனேஜர்ஸோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் தனித்தனியாக காலம் இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக ஆக்ட் ஆகி எடுத்துக்கும். அண்ட் தென் எம்ப்ளாயீஸுக்கு ஃப்ரம் எங்கன்னா எம்ப்ளாயீஸோட இ, எது கூட லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன்? எம்ப்ளாயீஸ். மேனேஜர்ஸ் அப்படின்ற தனியாக காலம் கூட நான் வந்து லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஆன் வாட் பேசிஸ், என்ன பேசிஸில், அதாவது இப்போ இந்த எம்ப்ளாயி யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க? ரிப்போர்ட் டு இஸ் ஈக்குவல் டு எம் டாட் எம்ப்ளாயி நம்பர். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ப்ளாயி நம்பர் இல்லாமல் மேனேஜர்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை மேனேஜர்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தனியாக அதையும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக செல்ஃப் ஜாயின் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு லெஃப்ட் அப்படின்ற ஒரு லைக் டேபிள் இருக்குது, அதே டேபிள் கூட இன்னொரு டைம் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த ஹைரார்க்கியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்ஸ் இருந்தாங்கன்னா மேனேஜர்ஸ் கீழே எம்ப்ளாயீஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த எம்ப்ளாயி எந்த மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த செல்ஃப் ஜாயின். ஸோ ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்துக்கங்க. செல்ஃப் ஜாயின்னா ஹைரார்க்கி கண்டுபிடிக்கிறதுக்காக we have this self join. And then we have this last type of join, என்னன்னா cross join அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ cross join அப்படின்னா என்னன்னா, இந்த cross joinல each rows will be multiplied by each rows. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். 2 டேபிள் எடுத்துக்கோங்க, டேபிள் ஏ, டேபிள் பி. ஸோ டேபிள் ஏல இருக்க ஒவ்வொரு ரோவும் will be multiplied by டேபிள் பியில் இருக்க ஒவ்வொரு ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஏல 3 rows இருக்குன்னா, டேபிள் பியில் 4 rows இருக்குன்னா, டேபிள் ஏ 3 இன்டூ டேபிள் பி 4, 4 3 சார் 12, 3 4 சார் 12 அப்படின்னு டோட்டலாக 12 rows நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே எப்படி பார்க்கலான்னா, லைக் ஒவ்வொரு கஸ்டமரும் எப்படி எடுத்துக்கலாம், ஆல் கஸ்டமர்ஸ் இன்ட்டு ஆல் ப்ராடக்ட், எல்லா கஸ்டமரும் எல்லா ப்ராடக்ட்டும் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி. ஸோ இது ப்ராடக்ட் டேபிள் எடுத்துக்க, இங்கே ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ செலக்ட் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டமர் நேம், கஸ்டமர் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர் நேம் கமா, ஸோ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிறேன், கஸ்டமர் நேம் கமா. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் டாட் ப்ராடக்ட் நேம். ஸோ ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கேன், கஸ்டமர்ஸ்ன்ற டேபிளுக்குள்ளே இருக்க கஸ்டமர்ஸ் நேமையும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இருக்குல்ல டேபிளுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் நேமையும் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது we have this ஃப்ரம் எங்கேருந்து, ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் எதுனா கஸ்டமர்ஸ். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேபிள். அண்ட் தென் என்ன ஜாயின் பண்ண போகிறோம், கிராஸ் ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் ஜாயினோட எது கூட பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபிள் கூட கிராஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதோட லாஜிக் பார்த்துக்கோங்க. செலக்ட் கஸ்டமர்ஸ் டாட் கஸ்டமர் நேம் அப்படின்ற ஒரு காலம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்குது. அண்ட் தென் ப்ராடக்ட் நேம் அப்படின்ற காலம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்குது. ஃப்ரம் டேபிள் 1 கஸ்டமர்ஸ் அண்ட் தென் என்ன ஜாயின் பண்ண போகிறோம், கிராஸ் ஜாயின் அண்ட் தென் டேபிள் பி ப்ராடக்ட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் எடுத்துக்கோமா. ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்ற காலம்க்கு கஸ்டமர் நேம்ஸ். ஸோ கஸ்டமர் நேம் ஃபர்ஸ்ட் இந்த அட்டிலியர் கிராஃபிக் அப்படின்ற நேம் இருக்குதா, இந்த நேம் என்ன பண்ணுச்சுன்னா
ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் நேமுக்குள்ளே இருக்க எல்லா ப்ராடக்ட் கூடயும் மல்டிப்ளை ஆகிருக்குது. ஸோ மாடல் A4 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், டாட்ஜ் சார்ஜர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரோ செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா ரோ கூடயும் மல்டிப்ளை ஆகிருக்குது. அண்ட் தென் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா சிக்னல் கிஃப்ட் ஸ்டோர். ஸோ இந்த சிக்னல் கிஃப்ட் ஸ்டோர் அப்படின்ற கஸ்டமர் நேம் திருப்பியும் எகெயின் செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா ரோ கூடயும் மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் தென் தேர்ட் ரோ எகெயின் செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா ரோ கூடயும் மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ரோ எகெயின் அதாவது ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்க எல்லா ரோவும் செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா காலம் கூடயும் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இது தான் பேசிக்கலி கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயின் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு இடத்துலையும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா தான், தெரிஞ்சு வைக்கிங்க. அதாவது கிராஸ் ஜாயின் என்ன, எல்லா காலமும் எல்லா ரோவும் மல்டிப்ளை ஆகும். ஸோ திஸ் இஸ் கிராஸ் ஜாயின். ஸோ இப்போது இந்த எல்லா ஜாயின்ஸோட தியரியை பாட்டே பார்த்தலாம். தியரிட்டிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் returns only the matching rows from both tables. அதாவது ரெண்டு டேபிள்ஸில் இருக்க மேட்சிங்கான ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் இன்னர் ஜாயின். அண்ட் தென் we have left join. ஸோ லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் ஆல் தி ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் அண்ட் மேட்சஸ் த ரோஸ் ஃப்ரம் தி ரைட் டேபிள். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா ரோஸும் எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதே நேரத்தில் மேட்சிங் வேல்யூஸ் இருக்க ரைட் சைட் டேபிளில் இருக்க மேட்சிங் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் மேட்ச் ஆகாத வேல்யூஸ் நல் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும், ரைட் சைடில் எனக்கு மேட்ச் ஆகாதது நல் அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் ரைட் ஜாயின். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஆல் தி ரோஸ் ஃப்ரம் ரைட் டேபிள் அண்ட் மேட்சஸ் ரோஸ் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள். அதாவது ரைட் டேபிளில் இருக்க எனக்கு எல்லா வேல்யூஸும் வந்துடும், லெஃப்ட் சைடில் இருக்கிற மேட்ச் ஆகிற வேல்யூஸ் வரும், மேட்ச் ஆகாதது நல் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ரைட் ஜாயின். அண்ட் தென் ஃபுல் ஜாயின் இருக்குது. ஃபுல் ஜாயின் பேசிக்கலி ரிட்டர்ன்ஸ் ஆல் தி ரோஸ் ஃப்ரம் போத் தி டேபிள்ஸ். ரெண்டு டேபிள்ஸ் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு எல்லா ரோஸும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபுல் ஜாயின். அண்ட் தென் திஸ் கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின் எதுக்கு, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் போத் டேபிள்ஸ் ஆல் காம்பினேஷன்ஸ் ரோஸ். அதாவது காம்பினேஷன்ஸ் ஆன ரோஸ், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ரோ கூடயும் மல்டிப்ளை ஆகும். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு 4 காலம்ஸ் இருக்குது, 4 ரோஸ் இருக்குது. ரைட் சைட்ஸில் உங்களுக்கு ஒரு 3 ரோஸ் இருக்குது. அப்போ 4 × 3 12 ரோஸாக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு காலம் கூடயும் மல்டிப்ளை ஆகும். ஸோ திஸ் இஸ் கிராஸ் ஜாயின். அண்ட் தென் வி ஹேவ் செல்ஃப் ஜாயின். ஸோ ஜாயின்ஸ் எ டேபிள் வித்தின் இட் செல்ஃப் ஆஃபன் யூஸ் டு ஹைரார்கியல் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஒரே டேபிள் கூட இன்னொரு டைம் ஜாயின் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது அண்ட் தென் அது கூடயே திருப்பியும் லெஃப்ட் ஜாயின் ஆகும். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ஜாயின். அதே நேரத்தில் அது என்னத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், ஹைரார்க்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மேனேஜர்ஸ் இருந்தாங்கன்னா மேனேஜர்ஸ் கீழே எந்தெந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்ற ஹைரார்க்கியை செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் ஜாயின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எல்லா ஜாயின்ஸோட தியரி அஸ் வெல் அஸ் நீங்கள் கோடும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு யுவர் மென்டாஸ். அதே நேரத்தில் இது நீங்கள் ஸோ எடுத்தோடனே நீங்கள் மென்டாஸ்க்கு போகாமல் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இந்த ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சில டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா செட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டான டாபிக் கிடையாது, ஈஸியான டாபிக் தான். பட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த ஜாயின். ஸோ நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் டு தி எண்ட். ஸோ ஒவ்வொரு ஜாயின்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பிக்சர் இங்கே இருக்குது. ஸோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லைக் ஒரு எக்ஸாம்பிளும் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கோர்சஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட ரெஃபரன்ஸும் இங்கே இருக்குது, எக்ஸாம்பிளும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். So with this said, we are at the end of this chapter 5. ஸோ சாப்டர் 5 மட்டும் இல்லை, சாப்டர் 5ல் நம்ம டைப் ஆஃப் ஜாயின் பார்த்தோம். ஸோ இந்த கோர்ஸோடைய கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 5 அண்ட் நமக்கு இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்குது, 6th சாப்டர், அதாவது விண்டோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு அட்வான்ஸான கான்செப்ட் தான், அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ இது வரைக்குமே நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஏன் இந்த சாப்டர் வைஸ் பிரிச்சிருக்கோம்னா, ஒரே வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும், பட் ஒரே வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் ஒவ்வொரு சாப்டரை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஹைரார்கி வைஸ் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
அண்ட் தென் ஈச் சாப்டரும் நீங்கள் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த சாப்டருக்கும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் வித் தி லாஸ்ட் சாப்டர் விண்டோஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அந்த கோர்ஸே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வில் மீட் அகெயின் இன் our next chapter. Until then, bye. Hi everyone, welcome to this task of chapter 5. ஸோ சாப்டர் 5ஓட டாஸ்க் தான் இது. ஸோ சாப்டர் 5ல நீங்கள் ஜாயின்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ தேர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஜாயின்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ ஜாயின்ஸில் எல்லா ஜாயின்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ப்ரீவியஸ் டாஸ்க்கெல்லாம் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அதில் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டாஸ்கில் நீங்களே உங்களோட ஓன் டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு புது டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அதில் இந்த SQL ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் அசைன்மெண்ட் will allow you to think creatively while uploading relational database concepts and learned in class. ஸோ நம்ம கிளாஸில் லேர்ன் பண்ண இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கிறதுக்கு இந்த டாஸ்க்கை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான். பட் நீங்கள் சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு புது டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதோட வேல்யூஸ் இதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் அ நியூ டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ், கம்பெனி, ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, இ-காமர்ஸ், பேங்கிங். ஸோ எந்த செக்டார்னு எடுத்துக்கோங்க, ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூஸும் நீங்களே ஆட் பண்ணிக்கணும். ஸோ யூ கோயிங் டு க்ரியேட் யுவர் ஓன் டேட்டாபேஸ். ஸோ அட்லீஸ்ட் க்ரியேட் 3 ரிலேட்டட் டேபிள். ஸோ பெரிய ஒரு டேட்டாபேஸ் உங்களை க்ரியேட் பண்ண சொல்லலை, சிம்பிள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 டேபிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ 3 டேபிள்ஸ், அதுக்குள்ளே காலம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈச் டேபிள் மஸ்ட் ஹேவ் ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ. அதே மாதிரி இந்த ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இது கரெக்டாக இல்லாட்டினா உங்களால் எந்த ஆப்ரேஷனும் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த புது டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அண்ட் தென் இன்சர்ட் 5 மினிமம் ரெக்கார்ட்ஸ் ஈச் டேபிள். ஸோ 5 ரெக்கார்ட்ஸும் ஒவ்வொரு டேபிளில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கிரியேட் அ நியூ டேட்டாபேஸ். அண்ட் தென் அந்த புது டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஜாயினையும் நீங்கள் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் MySQL நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அந்த டேட்டா நீங்கள் க்ரியேட் பண்ண கோடை வந்து MySQL ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபோல்டரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மென்டாரை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ பி கிளியர். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ டேட்டாபேஸ் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த SQL ஜாயின், இந்த 6 ஜாயின் ஃபங்க்ஷன் நம்ம படித்தோம்ல, அந்த 6 ஜாயினையும் நீங்கள் SQL ஜாயினையும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட SQL ஃபைலை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர் டாஸ்க் ஃபார் திஸ் சாப்டர். வில் மீட் அகெயின் இன் நெக்ஸ்ட் டாஸ்க். பாய், ஆல் தி பெஸ்ட். Hi everyone, so this is our chapter 6 and our last chapter. So we are at the end of this course. So இது வரைக்கும் 5 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 சாப்டரும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். And then this is our last chapter. So இந்த சாப்டர் என்னன்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த 2 பாட்டை தான் இந்த லாஸ்ட் சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு ரீச் அவுட் டு யுவர் மென்டாஸ். ஸோ மென்டாஸ் எல்லாருமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் தான், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாப்டரும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இந்த சாப்டரும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த என்டையர் கோர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் மூவ் டு திஸ் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் என்னன்னா, ஸோ அஜெண்டா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர். ஸோ இது 2 தான், இந்த 2 டாபிக் தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம்.
அண்ட் தென் நாங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி this session is also less than 1 hour. So like 1 hour இந்த செஷன் இருக்காது. It will be like 30-35 minutes தான் இந்த செஷன் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸை நீங்கள் இந்த செஷனில் எடுத்ததான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ 1 hour கம்ப்ளீட் ஆயிருமா, அதுக்கப்புறமா யூ கேன் யூஸ் தட் நெக்ஸ்ட் 1 hour ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 1 hour யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் எவ்ரிடே ஒரு 2 hours நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம இந்த செஷனோட லேர்னிங்காக பர்டிகுலர் செஷன் இருக்கும், அண்ட் அந்த செஷனோட ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அந்த செஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ் ஃப்ரம் த செஷன். ஸோ இந்த செஷன்லேயே டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம், டாபிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். அதுலேயே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டாஸ்க்கும் இருக்கும், அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்ட் திஸ் செஷன். ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐ ஹேவ் கிரியேட்டட் நியூ டேட்டாபேஸ். ஸோ சேல்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்ற சேல்ஸ் டேட்டா டிபி அப்படின்ற இந்த ஒரு டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த சேல்ஸ் டேட்டாபேஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே டிரான்சாக்ஷன் ஐடி, எம்ப்ளாய் ஐடி, மந்த்ஸ், சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலம்ஸையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் காலம்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா எல்லா காலம்ஸ்குள்ளேயும் டேட்டாவை இங்கே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி சேல்ஸ் டேட்டா database, and then அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். we have this one. ஸோ அந்த சேல்ஸ் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்ததுக்கப்புறமா நான் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம படிக்கும் போது தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையை. ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டாக, ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக நம்மளோட வேலை என்ன? ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம். ரைட் அ query that ranks the sales amount in descending order from the sales data table and assign a rank to each row. ஸோ இங்கே சேல்ஸ் டேட்டா அப்படின்ற இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ யார் அதிகமான சேல்ஸ் அமௌண்ட், அது டிசெண்டிங் ஆர்டரில் இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம ரேங்க் பண்ணோம். ஸோ இதை எப்படி விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with select. ஸோ எப்போது மாதிரி செலக்ட் அப்படின்றத பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ஆல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா டேபிளையும் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ செலக்ட் ஆல். அண்ட் தென் இப்போது we have this function called rank. ஸோ இங்கே ரேங்க் இருக்கா? இப்போ நம்ம ரேங்க் தான் பண்ண போகிறோம், அதனால we are going to use this rank. ஸோ இந்த ரேங்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே சின்டாக்ஸை நல்லா கவனிச்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டேன். ஸோ பர்டிகுலர் டேபிள் வேணுனாலும் நீங்கள் பர்டிகுலர் காலம் வேணுனாலும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எல்லா காலமையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்க்குறோன்னா ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ ரேங்க், அதுக்கப்புறமா we have this over. எது வாட் we are ranking, over which we are ranking அப்படின்ற விஷயம் தான் இங்கே ஓவர் அப்படின்னு கொடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்டாக்ஸ் பார்த்தாலும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேங்க் ஓவர். ஸோ ஓவர் எதை வச்சு நம்ம ரேங்க் பண்ணோம்? சேல்ஸ் அமௌண்ட் வச்சு தானே. we have this சேல்ஸ் அமௌண்ட். ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ we are going to rank over this சேல்ஸ் அமௌண்ட். அண்ட் தென் இன்னொரு விஷயம் இருக்குது, அமௌண்ட்டின் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ரேங்க் பண்ணோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் ரேங்க் பண்ணுறதுக்கு we have this ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் இருக்குது? this order by அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் லைக் இந்த ரேங்கை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆர்டர் பை சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் தென் டிசைனிங் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாஜிக். ஸோ லாஜிக் போட்டேன்னா இங்கே அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் we have this ஃப்ரம் எங்கே வித் த சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த டேபிள்லேருந்து தான் நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன மிஸ்டேக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ த மிஸ்டேக் ஹியர் இஸ் ஃப்ரம் சேல்ஸ் அமௌண்ட் இல்லை, டேபிள் நேம் பண்ணணும். சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிள்லேருந்து தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோட் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். மிஸ்டேக் பண்ணால் தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஹேவ் தி ரேங்க் ஹியர். ஸோ இங்கே என்ன நான் கொடுத்துக்கிட்ட லாஜிக் இங்கே பேர் வருது. ஸோ இப்போ இங்கே SRK அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ ஆர்கேன்ற டேபிள்
எனக்கு ரேங்க் ஷார்ட் ஃபார்மாக நான் ஆர்கே ஆலியசஸ் இந்த ஆர்கே அப்படின்ற ஆலியசஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா எனக்கு ரேங்க் ஆகிருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாய் ஐடி 103 தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட், ஹையஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட். அண்ட் தென் செகண்ட் ரேங்க்கும் இந்த 103 தான் இருக்காங்க, விச் இஸ் 700. So sales amount is 700, so second rank. And then 700 இந்த 102 ஐடியும் 700 சேல்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அகெயின் செகண்ட் ரேங்க்னு வருது. ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கோடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். we have this செலக்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஐ மீன் இங்கே செலக்ட் ஆல்னா இந்த டேபிளுக்குள்ளே இருக்க எல்லா காலமையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சேல்ஸ் டேட்டாவில் எவ்வளோ அமௌண்ட், லைக் யார் ஹையஸ்ட் சேல்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்காக ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேங்க் அப்படின்ற ஆப்ரேஷன், அதாவது ரேங்க், அதுக்கப்புறம் ஓவர். ஸோ இது பர்டிகுலராக இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனில் இந்த ஓவர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓவர் விச் லைக் காலம் ஆர் யூ கால்குலேட்டிங் திஸ், இந்த ரேங்க் எந்த லைக் காலம் மேலே நீங்கள் வந்து ரேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஓவர் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலமில் தான் நான் வந்து ரேங்க் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஒன் மோர், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் வி ஹேவ் திஸ் ஒன் மோர் திங், டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு பண்ணணும். ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டர் பண்ணும்போது ஸோ இந்த ஓவர் அப்படின்ற பேக்கெட் உள்ளே தான் நீங்கள் அது கொடுக்கணும். ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலமை நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வரணும். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் கீவேர்ட் ஆர்டர் பை விச் இஸ் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது என்டையராக இன்னொரு காலம் ஆர்கே அப்படின்ற காலமில் எனக்கு வியூ ஆகணும். ஸோ SRK அப்படின்ற aliases யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃப்ரம் எங்கே இருந்துன்னா we have this டேபிள், சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிள்லேருந்து எனக்கு இது வேணும்னு சொல்லி இது ரன் பண்ணும்போது ஐ ஹாவ் திஸ் ரேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ குரூப் பைலையும் நான் இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ குரூப் பை பண்ணி இந்த மாதிரி டோட்டல், கவுண்ட்டு, சம், இந்த மாதிரி மினிமம், மேக்ஸிமம், இப்போ மேக்ஸிமம் நான் கண்டுபிடிக்கலாம், மினிமம் கண்டுபிடிக்கலாம். குரூப் பையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமே. குரூப் பைக்கு பதிலாக இப்போ ஏன் நான் விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ ஏன்னா இந்த பார்த்தீங்களா, இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வருது. ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக, அதுவும் எனக்கு ரேங்காக, அதாவது ரேங்க் ஏற்ற மாதிரி அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி வருது, எம்ப்ளாய் ஐடி வருது, மந்த் வருது, எல்லாமே சேல்ஸ் அமௌண்ட், எனக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கரெக்டாக வருது. அதே நேரத்தில் குரூப் பையில் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம குரூப் பை பண்ணோன்னா இங்கெல்லாம் எனக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த கொலாப்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் we are going to use this விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை இன்னும் ஈஸியாக லைக் நம்ம டேட்டாவில் எந்த வித கொலாப்ஸும் இல்லாமல் நமக்கு டேட்டா இருக்கிற மாதிரியே ரா டேட்டா கிடைக்கிறதுக்காக தான் we are going to use this விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது விண்டோஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ரோஸ் எல்லாம் மேபி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கரெக்டான டேட்டா, எல்லா டேட்டாவும் எனக்கு ப்ராப்பராக இருக்குன்றதுக்காக we are going to use this விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ரேங்கிங் ப்ராசஸில் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல்ல இந்த ரேங்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது ரெண்டு ஒரே அமௌண்ட் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே செகண்ட் ரேங்க் தான். ஓகே, செகண்ட் ரேங்க் வந்துருச்சு, பட் 3 காணோம். தேர்ட் ரேங்க் எங்கே? ஸோ இந்த 2 வந்தனால இந்த 3 அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி இந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். we have one more operation here. இந்த ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் பதிலாக we have one more function which is இந்த டென்ஸ் ரேங்க். ஸோ இந்த டென்ஸ் ரேங்கை யூஸ் பண்ணி இப்போ நாம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மிஸ் ஆன 3யும் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரேங்க் பார்த்தோம். ஸோ இந்த ரேங்க் பார்க்கும்போது எனக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது ஒரே அமௌண்ட்டில் எனக்கு ஒரே அமௌண்ட்டில் எனக்கு சேல்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ரேங்க் பண்ணும்போது 2 வருது. அதே நேரத்தில் அந்த 2 இருக்கிறனால எனக்கு 3 வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டென்ஸ் ரேங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டென்ஸ் ரேங்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த 3 வந்து, ஸோ 2 700 இருக்குது. ஸோ 2க்கும் செகண்ட் ரேங்க். அண்ட் தென் 650 இருக்குது, அதுக்கு தேர்ட் ரேங்க். தென் 600 ஃபோர்த் ரேங்க். இந்த மாதிரி எல்லா ரேங்க்கும் எனக்கு எந்த நம்பரும் மிஸ் ஆகாமல் எனக்கு வேல்யூஸ், அந்த ரேங்கிங் வேல்யூஸ் கிடைச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ரேங்க் அண்ட் தென் டென்ஸ் ரேங்க். ஸோ நவ் we have this next problem statement என்னன்னா, write a query that ranks the sales amount for each month partition by month in descending order from the sales data table. ஸோ திருப்பியும் நம்ம வந்து ரேங்க் தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டைம் ரேங்க் பண்ணும்போது எம்ப்ளாய் ஐடி வச்சு ரேங்க் பண்ண போகிறதில்ல, சேல்ஸ் அமௌண்ட் வச்சு ரேங்க் பண்ண போகிறதில்ல. ஸோ சேல்ஸ் அமௌண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் வித் மந்த் யூஸ் பண்ணி. ஸோ ஈச் மந்த் யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க்கில் என்ன பண்ணியிருந்தோம்னா இட் கன்சாலிடேட் எவ்ரி திங். ஸோ எல்லா மாதத்துலேயும் யார் அதிகமாக சேல்ஸ் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரேங்க் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க்கில் பார்த்தோம். ஸோ இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா,
ஒவ்வொரு மந்த்தும் யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் அந்த ரேங்கிங் எனக்கு வேணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்டிஷன் பை. ஸோ இந்த பார்ட்டிஷன் பை அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செலக்ட். ஸோ செலக்ட் அப்படின்ற கீவேர்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் அண்ட் தென் இங்கே என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ரேங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் ஓவர். ஸோ இங்கேயும் ஓவர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் எந்த லைக் காலம்லேருந்து ஓவர் விச் காலம் ஐ கோயிங் டு ரேங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குது, பார்ட்டிஷன் பை மந்த். ஸோ இதை நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா we are going to partition by month. ஸோ பார்ட்டிஷன் பை மந்த் எங்கே இருக்குதுன்னா இந்த டேபிளில் நமக்கு மந்த் அப்படின்ற இந்த சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிளில் மந்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த மந்த் வச்சு தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டிஷன் பை மந்த் அண்ட் தென் ஓவர் விச் டேட்டா ஐ மீன் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற டேட்டாவில் தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரேங்க் பண்ண போதும் இதே லைக் சேல்ஸ் அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரேங்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் இருக்குது, இதுவுமே டிசெண்டிங் ஆர்டரில் தான் நமக்கு வேணும். ஸோ order by sales amount which is also descending. So as இங்கே என்ன பண்ண போகிறேன், as aliases என்ன கொடுக்க போகிறேன்னா partition by month அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துக்கிறேன், rank partition by month. So this is my aliases. இந்த பேரில் தான் நமக்கு ஒரு காலம் கிரியேட் ஆகும். அண்ட் தென் ஃப்ரம் எங்கேருந்து again this sales data அப்படின்ற இந்த டேபிளில் இருந்து. ஸோ இப்போ அதை ரன் பண்ணும்போது ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எகெயின் எனக்கு ரேங்க் வந்திருக்குது பார்ட்டிஷன் பை மந்த் அப்படின்னா 1 2 1 2 3 அப்படின்ட்டு என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இங்கே மந்த். ஸோ பார்த்தீங்கன்னா மந்த் 24 1 அப்படின்ற ரெண்டு பார்ட்டிஷன் இங்கே ஆயிருக்கு. அண்ட் தென் செகண்ட் மந்த் அப்படி பார்ட்டிஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் தேர்ட் மந்த் பார்ட்டிஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரேங்க் பண்ணியிருக்கோம். பட் ஓவர் திஸ் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற டேபிளில் தான் யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அண்ட் தென் ஒன் மோர் திங், ஈச் மந்த் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் 1 அதாவது ஜான்வரி அப்படின்ற 2024 ஜான்வரியில் 600 500 இஸ் தி ஹையஸ்ட் சேல்ஸ். ஸோ 600 இஸ் தி ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் தென் 500 தி செகண்ட் ரேங்க் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் செகண்ட் மந்தில் எனக்கு செகண்ட் மந்தில் 3 சேல்ஸ் இருக்குது, 700 650 450. அதில் 700 இஸ் தி ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க். அந்த மாதிரி மந்த் பை மந்த்தை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி அதை வந்து ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷன் பை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் மோர் பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல், எல்லா டேபிளும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரேங்க் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ரேங்க் ஓவர் விச், எதை வச்சு ரேங்க் பண்ண போகிறோம், சேல்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் பர்டிகுலராக மந்த்தை எனக்கு வந்து இங்கே பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ பார்ட்டிஷன் பை மந்த், பார்ட்டிஷன் பை அப்படின்ற கீவேர்ட் பை எதை வச்சு, மந்த் வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோம். அண்ட் தென் இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி எனக்கு இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் இங்கே என்ன ஏலியாசஸ் என்ன கொடுத்துருக்கேன், ஆர்கே ரேங்க் பார்ட்டிஷன் பை மந்த் அப்படின்ற இந்த காலம் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிள். ஸோ இப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட்டிஷன் பை. We have the next problem statement, which is, so problem statement என்னன்னு பார்த்தலாம். Write a query that calculates the running total of sales amount for each employee, order by month. So இங்கே என்ன order by month from the sales data table. ஸோ இங்கே calculate the running total நம்ம calculate பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷனையும் இதுக்குள்ளே விண்டோஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் தி ரன்னிங் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டோட டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் பண்ணணும் ஃபார் ஈச் எம்ப்ளாயி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பட் இங்கே ஆர்டர் பை அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம இங்கே டிசெண்டிங் ஆர்டர் பர்டிகுலராக இங்கே கொடுக்கல. பட் இங்கே மந்த் வச்சு நம்ம ஆர்டர் பண்ணணும், அதுவும் சேல்ஸ் டேட்டான்ற டேபிளில். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போது மாதிரி we are going to start with select and then select all, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செலக்ட் ஆல் பண்ணதுக்கப்புறம் இந்த கமா இருக்குது. ஸோ இந்த கமாலாம் மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ நான் அடிக்கடி மறக்கிறது தான். ஸோ இந்த கமாவை மறந்துட்டேன்னா லைக் அந்த லாஜிக் ஒழுங்காக ஒர்க் ஆகாது, அந்த கோடே எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கமா. நெக்ஸ்ட் இஸ்
இங்கே என்ன பண்ண போகிறோம், எகெயின் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் அண்ட் தென் ஓவர் விச். ஸோ ஓவர் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம இருக்குது. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயி வச்சு தான் நம்ம இங்கே வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் த ரன்னிங் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் ஃபார் ஈச் எம்ப்ளாயி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டிஷன் பை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி அண்ட் தென் ஒன் மோர் திங் இங்கே இருக்குது, ஆர்டர் பை ஸோ ஆர்டர் பை மந்த். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி அப்படின்ற டேபிள் தான். ஏன்னா ஈச் எம்ப்ளாயோட நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து சேல்ஸ் அமௌண்ட் பார்ட்டிஷன் பை மந்த், ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக மந்த்தை வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், எம்ப்ளாயி, ஈச் எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம். ஸோ எம்ப்ளாயி அப்படின்ற இந்த காலம் இங்கே எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் மந்த்தை வச்சு நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஈச் எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அப்போது அந்த மந்த்தையும் நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு விஷயத்த மாற்றணும், அதனால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா திஸ் ரேங்க். ஸோ இங்கே ரேங்க் பண்ண போகிறதில்ல, இங்கேருந்து ரன்னிங் டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரன்னிங் டோட்டலுக்காக இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக we have the sum இருந்தால் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ சம்முக்குள்ளனா சேல்ஸ் அமௌண்ட்டோட சம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் தென் ஓவர் எது எம்ப்ளாயி அப்படின்ற இந்த டேபிள் எம்ப்ளாயி எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கா, எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எம்ப்ளாயி ஐடி, ஸோ பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி ஐடி அண்ட் தென் ஆர்டர் பை மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா அப்படின்ற இந்த டேபிளில் இருந்து தான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ aliases நான் இங்கே கொடுத்துட்றேன். as sales per month அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ சேல்ஸ் பர் எம்ப்ளாயி. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் பர் எம்ப்ளாயி அப்படின்ற இதுக்கு வந்துச்சு. இங்கே என்ன இருக்குன்னா எம்ப்ளாயை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் தென் எம்ப்ளாயி பார்ட்டிஷன் பண்ணி மந்த் வைஸ் இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த எம்ப்ளாயி எவ்ரி மந்த் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இதை ஆர்டர் பண்ணி அதோட வேல்யூஸும் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ இங்கே செலக்ட் ஆல்னு கொடுத்தனால இங்கே சேல்ஸ் அமௌண்ட் இந்த காலம் எனக்கு வந்துடுது. அண்ட் தென் பர் சேல்ஸ் பர் எம்ப்ளாயி அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 500, இந்த செகண்ட் மந்த் சேர்த்து டோட்டல் எவ்வளோ 950 வருது. 500 ப்ளஸ் திஸ் 450 எனக்கு 950 வருது. அண்ட் தென் இந்த ஆல் தேர்ட் மந்தில் 1500. ஸோ டோட்டல் 1500 சேல் பண்ணியிருக்கா. அதாவது 101 அப்படின்ற இந்த எம்ப்ளாயி ஐடி தேர்ட் மந்தில் 1500. அதனால தான் இங்கே சம் அப்படின்ற டோட்டல் அமௌண்ட்டோட சம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்படி ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயி அண்ட் தென் ஈச் மந்த் வைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் அவங்களோட டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி ரன்னிங் டோட்டல். ஸோ இந்த ரன்னிங் டோட்டலை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் we have one more function called lag function. So problem statement பார்த்தலாம். Write a query that shows the previous month sales amount for each employee from the sales data amount using lag function. So இந்த lag function எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த lag function எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா செட்டப் பார்க்கறதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் ஒரு காலம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் காலம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி கம்பேரிசனுக்காக இந்த லேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் ஸ்டேட்மெண்ட் என்னது, ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு we can use this lag function. ஸோ இதோட கோடை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எப்போது மாதிரி I am to select star comma and then இங்கே வந்து lag. ஸோ this lag and then எது lag amount, இங்கே lag எந்த காலம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த டேட்டாவை தான்
ப்ரீவியஸ் காலம் கூட நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் ஓவர், ஸோ ஐ கேன் யூஸ் தி சேம் பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி ஐடி, ஆர்டர் பை மந்த். ஸோ இங்கே எஸ் ப்ரீவியஸ் மந்த் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ அதை ரன் பண்ணால் have this data. ஸோ ஆல்வேஸ் இங்கே ஃபர்ஸ்ட் காலம் வந்து எனக்கு நல் அப்படின்றத வேணும். ஏன்னா ப்ரீவியஸ் அமௌண்ட் என்ன, ப்ரீவியஸ் மந்த் வந்து இங்கே பார்க்க முடியாது. கரண்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 500 சேல். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்த் இங்கே இல்லை, அதனால் எனக்கு நல் அப்படின்ற வேல்யூ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா have this 450 அண்ட் தென் ப்ரீவியஸ் மந்த் பார்க்குறதுக்கு 500. ஸோ ப்ரீவியஸ் மந்த் என்ன 500 தான் சேல்ஸ். அந்த ப்ரீவியஸ் டேபிளில் இருக்க அந்த ப்ரீவியஸ் மந்த்தை வந்து இங்கே எனக்கு ரிட்ரைவ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இந்த தேர்ட் மந்தில் என்ன இருக்குன்னா 550 தான் சேல். அதுக்கு ப்ரீவியஸ் மந்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, this 450 இயர் அண்ட் தென் ப்ரீவியஸ் மந்தோட டேட்டா எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் மந்த், அதை ப்ரீவியஸ் ஒரு காலம் இருந்துச்சுன்னா அந்த காலம் வந்து நமக்கு வந்து அந்த ஸோ பர்டிகுலர் காலமில் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக we can use this lag functions. ஸோ இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் செலக்ட் ஆல் கொடுத்துருக்கேன், lag அப்படின்ற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலம்குள்ளே இருக்க ப்ரீவியஸ் டேட்டாஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் ஓவர் பார்ட்டிஷன் பை, எதை வச்சு பார்ட்டிஷன் பண்ணுறேன், ஒவ்வொரு எம்ப்ளாய் ஐடியோட ஒவ்வொரு மந்தோட அண்ட் தென் ப்ரீவியஸ் மந்தோட வேல்யூஸ் எனக்கு வேணும். ஸோ பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி ஐடி வந்து பார்ட்டிஷன் ஆயிருக்கா அண்ட் தென் ஆர்டர் பை மந்த். ஸோ ஈச் மந்த்தும் லைனாக ஆர்டர் ஆயிருக்கா, ஆர்டர் ஆயிருக்கு. அண்ட் தென் ப்ரீவியஸ் மந்த் அப்படின்ற காலம் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் இது எங்கே இருந்துன்னா சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போது இதை ரன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஐடி அண்ட் தென் எம்ப்ளாயி ஐடி வச்சு இது பார்ட்டிஷன் ஆகிருக்கு அண்ட் தென் ஒவ்வொரு மந்த்தும் ஆர்டர் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் மந்தோட வேல்யூஸும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் மந்தோட வேல்யூஸ் பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இஃப் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இருக்க நெக்ஸ்ட் மந்த் அப்படின்ற வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, we have this one more function. ஸோ இது எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லேகுக்கு பதிலாக we have this lead. ஸோ இந்த லீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இங்கே கண்டுபிடிச்சோம், இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் அப்படின்றது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் மந்த்ஸை பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் இங்கே என்ன இருக்குது, செகண்ட் மந்தோட சேல் 450, அதை வந்து இங்கே எனக்கு கொண்டு வந்திருக்கு. தேர்ட் மந்தோடது 550, அது வந்து எனக்கு இந்த டேட்டாலே காமிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே மந்த் இல்லாதனால எனக்கு நல் வேல்யூ வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாயி வைஸ் இங்கே எனக்கு பார்ட்டிஷன் ஆகிருக்கு, அதே நேரத்தில் மந்த் வைஸ் எனக்கு வந்து ஆர்டர் ஆகிருக்கு அண்ட் தென் சேல்ஸ் அமௌண்ட் அந்த நம்ம கொடுத்த அந்த லாஜிக்கான வேல்யூஸ். சாரி, இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு கிளிக் பண்ணும்போது என்னன்னா திருப்பி ஆர்டர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணும்போது எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே எனக்கு வந்துடுச்சு. ஸோ லேக்னா எதுக்கு, ப்ரீவியஸ் டேட்டாஸ் ஃபெச் பண்ணுறதுக்காக. லீட் எதுக்கு, அதுக்கப்புறமா இருக்க ஃப்யூச்சர் டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதுக்காக we can use this lag and lead. ஸோ இப்போது இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ரேங்க், டென்ஸ் ரேங்க், பார்ட்டிஷன் பை அண்ட் தென் ரன்னிங் டோட்டல், அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்படி உள்ளே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் இப்போ திஸ் lag and lead இதெல்லாமே பார்த்தோம். ஸோ these are some of the important functions in Windows function. ஸோ இப்போ விண்டோஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்குன்னா உங்களோட டேட்டா லூஸ் பண்ணாமல் உங்களோட அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் குரூப் பை பண்ணும்போது சில டேட்டாஸ் கொலாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டேட்டா கொலாப்ஸ் எல்லாம் இல்லாமல் எனக்கு கரெக்டான டேட்டாஸ் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்றதுக்காக we can use this Windows function. ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட், ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறமா we have one more important concept which is stored procedures. அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். Okay, now we are going to talk about stored procedures. ஸோ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபங்க்ஷன்ஸ், உங்களுக்கு பைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ஸோ ஃபங்க்ஷன்னா இட் டேக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் இன்புட், ஆர்குமெண்ட்ஸ்லாம் இன்புட்டாக எடுத்து நமக்கு அவுட்புட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் தென் ஈச் டைம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸ்லையும். ஸோ இந்த SQL ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதை கால் பண்ணும்போது அது ரன் ஆகும், நமக்கு தேவையான அவுட்புட்டை அது கொடுக்கும். ஸோ அது எப்படின்றத இந்த கோட் மூலயமா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஷோ ஆல் சேல்ஸ். ஸோ இந்த டேட்டாவில் இருக்க எல்லா சேல்ஸையும் காமிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூஸிங் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போது யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே செலக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இங்கே இருக்குது. We are going to use this delimiter. So delimiters $2 சிம்பிள். ஸோ இந்த டீலிமிட்டர்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். அதாவது இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை இந்த ப்ரோட்டோகால் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த டீலிமிட்டர்னா என்னன்னா, இங்கே நம்ம இந்த காலன் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ இந்த காலன் தான் இந்த டீலிமிட்டர். ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக we are going to use this delimiter. ஸோ the entire syntax பார்த்தலாம், அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே செலக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா க்ரியேட். ஸோ இங்கே அந்த பைத்தானில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் ப்ரொசீஜர். ஸோ இந்த க்ரியேட் ப்ரொசீஜர் கொடுத்தா இது வந்து ஒரு ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன். ஸோ க்ரியேட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கெட் ஆல். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கெட் ஆல் சேல்ஸ். ஸோ கெட் ஆல் சேல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே நான் கொடுக்க போகிறேன். கெட் ஆல் சேல்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கிரியேட் ப்ரொசீஜர். ஸோ கிரியேட் ப்ரொசீஜர்னா ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் ஆக போகுது. அண்ட் இந்த கால் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்னன்னா கெட் ஆல் சேல்ஸ் ஸ்கேல்னு கொடுத்துருக்கேன்னா சேல்ஸ். ஸோ கெட் ஆல் சேல்ஸ் அப்படின்ற இதை தான் நான் திருப்பி கால் பண்ண போகிறேன். ஸோ கெட் ஆல் சேல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது we going to start with this begin. ஸோ இங்கேருந்து தான் பிகின். அதனால் இதுக்கப்புறம் நம்ம லாஜிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா லாஜிக் பிகின் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து அதுக்கு உள்ள லாஜிக்கை கொடுக்க போகிறோம். ஸோ லாஜிக் என்ன, இப்போ தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போது இதை கொடுத்துட்டேன். இப்போது செலக்ட் ஆல் ஃப்ரம் டேட்டா தான் இந்த சேல்ஸ் டேட்டா இருக்க எல்லா டேட்டாலும் எனக்கு வரும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அது தானே, ஷோ ஆல் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் டேட்டா இருக்க எல்லா சேல்ஸையும் எனக்கு காமிக்கணும் அப்படின்றது தான் கொடுக்குறேன். இப்போது லாஜிக் கொடுத்ததுக்கப்புறமா எண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணி பிகின் பண்ணதுக்கப்புறமா என்னோடய லாஜிக் உள்ளே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா எண்ட் பண்ணிட்டேன். ஸோ எண்டில் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் இந்த $2 சிம்பிளை யூஸ் பண்ணால் இதோட இந்த லாஜிக் எண்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்காக தான் டீலிமிட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பிகின் பண்ணி அதுக்குள்ளே லாஜிக்கை கொடுத்துருக்கோம், அண்ட் தென் அதை எண்டும் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா இதை ரன் பண்ணுறதுக்காக நம்ம எப்போதும் பண்ணுறோமோ இது என்டையராக இப்போ செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நம்ம இப்போது கால் பண்ணணும். ஸோ இங்கே SQL we have to call this stored procedure. ஸோ இங்கே என்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கெட் ஆல் சேல்ஸ் அப்படின்ற இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அண்ட் தென் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த டீலிமிட்டரை திருப்பியும் இந்த காலனுக்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே வேணும்னா எப்படி செட் பண்ணிக்கலாம், திருப்பியும் இது காலனுக்கே செட் ஆகிடும். ஸோ இப்போ இது கொடுத்துட்டேன்னா இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த சேல்ஸ் டேட்டா எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இது புரிஞ்சிச்சா, இது ஒரு ஸ்டாண்டர்ட், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ சின்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் நான் டீலிமிட்டரை செட் பண்ணுறேன். ஸோ $$ அப்படின்ற டீலிமிட்டரை செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு செட் பண்ணுறேன்னா இந்த எண்ட் அப்படின்னு இப்படி எண்ட் பண்ணுறதுக்காக நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸை இப்படி தான் யூஸ்வலாக இந்த சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ டீலிமிட்டர் அண்ட் தென் ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ வில் பிகின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட லாஜிக் உள்ளே கொடுக்குறேன். அண்ட் தென் எண்ட் டீலிமிட்டரை திருப்பியும் இந்த காலனுக்கே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஈச் டைம் when I call this இந்த கால் கெட் ஆல் சேல்ஸ் கொடுத்தா எனக்கு தேவையான என்னோட இந்த சேல்ஸ் அவுட்புட் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் சேல்ஸ் அவுட்புட். ஸோ எப்படி இந்த சேல்ஸ் ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது பைத்தானில் ஃபங்க்ஷனுக்கு இல்லாமல் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் இன்புட்டாக எடுத்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பேராமீட்டர்ஸை நம்ம உள்ளே கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் கெட் ஆல் சேல்ஸ் அப்படின்ற இந்த ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எந்த பேராமீட்டர்ஸும் இல்லை. இது ஜஸ்ட் கால் பண்ணும்போது எனக்கு எல்லா சேல்ஸ் டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா எம்ப்ளாயி வைஸ் சேல்ஸ். ஸோ எனக்கு பர்டிகுலர் ஒரு எம்ப்ளாயோட ஐடி கொடுத்தா அந்த ஐடியிலேருந்து அந்த எம்ப்ளாயோட எனக்கு சேல்ஸ் கிடைக்கணும். ஸோ இது எப்படி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் டீலிமிட்டர் கொடுத்தாச்சா. அண்ட் தென்
I'm going to create procedure. ஸோ இந்த create procedure காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ create procedure. ஸோ procedure create ஆச்சு. இந்த ப்ரொசீஜரோட பேர் என்ன? இங்கே என்ன பேர் கொடுக்கலாம்? get employee sales. ஸோ get employee sales அப்படின்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொசீஜர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரொசீஜருக்குள்ளே இப்போ நான் இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்புட் நான் 101 அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்தா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஸோ அந்த கொடுக்குற இன்புட் இங்கே எப்படி ஆர்குமெண்ட்டாக பேராமீட்டர்ஸை இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற பேராமீட்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அது இன்டீஜராக இருக்கணும் அப்படின்ற இந்த டேட்டா டைப்பிங் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கெட் எம்ப்ளாயி சேல் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. பைத்தானில் ஃபங்க்ஷன் இங்கே ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இன்டீஜராக இருக்கணும் அப்படின்ற இந்த லைக் டேட்டா டைப்பிங் இங்கே சொல்லிட்டேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? பிகின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிலிமிட் யூஸ் பண்ணோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பிகின் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பிகின். ஸோ பிகின்க்கு அப்புறமா இதுக்குள்ளே நம்மளோட லாஜிக் யூஸ் பண்ணோம். ஸோ லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் செலக்ட் all and then from எங்க இருந்துனா sales data. so from the sales data and then இங்கே where. ஸோ வேர் அப்படின்ற ஒரு கீவேர்டு இது ரொம்ப முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது. ஸோ இந்த வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போது இந்த எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கேன். இந்த எம்ப்ளாயி எங்கேருந்து எனக்கு வரும்? இந்த டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருக்கல. ஸோ எம்ப்ளாயி 101 102 இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த காலம்லேருந்து தான் எனக்கு வரும். ஸோ எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த பேராமீட்டர் க்ரியேட் பண்ண பேராமீட்டரை இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செலக்ட் ஆல் ஃப்ரம் சேல்ஸ் டேட்டா அண்ட் தென் வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த நான் க்ரியேட் பண்ண இந்த எம்ப்ளாயி ஐடி. ஸோ இப்போது இதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா எண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எண்ட் இந்த டிலிமிட்டில் என்ன கொடுத்தேன்? இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் இந்த டிலிமிட்டரை காலமுக்கு செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் க்ரியேட் ப்ரொசீஜர்னு ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதோட நேம் என்ன? கெட் எம்ப்ளாயி சேல்ஸ் அப்படின்ற ப்ரொசீஜர். அதுக்குள்ளே நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஒரு பேராமீட்டரிங்கை க்ரியேட் பண்ணி அது இன்டீஜராக இருக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே பிகின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட லாஜிக்கை உள்ளே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எண்ட் பண்ணிவிட்டு டிலிமிட்டரை அகெயின் பேக் டு திஸ் காலம் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கெட் எம்ப்ளாயி சேல் அப்படின்றத யூஸ் பண்ணி இங்கே ஒரு எம்ப்ளாயி. ஸோ 103 எம்ப்ளாயி. இந்த 103 அந்த எம்ப்ளாயி ஐடியை இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்? நான் இங்கே கால் பண்ணணும். ஸோ கால் எம்ப்ளாயி சேல்ஸும் கொடுத்தேன். இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த கொமா, நான் சொன்ன மாதிரி இந்த கொமா மறந்துருக்கேன். அண்ட் தென் இங்கேயும் இதை நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா டிலிமிட்டர் எகெயின் இந்த காலம்க்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹாவ் தி சேல்ஸ் டேட்டா ஃபார் எம்ப்ளாயி ஐடி 103. ஸோ இப்போ 103யோட சேல்ஸ் எனக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்போ 101 அப்படின்றத செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 101 ஓகே. ஸோ 101ஓட சேல்ஸ் டேட்டா எனக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக எந்த எம்ப்ளாயி ஐடி எனக்கு வேணும் அப்படின்றத இந்த பேராமீட்டருக்குள்ளே கொடுத்தேன்னா அதோட வேல்யூஸ் வந்து. ஸோ இது சிமிலராக பைத்தான் ஃபங்க்ஷன் எப்படி அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது ஸ்டோர் ப்ரொசீஜர்னா என்ன, ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு சின்டாக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரோட பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்டாக்ஸும் இந்த பார்த்தோம். ஸோ இதே ஸ்டோர் ப்ரொசீஜரும் விண்டோஸ் ஃபங்க்ஷன் கூடயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் த ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 6th சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோன்ற ஒரு சின்ன சம்மரி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we started with விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் அதாவது நம்ம டேட்டா கொலாப்ஸ் ஆகாமல் ஈஸியாக நமக்கு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம தேவையான டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக வில் யூஸ் திஸ் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் we started with
ரேங்கிங். ஸோ எப்படி ரேங்க் பண்ணுறது 1 2 3 ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க் வரை எப்படி லாஸ்ட் ரேங்க் வரை எப்படி ரேங்க் பண்ணுறது அப்படின்ற பார்த்தோம். அண்ட் தென் அதையும் நம்ம டிசைனிங் ஆர்டர்லையும் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் வி ஹேவ் ஒன் ப்ராப்ளம். அந்த 2 3 2 ரேங்க் இருந்துச்சுன்னா ஒரே நம்பர் வரும். அண்ட் தென் அதோட கண்டினியூட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததில் 1 2 2 3 இல்லாமல் 4 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக அவாய்ட் பண்ணுறதுக்காக வி யூஸ் திஸ் டென்ஸ் ரேங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ரேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், டென்ஸ் ரேங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறமா பார்ட்டிஷன் பை எப்படி குரூப் பண்ணுறது, எப்படி லைக் மந்த் வைஸ் பார்ட்டிஷன் பண்ணுறது, எம்ப்ளாயி ஐடியை வச்சு எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் ரன்னிங் டோட்டல் எப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை சம் அப்படின்ற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் அட் லாஸ்ட் லேக் அண்ட் லீட் அப்படின்ற 2 ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சரில் ஃபார்வர்ட் டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதுக்கும் இந்த லீட் அண்ட் லேக் அப்படின்றத யூஸ் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் விண்டோஸ் ஃபங்க்ஷன். அண்ட் தென் வி ஹேவ் சம்திங் கால்ட் திஸ் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸ். த ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் எப்படி பைத்தானில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதோ இங்கேயும் அதே மாதிரி இந்த ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே க்ரியேட் ப்ரொசீஜர்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே வேணா நம்ம இன்புட்ஸும் ஆர்குமெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம், பேராமீட்டர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம கால் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் மாதிரி என்டையர் சேல்ஸ் டேட்டா வேணால் உள்ள இன்புட் எதுவும் தேவையில்லை, பேராமீட்டர் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ரொசீஜரை நம்ம கால் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் ரன் ஆகும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண என்டையர் கோடை ரன் பண்ணும்போது அது நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்காது. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ரொசீஜர் அதை கால்ன்ற கீவேர்ட் கொடுத்து அந்த ப்ரொசீஜர் ரன் பண்ணும்போது நமக்கு தேவையான அவுட்புட் வரும். ஸோ எப்போல்லாம் நமக்கு வேணுமோ அப்போல்லாம் அந்த ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண ப்ரொசீஜரோட நேம் வச்சு நம்ம அந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணிக்கலாம், கோடை ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே எப்படி பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணுறது, நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடியோட சேல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ ப்ரீவியஸில் நம்ம என்டையர் சேல்ஸு பார்த்தோம், ஆனால் ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடியோட எனக்கு சேல்ஸ் வேணும் அப்படின்ற போது அது இன்புட்டை எப்படி பேராமீட்டராக கொடுக்குறது அப்படின்ற இந்த ஸ்டோர்ட் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸை இந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் செட் we are at the end of this course. ஸோ இந்த கோர்ஸை SQL ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் கோர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி. ஃபர்ஸ்ட் we started with installing MySQL and creating database. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணது நான் ஸ்டார்ட் பண்ண லைக் செஷன். அதுக்கு முன்னாடி ஜான் உங்களுக்கு எஸ்கியூலோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்கியூல்னா என்ன, யார் இந்த எஸ்கியூஎல் படிக்கணும், யாருக்கெல்லாம் இந்த எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜான் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் வித் இன்ஸ்டாலிங் MySQL. ஸோ MySQL அப்படின்றது ஒரு டூல், எஸ்கியூஎல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்க போகிறது, MySQL அப்படின்றது ஒரு டூல். ஸோ அங்கே தான் நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செஷனில் MySQL இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் செஷனில் எப்படி ஒரு டேட்டாவை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம். அண்ட் தென் காலம்ஸும் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் செகண்ட் செஷனில் எப்படி அந்த காலம்ஸ்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ டேட்டா இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா we have started this DQL and DML Operations. ஸோ இந்த DQLனா டேட்டா query லாங்குவேஜ் அண்ட் தென் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டா query லாங்குவேஜ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அதில் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம், செலக்ட், வேர், ஃப்ரம், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த செஷனில் பார்த்தோம். அண்ட் தென் we have this aggregate function and subquery. ஸோ எப்படி இந்த கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், சம், இதெல்லாம் எப்படி இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி நம்ம SQL யூஸ் பண்ணலாம், எப்படி நமக்கு தேவையான இந்த கால்குலேஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஃபோர்த் செஷனில் பார்த்தோம். அண்ட் தென் we have this join and grouping. ஸோ இந்த ஃபிஃப்த் செஷனில் ஜாயின்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூஸ்லும் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஜாயின்ஸில் ஒரு 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின், ஸோ இந்த மாதிரி க்ராஸ் ஜாயின், ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் குரூப்பிங்ஸை இந்த ஃபிஃப்த் செஷனில் நம்ம பார்த்தோம். And then at last we have this window function. So இந்த லாஸ்ட் செஷனில் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயிலில் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆர் என்டையர் SQL கோர்ஸ். ஸோ இந்த SQL கோர்ஸில் we have covered all the important topics. ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு SQL என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ எல்லாமே இந்த செஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த SQL கோர்ஸில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது தியரியாக நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற வேர்ட் நான் வந்து நிறைய டைம் இந்த கோர்ஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்க்குறது ஜஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சோன்னே லைக் எனக்கு புரிஞ்ச மாதிரி இது ஈஸி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஒரு கமா மறந்துருப்போம், அந்த காலனை மறந்துருப்போம். இந்த மாதிரி ரொம்ப சில்லியான மிஸ்டேக்கை வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி செஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கலையும் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதோட எல்லா கோர்ஸ் எல்லா செஷனில் இருக்க டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ டாஸ்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியறதுக்காக தான் அந்த டாஸ்க். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் மென்டாரை நீங்கள் ரேஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வித் திஸ் செட் we have completed this SQL course. ஸோ இந்த SQL கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு எண்ட் வித் திஸ் கோட். ஸோ இந்த கோட்டு தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஈச் டே லீட் டு பிக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைங்க. ஒரே நாளில் ஓவர் நைட்டில் சக்ஸஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. யூ வில் see big results at the end. So with this said, we'll meet again in any other course. Until then, bye from Stefan. Hi everyone, welcome back to this task session. So this is our last task. ஸோ இது வரைக்கும் நிறைய டாஸ்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 5 சாப்டருக்கான டாஸ்க்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த SQL வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் டாஸ்க்லாம் புது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் இந்த 6th செஷன்லேயும் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம படித்தோம். ஸோ இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி படித்தோம். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் டாஸ்க்கில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம இந்த லாஸ்ட் சாப்டரில் படித்த விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஸ்டோர்ட் procedures யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். In this final chapter you will work with advanced SQL concept, Windows function, stored procedures. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ யூஸிங் எனி டேட்டா பேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 டேட்டா பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் டேட்டா பேஸ் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸை நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் தென் இந்த 5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஏன் எப்போதும் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் ஒரு அனலிஸ்ட்டாவோ டேட்டா அனலிஸ்ட்டாவோ டேட்டா சயின்டிஸ்ட்டாவோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் இப்போதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு 5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுவும் விண்டோஸ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். யூஸ் அட்லீஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் விண்டோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் லிஸ்ட். ஸோ நான் அட்லீஸ்ட் 4லாம் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் லைக் நம்ம படித்தது அது ரேங்க், டென்ஸ் ரேங்க், சம், இதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ சம் வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம். பட் ஆவரேஜ் அண்ட் கவுண்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கல. பட் யூ கேன் ட்ரை. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இங்கே அட்லீஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். பட் அட்லீஸ்ட் 4லாம் இல்லை, இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமானதில்லை, இது ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். and then each query must include over. ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஓவர் கிளாஸ் இருக்கணும். and then partition by or order by. and then இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. ஸோ கிரியேட் 3 ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். தி ப்ரொசீஜர் must include 1 procedure without parameters and 1 procedure
வித் இன்புட் பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர்ஸ் இல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், பேராமீட்டர்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த டாஸ்கில் நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ் வச்சும் பேராமீட்டர்ஸ் இல்லாமையும் நீங்கள் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் 3 ஸ்டோர் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டாஸ்கில் யூ கோயிங் டு கம்ப்ளீட் வித் விண்டோஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த டாஸ்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லா விஷயமும் உங்களுக்கு எஸ்கியூஎல்ல தெரிஞ்ச மாதிரி தான். ஏன்னா நம்ம கவர் பண்ணுற முக்கியமான எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த எல்லா டாஸ்க்கும் நீங்கள் டைமிங்க்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் மேண்டேட்டரி டாஸ்க், கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதும், ஸோ கெரியரில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதும் இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை படித்து முடிச்சிட்டேன், டாஸ்க்லாம் முடிச்சிட்டேன் இதோட விட்டுறாமல் லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து இதை ரீகேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் ரீகேப் பண்ணுங்கள். ரீகேப் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகத்தில் நிற்கும். ஸோ பை திஸ் செட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். வில் மீட் அகைன். until then, bye. கிரேட். நீங்கள் வந்து ஸ்டெஃபின் சொல்லி கொடுத்த இந்த சீக்வல் கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. மெதுவாக ஸ்லோவாக உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா டாஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நம்மளுடைய அந்த அஜெண்டா வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரீகேப் பண்ணிடலாம். நம்மளாம் முடிச்சிருக்கோமா, அதுபடி தான் போயிருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த செஷன் நான் மேக் பண்ணுறேன். இன்ட்ரடக்ஷன் டு சீக்வல், பேசிக்ஸ் சீக்வல், பிரைமரி கீஸ், கன்ஸ்டன்ஸ், அதெல்லாம் பிரைமரி கீ கன்ஸ்டன்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். கிரியேட்டிங் அண்ட் இன்சர்ட்டிங் டேட்டா பேசஸ் முடிச்சாச்சு. DQL DML கமெண்ட்ஸ் அண்ட் டேட்டா ஃபில்டரிங் பார்த்தோம். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பார்த்தோம். குரூப் பை அண்ட் ஜாயின்ஸ் பார்த்தோம். விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது போதும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரெண்டு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விதமான கான்செப்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும் போதும் ப்ரோட்டோடைப் லெவல், ப்ரொடக்ஷன் லெவல்னு இருக்கு. ப்ரோட்டோடைப் லெவல்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ப்ரோட்டோடைப் லெவல் ஓகே இது வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ரொடக்ஷன் லெவல்னா நீங்கள் கம்பெனிஸ்குள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் queries எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் கம்பெனிஸ்குள்ளே போய் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது அட்லீஸ்ட் இதுவாச்சும் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி கம்பெனிஸில் எதிர்பார்ப்பாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கம்பெனிஸில் இன்டர்வியூ கொடுத்து கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அவங்களுடைய அட்வான்ஸ் queriesக்குலாம் நம்மளுக்கு வந்து மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே ப்ரொடக்ஷன் லெவல் கோர்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இங்கே ப்ரோட்டோடைப், ரெண்டு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டோடைப் லெவல், ப்ரொடக்ஷன் லெவல். நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இங்கே கோர்ஸில் கற்றுக்கும் போது ப்ரோட்டோடைப் லெவலுக்கு ரெடி ஆகுறீங்க. ப்ரொடக்ஷன் லெவல் கம்பெனிஸ்குள்ளே அந்த எண்ட் டு எண்டாக ப்ராஜெக்ட்ஸில் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கோர்ஸ் படிக்கும்போது பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டர்வியூலாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே நான் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுத்து பின்னாடி அது எப்படி ஆர்டிகுலேட் பண்ணணுன்றதுக்கு ஆர்டிகுலேஷன் சொல்லிட்டு ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு சில சாப்டர்ஸில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அதில் வந்து என்ன கொஷின் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நானும் நம்ம ஸ்டெஃபினும் அப்புறம் ஸ்ருதி இருக்காங்க, இவங்க எல்லாமே நாங்களே கொஷின் கேட்டு நாங்களே ஆன்சர் பண்ணோம். ஸோ அதனால் கவலை வேண்டாம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்மளுடைய கண்டென்ட் இந்த கோர்ஸ்குள்ளே இருக்குது. ப்ரோஆக்டிவ் பிரிட்ஜை நம்பி வந்துட்டீங்க. ஸோ ப்ரோஆக்டிவ் பிரிட்ஜை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பி உள்ள வந்துட்டீங்க. ஸோ உங்களை வந்து உங்களோட ட்ரீம் ஜாப்ல எடுத்துக்கொண்டு போய் வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. உங்களுடைய பொறுப்பு கமிட்டடாக நீங்கள் இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி வந்திருக்கீங்க. கன்சிஸ்டன்சி இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் எங்களுக்கு போதும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் அவர் கைண்ட் ரெக்வஸ்ட். உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறோம். நாங்கள் நம்மளோட சைட்லேருந்து எந்த லேகுமே இருக்காது. டீம் எல்லாமே உங்களை ப்ராப்பராக இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்றது நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் அதனுடைய கோல் தான் எங்களோட விஷயம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சுவலாக நான் சொல்லிக் கொடுத்தா எந்த அளவுக்கு இறங்கி நான் சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவங்களோட கோலாக கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் உங்க கூட ட்ராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் நம்புறேன். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய டீம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான எஃபோர்ட் போட்டு படிக்கிறதுக்கு போங்க. ஸோ இப்போ சீக்வல் முடிச்சிட்டிங்க. இப்போ சீக்வல் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணுன்றது உங்களுடைய மென்டார்ஸ் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் எடுத்த அந்த கோர்ஸ் என்னன்றதை வாங்கி படிங்க. ஓகே, பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட் மேப்பில் போய்கிட்டு இருக்கீங்க. வெரி டார்கெட்டட் கஸ்டமைஸ்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ட்ரீம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி we can guide definitely. அண்ட் நீங்கள் மென்டார்ஸ்ட்டு சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய கோலாக இருக்குது, நான் இப்போ அடுத்து என்ன படிக்கலாம், அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஹூஸ் நாட் ஃபிட்ன்ற ஸ்லைடை வந்து நான் என்னோட இண்டக்ஷன் செஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வெரி டார்கெட்டடாக இருந்தாலும் நாங்கள் கைட் பண்ணுவோம், இதை எடுத்து படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் இதை வந்து பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான டெசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகே, பிகாஸ் we know what exactly how exactly we can guide. இதை படிச்சுட்டு அந்த அடுத்த கோர்ஸ் போனால் கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர் இதை படிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே போனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது we know, mentors know. அதுக்கேற்ற மாதிரி we can guide. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நம்ம இந்த சீக்வல் இதோட முடிக்க போகிறோம். அடுத்த கோர்ஸ் என்னன்றது உங்களோட மென்டார்ஸ்ட்டை கேட்டு வாங்கி படிங்க. நம்ம அடுத்த கோர்ஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.
ஆல்ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த SQL கோர்ஸை ஸ்டெஃபின் சொல்லி கொடுத்தது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக படித்து டாஸ்க்லி ஒர்க் பண்ணி இப்போ ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு உண்டான கம்ப்ளீட் நாலேஜை நீங்கள் வந்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அஜெண்டாவை நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணமோ அந்த அஜெண்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிருக்கோம். ஐ ஹோப் வி மேட் ஜஸ்டிஃபிகேஷன் டு திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். வாட் வி கிளைம்ட், தட்ஸ் வாட் வி டெலிவர்ட். அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னோட டீமோ யார் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறமா இருந்தாலும், நம்ம உள்ளர சொல்லிக் கொடுக்குறமா இருந்தாலும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபைட் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த செஷன் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி டைம் ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட்டில் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா ரியலி வண்டர்ஃபுல். யாராச்சும் போடலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. கோர்ஸை முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் அது மோராக வரும்போது தான் எனக்கு அடுத்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ஒரு டே வருது அப்படின்னா எனக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எப்படி இருந்துச்சு இந்த செஷன் அப்படின்றதுலாம் நீங்கள் கீழே வந்து படித்து முடிச்சுட்டு போடுங்க. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ கோர்ஸ் அப்படின்றது படித்து முடிச்சுட்டு போட்டிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஓகே, போடுறதெல்லாம் பீப்புளுக்குலாம் புரியுது, பிடிக்குது, தே ஆர் ரியலி இம்பாக்டிங் மெனி பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினெட்லி தட் will act as a motivation for us, and definitely we will come back with another new course that will help you to advance in your career. Okay, and my request அதுதான், கமெண்ட் போடுங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறது. அது டெஃபினட்டாக அது ஒன்று பண்ணுது உள்ளர ஃபார் அஸ், எனக்கும் என்னோட டீமுக்கும். ஸ்டெஃபின்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணலாம். ஸோ தட் we will definitely feel motivated and will keep contributing to you for the Tamil community here in this AI Coach John யூடியூப் சேனல். ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் அட்வான்ஸாக எடுத்து படிக்கணும், எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டீங்க, நான் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு எடுத்து படிக்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். டீம் வில் டூ த ஃபாலோ. எப்படி என்ன ப்ரைஸிங் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு, எப்படி கைட் பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே டீம் வில் கிவ் யூ பிரீஃப். உங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா ஹூஸ் நாட் ஃபிட் அப்படின்றது நான் அவ்வளோ இயல போட்டிருக்கேன் இல்லையா, ஹூஸ் நாட் ஃபிட், வாட் நாட் எக்ஸ்பேண்ட் அப்படின்றது எல்லாமே இங்கே நான் கோர்ஸ் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி தான். நாட் எவ்ரிபடி ஆர் ஃபிட் ஃபார் அவர் ப்ரோக்ராம். வி ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த இதுக்கு அலைன்மெண்ட் ஆனால் மட்டுமே தான் we can help you out. இல்லை அப்படின்னா definitely we can't help you out. Okay, but I hope this particular course in this channel has definitely helped you to understand the SQL in a much better way possible. Okay, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் bye.